இந்த அகாடமியில் உள்ள அனைவருக்கும் தெரியும் கருப்பு துறையை உறிஞ்சுவது. எனவே ஒவ்வொரு துறையிலிருந்தும் சிறந்த மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் தொடங்கும் போது மற்றும் அவரது எதிரி ஒரு சிறப்பு சிரேங் போர் ரோபோ. எதிர்பார்த்தது போலவே அவர் அதை ஒரே அடியில் அழிக்கிறார். அரங்கம் முழுவதும் பறக்கும் துண்டுகளை அனுப்புகிறது. அனைத்து மாணவர்களும் உடனடியாக அவரை பாராட்டினர். அடுத்து துணித்துறையைச் சேர்ந்த ஒரு மாணவி தனது ராவலுடன் வெளியேறுகிறார். கவச ரோபோவின் நடுவில் நேராக ஒரு துளை விட்டு முந்தைய 2 மாணவர்களுடன் ஒப்பிடும்போது வெறுமனே அவமானப்படுத்தப்படுவார். ஆனால் அரங்கில் யார் நுழைகிறார்கள் என்று நம் தோழர்கள் கூறும்போது விஷயங்கள் வித்தியாசமாக மாறும். ஆனால் அவர் உடனடியாக அதை பிரேன் கவச ரோபோவை மாற்றச் சொல்கிறார். ஆனால் எப்படியும் அவருக்காக ரோபோவை தயார் செய்கிறார்கள். பின்னர் சைஹூன் வாளை அதன் உரையில் மானாவை செலுத்தத் தொடங்குகிறார். அனைத்து உபகரணங்களும் அவரை உருவாக்கினார். ஒவ்வொருவரும் அவரவர் கியரின் தரத்தை பார்க்கும் தருணத்தில் அவர்கள் முற்றிலும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புரவலன் கூட பேச வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் 5 அசுர ராஜாக்கள் இருந்தபோது கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அழியும் கடல் வழியாக மனிதகுலத்தை படுகொலை செய்ய முடிவு செய்தார். ஹீரோக்கள் மீண்டும் போராடி இறுதியில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் செலவு முழுமையானது. பேய்கள் ஒழிந்தாலும் உலகில் எதுவும் மிச்சமில்லை. மற்றும் வெற்றி ஒரு முழுமையான இழப்பாக உணர்கிறது. லீ சாஹூன் மனிதகுலத்தின் கடைசி கருப்பன். ஒவ்வொரு நொடியும் மூடும் முடிவில்லா கடலை உற்று நோக்குகிறது. அவருடன் 3 பேர் படுகாயமடைந்த ஹீரோக்கள். எங்கள் பையன் அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட கியருக்கு மட்டுமே நன்றி. ஆனால் இப்போது அவர்களின் நேரம் வந்துவிட்டது. மற்றும் சைஹூன் தனித்து விடப்படுகிறார். முடிவில்லாத கடலை தவிர வேறு எதுவும் சூழவில்லை. அப்போதுதான் அவர் ஒரு இறுதி உருப்படியை வடிவமைக்க முடிவு செய்கிறார். அவரிடம் நேரமோ அல்லது வளமோ இல்லை. ஆனால் அவரது தனித்துவமான திறமையா அவர் தனது சொந்த உடலிலிருந்து ஒரு சிறப்பு தாதுவை பிரித்தெடுக்கிறார் மற்றும் ஒரு கத்தியை உருவாக்கத் தொடங்குகிறது. தண்ணீர் அவனை வந்தடைந்தவுடன் அவன் தன் வேலையை முடித்துக் கொள்கிறான். பின்னர் அவர் தன்னைத்தானே குத்திக் கொள்கிறார். கடல் அவனை மூழ்கடிக்கும் தருணம் ஒரு மறைக்கப்பட்ட திறன் செயல்படுத்துகிறது. தோற்றத்திற்கு திரும்புதல். பின்னர் அனைத்தும் முழு இருளில் மங்கிவிடும். திடீரென்று ஒரு ஒளி அவன் கண்களை தாக்கியது. அவர் உண்மையில் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். 31 வருடங்களாக அவர் கேள்விப்படாத பெயர். நுழைவுத் தேர்வு நடக்கும் இடத்தை சுற்றி பார்த்து தன் வாழ்க்கை தன் கண் முன்னே ஒழுகிறதா என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். ஆனால் அவர் கடைசியாக உருவாக்கிய ஆயுதம் அவருக்கு நினைவிருக்கிறது. வெளிப்பாடு தோற்றத்திற்கு திரும்புதல் என்று அழைக்கப்படுகிறது. அது அவனை தாக்குகிறது. அவர் தனது சொந்த பத்திர தாதுவில் இருந்து தயாரித்த ஆயுதத்தால் இது நடந்தது. பயிற்றுவிப்பாளர் அவரை பார்த்தார். அவருக்கு இறுதி எச்சரிக்கை கொடுக்கிறது. இதை அவர் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் அவர் வெளியேற்றப்படுகிறார். சேவூன் ஆயுதத்தை எடுக்கும்போது அவருடைய மனம் அவரது கடந்த கால வருத்தங்களுக்கு திரும்புகிறது. விஷயங்கள் எப்படி நடந்திருக்கும் என்று அவர் நினைக்கிறார். அவர் விரைவில் ஆரம்பித்திருந்தால் இந்த நேரத்தில் அவர் எதிர்காலத்தை உண்மையிலேயே மாற்ற முடியுமா என்று ஆயுதத்தை கையில் எடுத்து கடந்த காலம் இனி ஒரு பொருட்டல்ல என்பதை அவர் நினைவுபடுத்துகிறார். முக்கிய விஷயம் என்னவென்றால் அவருக்கு 2வது வாய்ப்பு உள்ளது. அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த எண்ணம் ஒன்றே போதும். அவன் முகத்தில் ஒரு நம்பிக்கையான புன்னகை வர. அவரது பட்டியலில் முதல் விஷயம் பேபல் தேர்வில் தேர்ச்சி பெறுவது. 3 நாய்களை கண்டுபிடிக்க காத்திருக்க வேண்டும். அவர் வேலைக்கு செல்கிறார். வாழ்நாள் முழுக்க அனுபவத்துடன் தன் கைகளை வழிநடத்தி அவரது மோசடி மிகவும் குறைபாடற்றது. அது உடனடியாக ப்ரொக்டரின் கண்ணில் படுகிறது. பேராசிரியர் கூர்ந்து கவனிப்பதில் சாய்ந்தார். சிவனின் சுத்தியல் வேலை வழியில் இருந்து மெதுவாக தெரிகிறது. ஆனால் ரிதம் சரியானது. ஒவ்வொரு வேலை நிறுத்தத்திலும் தெளிவான கூர்மையான அதிர்வுகளை உருவாக்குகிறது. பொருட்களை சரிபார்த்த பிறகு இந்த கைவினைத்திறன் உயர்மட்டமானது என்று புரோக்டர் முடிவு செய்கிறார். உதவியாளர் ஹான் கூட தரத்தை கண்டு வியக்கிறார். தேர்தல் தேர்ச்சி பெற இந்த துண்டு போதுமானது என்று இருவரும் உறுதியாக நம்புகிறார்கள். ஆனால் பின்னர் அவர்களின் முழுமையான அதிர்ச்சிக்கு சேவன் திடீரென்று அந்த பொருளை உடைத்தார். இந்த புதிய வாழ்க்கையில் அவர் தனது தரத்தை சமரசம் செய்யப் போவதில்லை. மேலோட்டமான ஒன்றை உருவாக்குவதன் மூலம் உதவியாளர் ஹான் கோபமடைந்தார். அந்த செயலை ஸ்மிதியை அவமதிக்கும் செயலாக கருதுவது. ஆனால் சிவன் நிதானமாக வேலையை ரீமேக் செய்வதற்கான வாய்ப்பை கோருகிறார். ஹான் எதிர்ப்பு தெரிவிக்க முயற்சிக்கும் போது ப்ரொக்டர் அவனை கண்டிக்கிறார். சிவன் உண்மையில் எந்த விதிகளையும் மீறவில்லை என்று குறிப்பிட்டார். வயலிடம் திரும்பி இன்னும் 40 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன என்று பேராசிரியர் அவருக்கு நினைவூட்டுகிறார். செவன் தன்னை கொண்டு வர முடியாது என்று கூறுகிறார். மிகவும் சாதாரணமான ஒன்றை சமர்ப்பிக்க அவரது நம்பிக்கையால் கவரப்பட்டு பேராசிரியர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். எங்கள் ஹீரோ மீண்டும் தொடங்குகிறார். ஆனால் அவர் விரைவாக ஒரு சுவரில் மோதி அவருடைய இளைய உடலில் அவன் பழகிய மனவளமும் உடல் வலிமையும் இல்லை. மற்றும் கடிகாரம் ஒலிக்கிறது. அவரது தற்போதைய சூழ்நிலைக்கு வேலை செய்யும் குறுக்கு வழி அவருக்கு தேவை. திடீரென்று ஒரு விசித்திரமான ஒலி அறை முழுவதும் எதிரொலித்தது. அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கிறது. மற்ற வேட்பாளர்கள் அவநம்பிக்கையுடன் பார்க்கின்றனர். செவன் கைமுறையாக மானாவை பற்ற வைப்பு கற்களில் செலுத்துகிறார். ஒரு வேட்பாளர் அவரை எச்சரிக்கிறார். அவை தீப்பிடித்தால் வெடிக்கும்.
ஆனால் எங்கள் பையன் பீதியுடன் கூச்சலிடுவதை புறக்கணிக்கிறான் மற்றும் கற்களை நேரடியாக போர்ஸிற்குள் வீசுகிறது. மாணவர்கள் போராடுவதால் அரை குழப்பத்தில் இறங்குகிறது. யாரோ ஒருவர் தீயை அணைக்கும் கருவிக்காக கத்துகிறார். ஹான் கூட பேராசிரியரை உள்ளே வருமாறு கெஞ்சுகிறார். ஆனால் புரோக்கர் அமைதியாக இருக்கிறார். நெருப்பின் ஓட்டத்தை பார்க்கும்படி கட்டளையிடுகிறார். ஒரு புதுமுகம் போல் பீதியை மறிக்கிறது. அவர்களுக்கு முன் 5 வண்ண நெருப்பு அரக்கன் எழுந்தான். அதிர்வு மூலம் மேம்படுத்தப்பட்ட உயர் வெப்பநிலை தீப்பிழம்புகள், வெவ்வேறு பற்றவைப்பு கற்கள். இது ஒரு சிறந்த உயர்மட்ட நுட்பமாகும். அதற்கு துல்லியமான மனக்கட்டுப்பாடு தேவை, ஆனால் மிக குறைந்த உண்மையான ஆற்றலை பயன்படுத்துகிறது. மற்ற வேட்பாளர்கள் ஒரு பிரமிப்பை மட்டுமே பார்க்க முடியும். போர்ஸ் நிலையானதாக இருப்பதால் அதை உணர்ந்து எல்லா முரண்பாடுகளுக்கும் எதிராக எதுவும் வெடிக்கப் போவதில்லை. பேராசிரியர் இரும்பு இங்காட்கள் சாயல் மாறுவதை கவனிக்கிறார். உயர்மட்ட நுட்பத்தை அங்கீகரித்தல், பற்றவைப்பு கல் அதிர்வுகளை பயன்படுத்துதல், வெப்பத்தை பெருக்க மற்றும் மோசடி செயல்முறையை துரிதப்படுத்த. அப்படியிருந்தும் கடிகாரத்தை பார்த்து சேகுன் என்பதில் அவருக்கு சந்தேகம் உள்ளது. மீதமுள்ள 30 நிமிட சாளரத்தை வெல்ல முடியும். சுத்தியல் தொடரும் போது செஹூனின் வளர்ச்சியடையாத உடல் அவரது மிகப்பெரிய எதிரியாகிறது. அவரது மன இருப்புகள் வறண்டு போகின்றன மற்றும் அவரது பாதுகாப்பு தடை தோல்வி அவரை ஃபோர்ஸ் மூல வெப்பம் தாங்க விட்டு அவர் ஒரு மௌன சபதம் செய்கிறார். தேர்வு முடிந்ததும் உடல் பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுக்க. ஆனால் இப்போதைக்கு அவர் சோர்வை தள்ளுகிறார். மீதமுள்ள ஒவ்வொரு நொடியையும் பயன்படுத்துகிறது. பயிற்றுவிப்பாளர் இறுதியாக நிறுத்த அழைக்கும் போது எங்கள் பையன் தனது வேலையை முடிக்கிறான். 5 வண்ண நெருப்பு கத்தி. இது கணினி அறிவிப்பை தூண்டுகிறது. அவருக்கு ஒரு தனித்துவமான கைவினைஞர் திறமையை வழங்குகிறது. பிளேட்டின் தரம் அதிர்ச்சியில் அறையை விட்டு வெளியேறுகிறது. தீர்ப்பு முடிவுகள் நம்ப முடியாத அளவிற்கு உயர்ந்தவை மற்றும் செஹன் சாதாரணமாக பேராசிரியரை பரிசோதிக்க அனுமதிக்கிறார். உருப்படியின் விரிவான புள்ளி விவரங்கள். உதவியாளர் ஹான் திறமையை காட்டுவதில் மிகவும் அதிகமாக இருக்கிறார். அவர் அந்த இடத்திலேயே தேர்ச்சி தரத்தை அறிவிக்கிறார். சிறிது நேரத்தில் காத்திருக்க மறந்துவிடுகிறது. பேராசிரியரின் அதிகாரப்பூர்வ வார்த்தைக்காக தேர்வை தொடர்ந்து செஹுன் தன்னையும் பேராசிரியர் கிம்மையும் சியோலின் அலுவலகத்தில் காண்கிறார். செஹுன் கண்ணியமான உறுதிமொழியை அளித்தாலும் வேலையில் திருப்தியா என்று கேட்டபோது நீடித்த அதிருப்தியை பேராசிரியர் ஒப்புக்கொள்கிறார். அவரது கண்களில் நேராக விஷயத்திற்கு வருகிறேன். கிம் மற்றும் சியோல் ஆகியோர் செஹுனை பரிந்துரைக்கின்றனர். அவரது விண்ணப்பத்தை வாபஸ் பெற வேண்டும். பாபரின் சுத்திகரிப்பு துறை என்று விளக்குகிறது. மங்கிப் போகும் புகழ் கொண்ட மூழ்கும் கப்பல். செஹுன் ஏற்கனவே எதிர்காலத்தை பற்றி நன்கு அறிந்தவர். அங்கு துறை இறுதியில் வீழ்ச்சியடைகிறது மற்றும் வல்கன் அகாடமி முன்னிலை வகிக்கிறது. இருப்பினும் பேராசிரியர் முயற்சிக்கும் போது அவனை வல்கனை நோக்கி சுட்டிக்காட்ட செஹுன் அவனை தடுக்கிறான். அவர் பேராசிரியரின் பார்வையை உறுதியாக சரி செய்தார். வல்கன் உயர்கல்வி நிறுவனமாக இருக்காது என்று கூறியது. ஏனெனில் பாபேல் அவர் மாற்ற விரும்பும் இடம். அவரது சொந்த பதிவு மூலம் செஹூனின் தைரியமான கூற்றை கேட்டு அவர் ஆகஸ்ட் வேண்டும் என்று பேராசிரியர் அவருக்கு நினைவூட்டுகிறார். துறை வல்லுநர் முதலில் எங்கள் பையன் கண் சிமிட்டுவதில்லை. மாணவர் அளவில் கூட அவர் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறார். அவர் தனது சொந்த லீக்கில் இருக்கிறார். இன்னும் பாபலில் புதியவர் வாலிடிட்டோரியன் இடத்தை பிடிக்கிறார். பூங்காவில் நடக்கவில்லை. சேவனுக்கு ஒப்பந்தம் தெரியும். அகாடமி வாலிடிட்டோரியனை தேர்ந்தெடுக்கிறது. ஒரு உயர் பங்கு உத்தியோகபூர்வ பரீட்சை மூலம் துறையின் முதல் 2 மாணவர்களுக்கு இடையே மேலும் ஒருவர் மட்டுமே தலைப்புடன் வெளியேறுகிறார். பாபல் அகாடமி ஒரு பெரிய பிரமை பிரிக்கப்பட்டுள்ளது. 3 துறைகளாக, ஒரு கார், கூஃப், போருக்கு அல்லது ஆதரவுக்காக மற்றும் தொழில்நுட்பத்திற்கான போர்சிபா. ஒவ்வொன்றிலும் டஜன் கணக்கான மேஜர்கள் ஒன்றாக சிக்கியுள்ளனர். குழப்பமான வேர்கள் போல. அந்த குழப்பத்தில் வாலிபராக மாற ஒரு மாணவன் அனைவரையும் மிஞ்ச வேண்டும். அந்த எண்ணற்ற மேஜர்கள் முழுவதும். மேலும் அவர்கள் சிறந்தவற்றில் முழுமையான சிறந்தவர்கள் என்பதை நிரூபிக்கவும் பேராசிரியர் தெளிவாக ஈர்க்கப்பட்டார். ஆனாலும் வல்கன் அகாடமியை நோக்கி அவனை தள்ள முயற்சிக்கிறான். தனது திறமையுடன் ஒரு கொல்லன் அங்கிருப்பதை சுட்டிக்காட்டுகிறார். செஹன் குறிப்பை பிடிக்கிறார். ஆனால் அவரது துப்பாக்கிகளில் ஒட்டிக்கொண்டார். பாபல் ஆகப் போகிறது என்று வலியுறுத்துகிறது. அவர் சேர்ந்தவுடன் முதல் பள்ளி. குழந்தை நம்ப முடியாத அளவிற்கு திமிர் பிடித்ததாக பேராசிரியர் நினைக்கிறார். ஆனால் அவர் உண்மையில் அந்த அணுகுமுறையை வெறுக்கவில்லை. அவர் ஒரு கைகுலுக்கலை வழங்குகிறார். எங்கள் பையன் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று அவர்களின் கைகள் சந்திக்கும் போது செஹனின் பிணைப்பு திறன் உதைக்கிறது. பேராசிரியருடன் ஒரு நிலை பிணைப்பை ஏற்படுத்துதல். அவர் எந்த நேரத்தையும் வீணாக்கவில்லை. உடனடியாக அதை பிரித்தெடுக்கிறார். சுடர் தாங்கும் இரும்பின் ஒரு பிணைப்பு கல்லை அடித்தல். இது ஒரு வித்தியாசமான உயர்தர உலோகம். தீப்பிழம்புகளை உள்ளே சேமித்து வைப்பதற்கு ஏற்ற மரம் போன்ற அமைப்பு. மீண்டும் தனது குடியிருப்பில் செஹுன் பேராசிரியரிடம் இருந்து பிரித்தெடுத்த உலோகத்தை பார்க்கிறார். தரம் உறுதியானது, ஆனால் அளவு கண்டிப்பாக குறைவு. பத்திரம் எடுப்பது ஒரு தந்திரமான வியாபாரம். இது அடிப்படையில் மெல்லிய காற்றிலிருந்து இல்லாத தாதுகளை வெளியே இழுக்கிறது. ஒரு இலக்குடனான அவரது தொடர்பின் வலிமையின் அடிப்படையில். இப்போது அவரது பிணைப்பு நிலை உலோகத்தை பயன்படுத்த போதுமானதாக இல்லை. மற்ற புதியவர்களுடன் ஒப்பிடும்போது அவரது தற்போதைய கணினி புள்ளி விவரங்கள் மிகவும் பரிதாபமாக உள்ளன. அவர் ஒரு பெருமூச்சு விடுகிறார். ஆனால் நேர்மையாக அவர் புகார் செய்யவில்லை. கடந்த காலத்துக்கு திரும்புவதற்கு ஈடாக பரிதாபகரமான புள்ளி விவரங்கள் உள்ளன. அவர் எந்த நாளும் எடுக்கும் பேரம் பேராசை கொள்ளாதே என்று தனக்கு தானே சொல்லிக்கொள். இறுதியில் குழப்பத்தை நசுக்க அவருக்கு நிறைய நேரம் உள்ளது. அந்த அமைப்பு மனித நேயத்தை மட்டும் மிதிக்கவில்லை. அவர்கள்தான் சமனை ஏற்பாடு செய்து மூளையாக செயல்பட்டனர். அனைவரையும் அழித்த 6 அசுர தெய்வங்கள். அவர் அவர்களை தடுக்கப் போகிறார் என்று அவர் தனது முறைகளைப் பற்றி ஆர்வமாக இருக்க முடியாது. எதிர்கால நிகழ்வுகளைப் பற்றி அவர் குழப்பமடைய முடியாது. எனவே அவரது முன்னுரிமை ஒரு ஆயுதம் அல்லது நினைவாற்றல் தொடர்பான திறமையை பெறுவது. பாபலில் பதிவு செய்யும் அவரது முதல் இலக்குடன் சரிபார்க்கப்பட்டது. அவரது திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது. அப்போது ஒரு அறிவிப்பு அவன் கண்ணில் படுகிறது. அவரது பிணைப்பு நிலை அதிகரித்துள்ளது. ஒரு புதிய திறமையை திறக்கிறது. பத்திரமுத்திரை. ஒரு வாரம் கழித்து பாபல் அகாடமியில் சேவனின் முதல் நாள். அந்த இடம் மிகவும் பிரமாண்டமாகவும் இருப்பதால் அவர் கிட்டத்தட்ட வட்டங்களில் சுற்றித் திரிகிறார். இறுதியாக சுத்திகரிப்பு அறையை கண்டுபிடிப்பதற்கு முன் வகுப்பிற்குள் நுழைந்தவுடன் அவர் மைக்கேல் பார்மட்டின் விரிவுரையில் நேரடியாக ஓடுகிறார். போர்சிபாவின் துணை டீன் மைக்கேல் அவரது தாமதத்திற்காக அவரிடம் கிடைக்கிறான் மற்றும் அவரது கூறப்படும் நிதானமான அணுகுமுறை. பேராசிரியர் உள்ளே குதித்து அவரை பாதுகாக்க முயற்சிக்கிறார். இன்னும் 10 நிமிடங்கள் உள்ளன என்று சுட்டிக்காட்டினார். கூடுதல் தேர்வு தொடங்கும் முன்
ஆனால் மைக்கேலுக்கு அது இல்லை. அவர் சேவனின் அதிர்வை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். முன்னும் பின்னுமாக பார்த்து பேராசிரியர் கிம் ஏன் இந்த இடத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சேவன் இறுதியாக விரும்பினார். திணைக்களத்தின் புள்ளி விவரங்கள் திணறுவது மட்டுமல்ல, ஆனால் அவர்கள் உயர் அதிகாரிகளுடன் தெளிவாக முரண்படுகிறார்கள். எங்கள் பையன் நன்றாக விளையாட முயற்சிக்கிறான், அருகில் உள்ள மற்றொரு மாணவனை ஆனால் அவர் முற்றிலும் குளிர்ந்த தோள்பட்டையால் தாக்கப்படுகிறார். இது ஒரு சங்கடமான தருணம். அப்போது ஒரு பெண் முன்னோக்கி சென்று அனைவரும் இறுதியாக இருக்கிறார்களா என்று கேட்கிறாள். துணை டீன் அவளை டீன் என்று அழைக்கும் போது செவனின் கண்கள் அகல விரிந்தன. அவன் அவளை உடனடியாக அடையாளம் கண்டுகொள்கிறான். இது பேபலின் போர் சிப்பா துறையின் டீன் தானே, ரியோ யுன்ஹா. அவளைப் போன்ற ஒரு ஹெவிவெயிட் ஏன் இங்கே இருக்கிறாள் என்று செஹுனால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. அவரது கடந்த கால வாழ்க்கையில் இந்த பெண்மணி அவரது கடையில் வழக்கமான வாடிக்கையாளராக இருந்தார். அவர் ஒரு தனித்துவமான திகிலூட்டும் திறன் கொண்ட ரேங்க் பவர் ஹவஸ். அவள் வலுவாக வளர ஆயுதங்களை விழுங்க முடியும். அவன் அவளை அவளின் இறுதி தருணங்களில் பார்த்தான். அவரது உயர்தர கியரை சாப்பிட்டது ஒரு பெரிய வருத்தம் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். பேராசிரியர் கிம்மின் குரல் அவரை மீண்டும் யதார்த்தத்திற்கு அழைத்துச் செல்கிறது. கூடுதல் தேர்வுக்கான நேரம் இது. விதிகள் எளிமையானவை ஆனால் கொடூரமானவை. கச்சிதமாக இணைக்கும் ஒரு ஆயுதத்தை உருவாக்க அவர்களுக்கு 90 நிமிடங்கள் உள்ளன. முந்தைய தேர்வின் வாளுடன் பிடிப்பதா? அதை உருவாக்க அவர்கள் ஒரு ரசவாத ஸ்மித்தியை பயன்படுத்த வேண்டும். அவர்கள் தேர்வு செய்ய ஒரு பெரிய தாது குவியல் போடப்பட்டுள்ளது மற்றும் டீன் மற்றும் வைஸ் டீன் இருவரும் நடுவர்களாக செயல்படுகின்றனர். அழுத்தம் கூரை வழியாக உள்ளது. சிக்னல் தொடங்கும் போது சேவன் தனது கவசத்தை கட்டுகிறார். அவர் ரசவாத ஸ்மிதியில் கவனம் செலுத்துகிறார். அவர் ஒரு சரியான அதிர்வு உருவாக்க வேண்டும் என்று தெரிந்தும் தூய மனாவை பயன்படுத்துவதால் அடிப்படை ஆற்றல்கள் வீணாகாது. ஒரு கேலி குரல் அவரது சிரிவை உடைக்கிறது. பொருட்களை உரைத்து பார்க்க நினைக்கிறாரா என்று கேட்கிறார். மாயாஜாலமாக அவரது மனதை உயர்த்துவார். அது தன்னை குறிவைத்ததா என்று சிவன் கேட்டபோது கர்வமுள்ள பொன்னிற மாணவர் ஹான்ஸ் பார்மட் அவனைத் தவிர சிவன் மட்டும்தான் என்று ஏளனம் செய்கிறான். பேராசிரியர் கிம் ஹானை வாயை மூடிக்கொண்டு கவனம் செலுத்தும்படி கூற, ஆனால் சேதம் செய்யப்படுகிறது. ஹானின் துணை டீனின் மகன், மேலும் அவர் தனது பரம்பரையில் அதிக சவாரி செய்கிறார் என்பது தெளிவாக. அவர் சிஹூனின் தாழ்ந்த மனதை கீழே பார்க்கிறார். அவரது சொந்த பார்மட் குடும்ப பயிற்சியில் நம்பிக்கை. ரசவாத ஸ்மித்திங்கிற்கு புகழ்பெற்றவர். அவருக்கு ஒரு தோற்கடிக்க முடியாத விளிம்பை கொடுக்கிறார். ஹானின் ஏற்கனவே 2ஆம் ஆண்டு வாலிடிட்டோரியலுடன் ஒப்பிடக்கூடிய மனநிலைகள் உள்ளன. அவர் சில லாசரைட் மற்றும் ஹைனம்ஜேட் ஆகியவற்றை பிடிக்கிறார். உயர் மன நீர் உறுப்பு தாதுக்கள் இரண்டும். அவர் ஏற்கனவே வெற்றி பெற்றது போல் தெரிகிறது. ஹான் தண்ணீர் தாதுக்களை எடுப்பதை டீன் ரியூ பார்க்கிறார் மற்றும் பேராசிரியர் கிம் நீர் பண்புகளை போலியாக உருவாக்குகிறது என்று குறிப்பிடுகிறார். தீக்கு நம்ப முடியாத அளவிற்கு உணர்திறன் கொண்டது. ஸ்மித்துக்கு அதை ஒரு கனவாக ஆக்குகிறது. துணை டீன் மைக்கேல் ஸ்காப்ஸ் பழைய பள்ளி கவலைகள் நவீன ரசவாதத்திற்கு பொருந்தாது என்று கூறுவது. கிம் முணுமுணுக்கும் போது ரசவாதத்திற்கு கட்டப்பட்டிருக்க முடியாது. பாரம்பரிய விண்வெளி மூலம் காஸ்டரை பொறுத்து நேரம் இன்னும் ஒரு பெரிய காரணியாகும். மைக்கேல் அவனை வெட்டினான். தனது மகனுக்கு 30 நிமிடங்கள் மட்டுமே தேவை என்று பெருமையா எந்த தாதுவையும் ஒருங்கிணைக்க ஹானின் உண்மையில் வேகமானவர் என்பதை அறிந்த பேராசிரியர் கிம் அதிர்ச்சியடைந்தார். அவரது அதிர்வு வேகம் வித்தியாசமான புத்துணர்ச்சிகளை விட அதிகமாக உள்ளது. தேர்தல் ஆரம்பம் முதலே முறைகேடுகள் நடந்துள்ளது தெளிவாக. ரசவாத ஆய்வகத்தில் வளர்ந்த ஹான் போன்ற ஒருவருக்கு ஆதரவாக பேராசிரியர் கிம் வைஸ்டீனை அமைதியாக சபிக்கிறார். அப்பட்டமான ஆதரவிற்காக. இதற்கிடையில் டீன் ரியோவின் கண்கள் சிவனை பார்க்கும்போது விரிகின்றன. அவர் தண்ணீர் தாதுக்களை தொடவில்லை. அதற்கு பதிலாக அவர் ஹைட்ரேட் மற்றும் கிரிம்சன் தீ கற்களை எடுத்தார். ஹானின் தேர்வுகளுக்கு நேர் எதிரானது. கற்களை பார்த்து மைக்கேல் கேலி செய்கிறார். குழந்தை தனது சொந்த நலனுக்காக மிகவும் பெருமைப்படுவதை தெளிவாக குறிப்பிடுகிறார். ஹான் கூட வெறித்து பார்க்காமல் இருக்க முடியாது. சிவன் அந்த முரண்பாடான தாதுக்களை ஒரு முரண்பாடாக தேர்ந்தெடுத்தாரா என்று ஆச்சரியப்பட்டார். பொன்னிற கண்ணோட்டத்தில் தேர்வு முட்டாள்தனமான ஒன்றும் இல்லை. சிவனின் அற்ப மனத்திறனுடன் கருஞ்சிவப்பு நெருப்பு கற்களை அவனால் கட்டுப்படுத்த எந்த வழியும் இல்லை. இது எளிதான வெற்றியாக இருக்கும் என்று நினைத்து ஹான் ஓய்வெடுக்க தொடங்குகிறார். ஆனால் அவர் விசித்திரமான ஒன்றை கவனிக்கும் போது அவரது உள் மோனோலா குறைக்கப்படுகிறது. செவன் தனது புதிய திறமையான பாண்டிங் பிரிண்டை செயல்படுத்துகிறார். திறமையை பயன்படுத்தி அவர் தனது வலது கைக்கு சுடர் தாங்கும் இரும்பை பொருத்துகிறார். உடனடியாக அவரது மூட்டு கட்டுப்படுத்தப்பட்ட கர்ஜிக்கும் தீயில் மூழ்கியது. ஹான் கேலி செய்கிறார். இது ஒரு மலிவான தந்திரம் என்று நிராகரிக்கிறார். ஆனால் எங்கள் பையன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அவர் ஏற்கனவே மண்டலத்தில் ஆழமாக இருக்கிறார். துணை டீன் ஒரு கசப்பான சிரிப்புடன் பார்க்கிறார். செவன் அதிர்வுகளை உருவாக்க முயற்சிப்பதை கவனிக்கிறார். கனிமங்களின் அதே பண்புகளை பயன்படுத்துகிறது. அவரை பொறுத்தவரை இது ஒரு புதிய தவறு. தனிம தாதுக்களுடன் எதிரொலிக்க தூய மனாவை பயன்படுத்துதல் பொதுவாக அடிப்படை ஆற்றலை வெறித்தனமாக செல்ல கட்டாயப்படுத்துகிறது. இது ஒரு மோசமான விபத்துக்கான ஒரு வழி டிக்கெட். அவர் பின்னால் சாய்ந்து வெடிப்புக்காக காத்திருக்கிறார். ஆனால் பேரழிவு வராது. மாறாக செவனின் ஃபயர் பவர் நம்ப முடியாத அளவிற்கு உயர்கிறது. ஏறக்குறைய பார்ப்பவர்களை குருடாக்குகிறது. சரியான இயக்கத்தின் மங்கலில் அவர் தொகுப்பை முடிக்கிறார் மற்றும் ஆயுதங்களை முடிக்கிறார். அவரது வாளுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட நெருப்பு குவிக்கும் முறை. உருப்படி விளக்கம் தோன்றும் போது அறை அமைதியாக இருக்கிறது. இது ஒரு அரிய வகை பொருள். இது தீக்கு காரணமான மானாவை அதிக அளவில் சேமித்து வைப்பது மட்டுமல்லாமல், ஆனால் இது பயனரை ஒரு திறமையை வெளிக்கொணர அனுமதிக்கிறது. புகைப்பிடிக்கும் காட்டுத்தீ என்று அழைக்கப்படுகிறது. ஹானின் இன்னும் பிக் ஃபோர்ஸ் வியர்வை தோட்டாக்கள். நம் பையன் எப்படி முடித்தான் என்று அவனால் தலையில் சுற்றிக் கொள்ள முடியும். ஒரு விக்கல் இல்லாமல் அத்தகைய ஒரு ஆவியாகும் தொகுப்பு. அவர் தனது சொந்த பகுப்பாய்வை இரண்டாவதாக யூகிக்கத் தொடங்குகிறார். அங்குதான் விஷயங்கள் தெற்கே செல்கின்றன. அவரது கவனச்சிதறிலும் ஆணவத்திலும் ஹானின் மோனோஸ்டோன்களை ஊக்கப்படுத்தும் போது நேரத்தை குழப்புகிறார். அடிப்படை ஆற்றலுடன் அவரது தந்தை தவறை உணர்ந்து எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அது மிகவும் தாமதம். அடுத்த நொடி ஒரு பெரிய வெடிப்பு முழு ஆய்வகத்தையும் உலுக்கியது. மதியம் உருளும் நேரத்தில் சுத்திகரிப்பு அறை புகை மற்றும் பதற்றம் ஒரு குழப்பம். துணை டீன் எப்போதும் பாம்பு உடனடியாக தனது மகனுக்கு ஆதரவாக அலையை மாற்ற முயற்சிக்கிறார். போட்டிட்டை ஆனதாக அறிவித்தார். ஹானின் காயத்தை ஒரு வசதியான சாக்காக பயன்படுத்துதல். இறுதி முடிவை பிந்தைய தேதிக்கு தள்ள வேண்டும். பேராசிரியர் கிம்மிடம் அது இல்லை. விபத்து முற்றிலும் காரணமாக இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹானின் சொந்த கவனக்குறைவுக்கு
மைக்கேல் திரும்பி பார்க்கிறார். தேர்வு மதிப்பெண்களில் டிம் அதிக அக்கறை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். அவரது மாணவர்களின் நலனை விட மைக்கேல் அழுக்காக விளையாடவில்லை. அவர் சிவனின் நடிப்பில் துளையிடத் தொடங்குகிறார். முழு அதிர்வு அடையும் என்று கூறி 5 நிமிடங்களுக்குள் உயர் அடுக்கு மன வெளியீடு. ஒரு புதிய நபருக்கு சாத்தியமற்றது. இது ஒரு புதியவருக்கு மனிதாபிமானமாக இருக்கக்கூடாது. அப்படி செயல்பட வேண்டும். சிவன் அவர்களை பார்க்கிறார். அவர் உண்மையில் பயன்படுத்திய நுட்பத்தில் அவரது மனம் பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்படக்கூடாத ஒன்று. அவர் ஆயுதங்களை உருவாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு முறையை பயன்படுத்தினார். சாதாரண ஸ்மிதிங் சாத்தியமற்றது. அவரது பார்வையில் ரசவாதம் என்பது தாதுவை மறுவடிவமைப்பதற்காக அதை கொல்வது அல்ல. இது கனிமங்களின் மையத்தை கண்டுபிடிப்பது பற்றியது மற்றும் தாதுவின் வாழ்க்கையை விரிவுபடுத்துகிறது. அவர் அடிப்படையில் எதிர்கால அடுக்கு குறுக்கு வழியை பயன்படுத்தினார். ஆனால் மைக்கேல் போன்ற ஒருவருக்கு அதை விளக்கும் எண்ணம் அவருக்கு இல்லை. அவர் வெறும் ஊமையாக நடிக்கிறார். ஒரு மறதியான முகபாவத்துடன் திரும்பி பார்க்கிறான். மைக்கேல் தூண்டில் எடுக்கிறார். சிவனை ஒரு மோசடி என்று திட்டியபடி சிரித்துக் கொண்டே ஒரு புதியவர் ஒரு அரிய தரமான பொருளை போலியாக உருவாக்குகிறார் என்று. புள்ளியியல் சாத்தியமற்றது. அதனால் அவன் ஏமாற்றி இருக்க வேண்டும். ஆர் உண்மையில் கோபப்படத் தொடங்குகிறார். ஆனால் அவர் டீன் ரூவின் குரலால் துண்டிக்கப்பட்டார். அனைவருக்கும் அதிர்ச்சியாக அவள் ஒப்புக்கொண்டாள். சேவுனின் திறமை என்று சொல்ல முன்வருகிறார். எந்த அர்த்தமும் இல்லை. மைக்கேல் நடைமுறையில் முழுகிறார். டீன் அவரை ஆதரிக்கிறார் என்று நினைக்கிறார். குழந்தையை தகுதி நீக்கம் செய்து மறுபரீட்சை நடத்த வேண்டும். ஆனால் பின்னர் விஷயங்கள் விசித்திரமாகின்றன. டீன் ரியோ விதிகளை பார்க்கவில்லை. அவள் உரையை பார்த்துக் கொண்டிருக்கிறாள். அவள் வாயில் நீர் வடிகிறது. அவள் அதை இழக்கப் போகிறாள் போல் தெரிகிறது. ஆயுதத்தில் இருந்து ஒரு கடை எடுக்க தெளிவாக இருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு நக்கு கிடைக்குமா என்று யோசித்து தீர்த்துக் கொள்கிறாள். அவளுடைய திடீர் வினோதமான பேராசையால் முழு அறையையும் திகைக்க வைத்தாள். பின்னர் எங்கள் ஹீரோ வெளியே செல்கிறார். அவரது புதிதாக போலி உரையில் பிரதிபலிக்கிறது. நேரம் சற்று விலகி இருந்தது. இறுதிப் பொருளை முதிர்ச்சியற்றதாக உணரச் செய்கிறது மற்றும் அவரது நிபுணர் கண்களுக்கு முழுமையற்றது. ஆனால் அது இன்னும் போதுமானதை விட விஸ்டினின் வாயில் புளிப்புச் சுவையை விட்டுவிட அவர் நடக்கும்போது பார்வெட் என்ற பெயர் அரிப்பு ஏற்படுகிறது. அவரது மூளையின் பின்புறத்தில் அவன் அதை முன்பே கேட்டிருக்கிறான் என்று தெரியும். பின்னர் அதை கிளிக் செய்கிறது. அவர் வெடிக்கும் நாயின் கதையை நினைவு கூர்ந்தார். லூயிஸ் வாலண்ட் பாபலில் மீண்டும் ஒரு ஆயுதத்தை வாங்குவது பற்றி அவள் குறிப்பிட்டிருந்தாள். அது வெடித்து முடிந்தது. நிரந்தர மன்னா தீக்காயங்களுடன் அவளை விட்டு ஹான்ஸ் திறமையற்ற கருப்பன் என்பதை அவர் உணர்ந்தார். லூயிஸின் வாழ்நாள் காயங்களுக்கு பின்னால் அவரது அசல் திட்டம் கண்காணிக்க இருந்தது. மேலும் 3 நாய்களுக்கும் மறுவாழ்வு அளிக்கவும். ஆனால் அவர் இப்போதைக்கு லூயிஸின் பாதையை விட்டுவிட முடிவு செய்தார். அந்த காயங்கள் தான் அவளை வெடிக்கும் நாயாக மாற்றுகிறது மற்றும் வழிதவறி செல்கிறது. இதற்கிடையில் போர்சிபா துறை மாநாட்டு அறையில் முடிந்து ஒரு சூடான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. டீன் ரியோ சிவனைத்துறை மதிப்பீட்டாளர் என்று பெயரிட கடுமையாக தள்ளுகிறார். ஆனால் மற்ற பேராசிரியர்கள் சந்தேகம் கொண்டுள்ளனர். யாருக்காவது ஆட்சேபனை இருக்கிறதா என்று அவள் இருட்டாக கேட்கும்போது மைக்கேல் ஸ்லேலி பேசுகிறார். அவர் அதை ஒரு ஆட்சேபனையாக இல்லாமல் ஒரு ஆலோசனையாக வடிவமைக்கிறார். அவள் சமீபத்தில்தான் டீன் ஆனதை சுட்டிக்காட்டினாள். வாதம் உரைக்கு மாறுகிறது. ஈர்க்கக்கூடியதாக இருந்தாலும் குழு ஒரு நெருக்கமான மதிப்பாய்வை விரும்புகிறது. பேராசிரியர் கிம் உள்ளே குதித்தார். கைவினை திறனுக்கு கொஞ்சம் மெருகூட்டல் இல்லாவிட்டாலும் கூட மன்னா பயன்படுத்தப்படும் விதம் மற்றும் அதன் சரியான இணக்கத்தன்மை 5 வர்ண நெருப்பு பட்டையுடன் மேதை. ஒரு பேராசிரியர் அறிக்கையை பார்க்கிறார். புள்ளி விவரங்களை பாராட்டி. ஆனால் ஒரு புதிய மாணவர் உண்மையில் அதை எடுக்க முடியுமா என்று இன்னும் சந்தேகம். டீன் ரியோ ஒரு வெடிகுண்டு மூலம் அனைவரையும் மூடுகிறார். அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் ஆயுதத்தை அவள் பலகையில் சொல்கிறாள். செவன் உண்மையில் செய்ய நினைத்ததில் 60% மட்டுமே இருக்கலாம். அந்த குறைபாடுதான் அவரது திறனை மிகவும் திகிலடையச் செய்கிறது. பிரச்சனையை தீர்க்க அவள் அவர்களுக்கு முன் வரிசையில் இருக்கையை வழங்குகிறாள். அவரது வேலிடிக்டோரியன் ஆர்ப்பாட்டத்திற்கு அவள் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறாள். அவள் தனது வாழ்க்கையை வரியில் வைக்கிறாள். அவரது செயலை பார்த்த பிறகு அவள் முடிவை ஏற்கவில்லை என்றால் அவர் அந்த இடத்திலேயே தனது பதவியை ராஜினாமா செய்வார். அடுத்த நாள் தொடக்க விழாவில் பேரரசர் லுட்விக் ஷூபர்ட் பாபலின் வரலாறு பற்றிய நீண்ட விரிவுரையுடன் விஷயங்களை தொடங்குகிறார். 5 வருடங்களுக்கு முன்பு எப்படி என்று பேசுகிறார். மனித பரிணாம வளர்ச்சிக்காக வானங்கள் ஹீரோக்களின் கோபுரத்தை அனுப்பியது. ஆனால் கீழே உள்ள உலகம் சதுப்பு நிலத்தை கட்டவிழ்த்துவிட்டு பதிலளித்தது. அதன் பாதையில் உள்ள அனைத்தையும் கெடுக்க மனிதகுலம் புதிய சாத்தியங்களை பெற்றாலும் அதே நேரத்தில் ஒரு பெரிய பேரழிவு பிறந்தது. பாபல் கடலின் நடுவில் அமைந்துள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை ஹீரோக்களை உருவாக்கி வருகிறார். இப்போது பேரரசர் புதிய மாணவர்களை அந்த வரிசையில் சேர அழைக்கிறார். முதியவரை பார்க்கும்போது சிமுன் அவர் வேடமிடும் நல்ல 2 காலனி இல்லை என்பது ஏற்கனவே தெரியும். அறிவிப்பாளர் இறுதியாக வால்டிக்டோரியன் ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த ஆண்டு சிறந்த வேட்பாளர்களை மேடைக்கு வரவழைத்தல். சிமுன் வேலை நடக்கும்போது அவன் தன் கடந்த கால வாழ்க்கையில் சந்தித்து அனைத்து திமிர்பிடித்த முட்டாள்தனங்களையும் நினைவு கூறுகிறான். சிறந்த மாணவர்களாக இருந்ததால் மிகவும் துணிச்சலாக இருந்த தோழர்கள். இப்போது ஆர்ப்பாட்டம் உண்மையில் தொடங்குகிறது. அவர்கள் ஏன் அப்படிப்பட்ட மனப்பான்மையை கொண்டிருந்தார்கள் என்பதை அவர் இறுதியாக பார்க்கும். அறிவிப்பாளர் சவாலை விளக்குகிறார். மரியோனெட் பேக்கரி ஆட்டோமேஷன் மாடல் 9 ஆல் தயாரிக்கப்பட்ட கோல்டன் யூனிட்டை அவர்கள் எதிர்கொள்வார்கள். இது சில நடைமுறை போலி அல்ல. இது ஒரு கடல்தர நாயகருடன் உண்மையில் சண்டையிடுவதற்கு போதுமான போர் செயல்திறனை கொண்டுள்ளது. ரோபோவை பார்த்து நம் பையன் தற்காப்பு கலைகளை பயன்படுத்தலாமா என்று ஆச்சரியப்படுகிறான். அது எந்த ஆயுதங்களையும் கொண்டு செல்லவில்லை என்று கருதுகிறது. முதல் ஆர்ப்பாட்டம் போர் துறையிலிருந்து வருகிறது. ஆகர்குஃப் வாலெடிக்டோரியன் ஜேக் மாயஸ் தலைமையில் பையனை பார்த்து அவர் மியர்ஸ் குடும்பத்தின் 3வது மகன் என்று சிவன் யூகிக்கிறார். வாழ்வீச்சுக்கு பெயர் பெற்ற குலம். இந்த சிறுவன் தெளிவாக கைக்குகை தற்காப்பு கலையில் நிபுணன். ரோபோவுக்கு எதிராக ஜேக் சதுரங்கம் மற்றும் போட்டி தொடங்குகிறது. ரோபோ உடனடியாக உள்ளே விரைகிறது. ஆனால் ஜேக் தாக்குதலை எளிதாக தடுக்கிறார். அவர் மற்றொரு வேலை நிறுத்தத்தின் கீழ் பார்த்து அவரது கால்களில் லேசான தண்டுகிறார். ரோபோ அழுத்திக் கொண்டே இருக்கிறது. ஜேக் கடைசியாக பின்வாங்கும் வரை தடுமாறிக்கொண்டே இருக்கிறார். தாக்குதலுக்கு செல்ல வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்தல். அவர் ஒரு காட்டு விலங்கு போல முன்னோக்கி சென்று ரோபோவின் குடலில் ஒரு குத்தலை ஆழமாக புதைக்கிறார். தாக்கம் மிகவும் கொடூரமானது. அது உலோக முலாம் நசுக்குகிறது. பார்வையாளர்களை அதிர்ச்சியில் மௌனமாக்கியது.
சிவன் கடந்த கால வாழ்க்கையில் அதை நினைவு கூர்ந்தார். இந்த பையன் தனது 20களின் நடுப்பகுதியில் ஏழையும் பெற்ற இளம் வயதிலேயே இறந்து இப்போது அவரை பார்க்கும்போது அவர் ஒரு தசாப்தத்துக்கு ஒரு முறை அற்புதமானவர். இந்த திறமையான ஒருவர் இவ்வளவு சீக்கிரம் எப்படி இறந்தார் என்று எங்கள் பையன் ஆச்சரியப்பட வைக்கிறது. ஜேக் ஒரு குத்தினால் முடிக்கப்படவில்லை. அவர் மீண்டும் தாக்கி இயந்திரத்தை முழுவதுமாக சிறிய துண்டுகளாக உடைத்தார். அவர் ஒரு திருப்தியான பெருமூச்சு விடுகிறார். இறுதியாக அவர் எப்படி தளர்ந்தார் என்று கேலி செய்தார். அறிவிப்பாளர் திகைத்து போனார். ஆனால் விரைவாக அவரை புகழ்ந்து தள்ளுகிறார். சிரேன் ஹீரோவின் சக்தியுடன் ஒரு ஆட்டோமேஷனை அடக்குவது மூல வலிமையை தவிர வேறு எதையும் பயன்படுத்தாது என்பது சிறிய சாதனையல்ல. அப்படி ஒரு அற்புதமான நடிப்புக்கு பிறகு யாரேனும் அழுத்தத்தை உணர்வார்கள். ஆதரவு துறையின் வல்லுநர்களுடன் ஆர்ப்பாட்டம் தொடர்கிறது. எரிகா அவளை பார்த்து எங்கள் பையன் அவள் எந்த அழுத்தத்தையும் உணரவில்லை. குடும்பத்தில் மூத்த மகளாக ஜப்பானில் உள்ள 3 பெரிய குடும்பங்களில் ஒன்று அவள் கவனத்தை ஈர்க்க பழகிவிட்டாள். அவரது கடந்த கால வாழ்க்கையில் அவள் ஒரு ரேங் ஹீரோ ஒரு புராண தர ஆயுதத்தை பயன்படுத்தினாள். ஆனால் அவள் இறுதியில் ஊழலில் விழுந்தாள். அவள் முன்னேறும் முன் அவனை திரும்பி பார்க்கிறாள். எரிகா கனரக கவசம் பொருத்தப்பட்ட மாடல் 9 ஐ எதிர்கொள்கிறார். முந்தையதை விட தோராயமாக 1.5 மடங்கு வலிமையான தற்காப்பை பெருமைப்படுத்துகிறது. அவள் ஒரு சிறிய கூண்டை திறக்கிறாள். ஒரு பறவையை விடுவித்தல். அவளது ஒரு கண் பிரகாசிக்க தொடங்கியதும் அவள் பறவையை போகுமாறு கட்டளையிடுகிறாள். அது வெளியே துளையிடும் அலறலுடன் ரோபோ தன்னைத்தானே மீட்டெடுக்கிறது. மேலும் அது சிதைப்பது கடினமானதாக இருக்கும். அதன் அசல் வடிவத்திற்கு திரும்பி அதன் எஜமானிக்கு திரும்புகிறது. அவள் எப்படிப்பட்டவள் என்று அறிவிப்பாளர் பெருமிதம் கொள்கிறார். பார்வையாளர்கள் காட்டுக்கு செல்லும் போது கடல் தரவரிசை தற்காப்பு ரோபோவை சுட்டார். இப்போது அழுத்தம் அதிகமாக உள்ளது. ஆர்ப்பாட்டம் புதிய துறை வல்லுநர்களுக்கான பட்டியல் குறிப்பிடத்தக்க அளவு அதிகமாக உள்ளது. சுத்திகரிப்புத்துறை ஒரு வல்லுநரை உருவாக்கி நீண்ட நாட்களாகிவிட்டது. அதனால் சிவன் மீதான அழுத்தம் நசுக்கப்பட வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ரியோ யுன்ஹா 2வது மேற்பார்வையாளர். சில சந்தர்ப்பங்களில் அதற்கு மேல் கவசமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அறிவிப்பாளர் ஒரு சாக்கு சொல்ல முயற்சிக்கிறார். குறுகிய அறிவிப்பில் அது போன்ற மாதிரியை தயார் செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். இந்த குழந்தையா என்று ரகசியமாக ஆர்ப்பாட்டத்தை சீர்குலைக்க முயற்சிக்கிறது. இருப்பினும் பேராசிரியர் கிம் திடீரென்று தோன்றினார். எங்கள் பையன் கூறிய சரியான மாதிரியை வெளியேற்றுகிறோம், ஏற்கனவே முழு கவசத்துடன். வேறு வழியின்றி விட்டு போட்டியின் தொடக்கத்தை அறிவிப்பாளர் சமிக்கை செய்கிறார். பேராசிரியர் கிம் அவரை காட்டுக்கு செல்லச் சொல்கிறார் மற்றும் அவரது மாணவர் மிகைப்படுத்தலுக்கு வாழ விரும்புகிறார். அவர் தனது வாளை உருவினார் மற்றும் 5 வண்ண தீக்குழம்புகள் வெடிக்கின்றன. கத்தியிருந்து ஜேக் பார்க்கிறார். பார்வையால் உற்சாகமாக இருக்கிறார். பொறாமை கொண்ட ஹான் கேலி செய்கிறார். சிவன் நம்புகிறார். வெறும் காட்டி. ஹானின் மனதில் அது போன்ற வாளை கட்டுப்படுத்தும் அளவுக்கு சிவனுக்கு மனமில்லை. அவர் சிரமம் பற்றி முற்றிலும் தவறாக இல்லை. 5 வண்ண நெருப்பு கத்தியின் உள்ளே தீப்பிழம்புகள் இயற்கையாகவே மோதுகிறது. மேலும் அவை பாரிய அளவிலான மானாவுடன் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அவை வெடித்துவிடும். அவர்களுடன் பயனரின் கையை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்கள் பையன் மூல மானாவை பயன்படுத்துவதில்லை. அவர் நெருப்பை குவித்து பயன்படுத்தி தீப்பிழம்புகளை உள்நாட்டில் சேமித்து வைப்பதற்கான உரை மற்றும் கருஞ்சிவப்பு நெருப்பை உள்ளே செலுத்தும் சுடர்திறன் கொண்ட அவரது கைவினைஞர். அமுக்கப்பட்ட மன அவர் ரோபோவை தாக்கும் போது 5 வண்ண பேய்களை ஒரே நேரத்தில் வெடிக்கச் செய்கிறார். வெடிப்பு மிகப்பெரியது. அரங்கம் முழுவதும் அடர்ந்த புகை சூழ்ந்துள்ளது. புகை வெளியேறியதும் அவர் அதை மிகைப்படுத்தினாரா என்று சிவன் வியத்தகு முறையில் ஆச்சரியப்படுகிறார். அவரது வேலை நிறுத்தத்தின் ஒரு பெரிய அழுகுறி நீண்டுள்ளது. அரங்கின் தளம் முழுவதும். அறிவிப்பாளர் அதிர்ச்சியை உலுக்கி உடனடியாக அழைக்கிறார். மத்திய ஆடிட்டோரியத்துக்கு விரைந்து செல்லும் கட்டுமான ஆதரவு குழு. அந்த வெடிக்கும் முடிவோடு ஆர்ப்பாட்டத்திற்கான இடைக்கால மதிப்பீடு அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. நிகழ்ச்சி முடிந்ததும் எங்கள் பையன் டீன் அலுவலகத்திற்கு நேரடியாக வரவழைக்கப்படுகிறார். ரியோ யுன்ஹா சிறிது நேரம் கழித்து உலா வருகிறார். அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். தாமதம் ஏனென்றால் அரங்கில் அவன் செய்த முழுமையான குழப்பத்தை சுத்தம் செய்வதில் அவள் சிக்கிக் கொண்டாள். சிவன் பதற்றத்துடன் அவர் தனது அதிகாரத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு தனது சொந்த மன்னிப்பை கோருகிறார். அவர் ஒரு விரிவுரையோ அல்லது திட்டவரையோ எதிர்பார்த்து அங்கே அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் ஏன் இல்லை என்று அவள் விரைவாக அங்கு அவள் விஷயத்திற்கு வருவதற்கு முன் அவளது வயிறு சத்தமாக மோசமான உருவல் அவளை விட்டு வெளியேறுகிறது. மிகவும் வெட்கப்படுகிறேன். ரிக்கெட் நீண்ட காலமாக புதரை சுற்றி அடிப்பதில்லை. அவர் கண்ணில் இறந்தார் மற்றும் அவரது கத்தி மற்றும் உரையை சந்தை விலையை விட 10 மடங்குக்கு வாங்க முன்வந்தார். சிவன் அவரை செயல்படுத்த முடியாமல் திகைத்துவிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு அறிவிப்பு. விங்ஸ் அவர் அதிகாரப்பூர்வமாக அவருடன் ஒரு பிணைப்பை உருவாக்கினார்.
இவ்வளவு சீக்கிரம் பத்திர வடிவத்தைக் கண்டு ஆர்ப்ரோ அதிர்ச்சியடைந்தார். அவரது கடந்த கால வாழ்க்கையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக அவர் தனது ஆயுதங்களை அவளுக்கு பலமுறை ஊட்ட வேண்டியிருந்தது. வெளிப்புறமாக அவர் அவளுக்கு நன்றி கூறுகிறார், ஆனால் உள்நோக்கி அவர் ஏற்கனவே சூழ்நிலையை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளார். அவர் உடனடியாக அவள் மீது பத்திர பிரித்தெடுத்தலை பயன்படுத்துகிறார் மற்றும் சில பெருந்தீனி இரும்பை பெறுகிறார். இது ஒரு உயர்ந்த தரம் வாய்ந்த உயர்தர உலோகமாகும். இது இரும்பை உட்கொள்வதன் மூலம் வெப்பத்தை உருவாக்குகிறது. போதுமான அளவு உணவளித்தால் கனிம இரத்தத்தை உருவாக்குகிறது. கடைசியாக எங்கள் பையனுக்கு உலோகம் கிடைத்ததும் அவளுடைய உபகரணங்களை அவளுக்கு விற்கப் போகிறான். அவன் அவளை தட்டையாக மாற்றுகிறான். அப்போது பேராசிரியர் கிம் கதவை பரோ செய்வன் சிறிது நேரம் டீனை விட்டுவிட்டு அவளது வயிறு இன்னும் உருமுகிறது. கிம் அவரை வழிநடத்துகிறார். பாவல் அகாடமியின் இதயம் மார்டட் மேன்ஷன் என்று அழைக்கப்படும் பழைய பிரதான கட்டிடம். அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். அகாடமி தலைவர் வழியில் கிம் செஹுன் நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கிறார். தலை மட்டும் குழப்பத்தை கண்டுகொள்ளவில்லை. ஆடிட்டோரியத்தில் அவர் அவர்களில் எவரையும் விட மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். செஹுன் தனது பேராசிரியருக்கு உறுதியளிக்கிறார். இதை பெற்று உள்ளே நுழைந்தேன். அகாடமி தலைவர் லுட்விக் தவிர வேறு யாரும் இல்லை. முந்தைய வாழ்க்கையில் அவர் ஒரு அரக்கனை அழித்தொழிக்கும் வானத்தில் இருந்து தெய்வீக உயிரினத்துடன் போராடி அழித்த வீரன். லுட்விக் செஹுன் இன் ஆயுதங்களை சுவாரஸ்யமாக கூறி உரையாடலை தொடங்குகிறார். இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். சில வர்க்கங்கள், ஆனால் அதிக எதிர்பார்ப்புகள். வருத்தம் என்ற வார்த்தையை கேட்டதும் செஹுன் தனது கலைப்படைப்பை கசக்க விரும்புகிறார். மீண்டும் உலைக்குள் பொருட்படுத்தாமல் லுட்விக் தனது கடின உழைப்புக்கு 2 வெகுமதிகளை தேர்வு செய்கிறார். யோசித்துவிட்டு மனதையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க ஏதாவது கேட்கிறார். லுட்விக் கையை அசைத்ததில் 2 பொருட்கள் சீவனின் பிடியில் விழுகின்றன. ஒன்று கனமான மைப்பாறை, அது தொட்ட எல்லாவற்றிலிருந்தும் மனதை உறிஞ்சும். மற்றொன்று ட்ரீன் ஐவரி, இது இணைக்கிறது. ட்ரீன் போன்ற மானாவை பயன்படுத்தி கனவுகள். செஹுன் திகைத்து நிற்கிறார். மைப்பாறை அரிதானது என்றாலும் ட்ரீன் ஐவரி கிட்டத்தட்ட உள்ளது. கண்டுபிடிக்க இயலாது. அவற்றை கையாள்வது கடினமாக இருக்கும். ஆனால் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து அவருக்கு ஏற்கனவே அவர் வெகுமதிகளை விரும்புகிறாரா என்று கேட்டபோது அவை சரியானவை என்று செஹுன் பதிலளித்தார். அவன் சென்றவுடன் ஒரு நபருக்கு 2 வெகுமதிகளை வழங்குவதன் மூலம் லுட்விக் என்ன நினைக்கிறார் என்று கேட்கும் ஒரு குரல் கீஹோலில் இருந்து வருகிறது. லுட்விக் அலட்சியமாக பதிலளிக்கிறார், ஏனென்றால் சிஹுனுக்கு அவற்றை கையாளும் திறன் உள்ளது. லுட்விக் சிறுவனில் தன்னை பார்க்க வேண்டும் என்று மறைக்கப்பட்ட குரல் கருத்து தெரிவிக்கிறது மற்றும் லுட்விக் ஒப்புக்கொள்கிறார். செஹுன் அதற்கு போதுமான ஆழம் இருப்பதை குறிப்பிட்டு குரல் நுட்பமாக அது உண்மையில் முடியாது என்று பதிலளிக்கிறது. அந்த ஆழம் எவ்வளவு ஆழமாக செல்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் பையன் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் ஹான்ஸ் ஏற்கனவே போர்சிபாவில் 3ஆம் ஆண்டு மூத்த வாலிடெக்டோரியரான ஹோவர்டுடனான தனது உறவுகளை பற்றி பெருமையாக பேசுகிறார். மற்ற வகுப்பு தோழர்கள் அவரது தொடர்புகளைக் கண்டு வியந்துள்ளனர். எனினும் செஹுன் நுழைந்தவுடன் ஹான்ஸ் ஒரு இருண்ட பார்வையை சுட்டுவிடுகிறார். பொன்னிறம் உடனடியாக பயத்தால் முடங்கியது. ஹான்ஸ் அமைதியாக சபிக்கும் போது குறைந்த பிறந்த சிஹுன் பேராசிரியர் கிம் முதல் வகுப்பை தொடங்க நுழைகிறார். அவர் இங்கேட் இன் பெரும்பகுதியை அறிமுகப்படுத்துகிறார். ப்ரொஜெக்ஷன் அலாய் எனப்படும் இது பொதுவான தாதுக்களை விட பல மடங்கு அதிக உணர்திறன் கொண்டது. கிம் ஒரு இன்ஜெட்டின் உட்புறத்தில் மனாவை செலுத்தி நிரூபித்தார். உடனடியாக அவரது மனதில் கற்பனை செய்யப்பட்ட ஆயுதம் எளிதாக உருவாக்கப்படுகிறது. பேராசிரியரின் வேலையை பார்க்கும்போது நம் பையன் அந்த மனிதன் உலகின் தலைசிறந்த இடத்தை பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்தான். இதற்கும் 100 கைவினைஞர்கள் அவர்களின் பிணைப்பு கல்லை உருவாக்கும் போது அவர் தெளிவாக உணர்ந்தார். இந்த இன்ஜெட்களால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் உண்மையில் போரில் பயன்படுத்தப்படாது. கலவையானது மனாவை மிகவும் உணர்திறன் கொண்டதாக இருப்பதால் அது படைப்பாளியின் ஆழ் மனதில் பதிவு செய்கிறது. அவர்களின் உள்சுயத்தை பிரதிபலிக்க அவர்களை கட்டாயப்படுத்துகிறது. அதனால்தான் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று அவர்கள் உருவாக்கும் கத்திகள் அவர்கள் உண்மையில் யார் என்பதற்கான நேரடி பிரதிபலிப்பாகும். ஒரு நிலையான சுய அறிமுகத்திற்கு பதிலாக பேராசிரியர் கிம் விளக்குகிறார். சுத்திகரிப்பு துறை இந்த மாற்று ஈகோக்களை பயன்படுத்தும். அவை ஒரு வாரத்திற்கு பின் கட்டிடத்தில் காட்சிக்கு வைக்கப்படும். மேலும் அவர் அனைவருக்கும் அதிர்ஷ்டம் வாழ்த்துகிறார். இந்த உலோக கலவைகளின் விலையை சாய்ஹூ கவனிக்கிறார். ஒவ்வொன்றும் 10 மில்லியனுக்கு மேல் வென்றது. ஒரு எளிய சுய அறிமுகத்தை கூட பிரமாண்டமாக உணர பாபல் எவ்வளவு முயற்சி செய்கிறார் என்பதை இது காட்டுகிறது. ஹான்ஸ் முதலில் தன் கையை முயற்சி செய்கிறான், ஆனால் அவனால் தன் வாளை கூட கட்டுக்குள் வைத்திருக்க முடியவில்லை. மறுபுறம் எங்கள் பையன் சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஏன் இங்கே யாருக்கும் உண்மையான திறமை இருப்பதாக தெரியவில்லை. பின்னர் அவரது பெயர் அழைக்கப்பட்டது. அவரது இன்ஜெக்டை ஊற்று பார்க்கிறது. இனி பின்வாங்குவதில் அர்த்தமில்லை என்று சாஹூ முடிவு செய்தார். அவர் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் வாலிடிட்டோரியன், அதனால் அவரும் வெளியே போகலாம். அவர் தனது மனதை ஓட்ட அனுமதிக்கிறார், ஆனால் அவர் அதை மிகைப்படுத்தி இருக்கலாம் என்பதை ஒரு நொடி தாமதமாக உணர்ந்தார். அடுத்த கணம் ஒரு குண்டுவெடிப்பு ஜன்னல்களை உடைக்கிறது. கண்காட்சி விழாவில் ஒரு பெரிய கூட்டம் கூடுகிறது, குறிப்பாக மாற்று ஈகோவை பார்க்க. சுத்திகரிப்பு துறையின் சிறந்த மாணவர். அனைவருக்கும் அதிர்ச்சி, இது ஒரு வாள் அல்ல. சாய்ஹூஸ் இங்கே தற்செயலாக அருகிலுள்ள 19 ப்ரொஜெக்ஷன் அலாய்களை உறிஞ்சியது. திணைக்களம் சரியாக காட்சிப்படுத்த முடிவு செய்து பல ஆயுதங்களை காட்சிப்படுத்தியது. அவை உருவாக்கப்பட்டன. இந்த பிரமாண்டமான காட்சி சாஹூவின் பரந்த திறமையின் பிரதிநிதித்துவம் என்று அவர்கள் கூறுகின்றனர். மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் பதட்டமாக உள்ளனர். அவர் நம்ப முடியாத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர். அது போன்ற ஒன்று. சிலர் கிசுகிசுக்கிறார்கள். சுத்திகரிப்புத் துறைக்கு ஒரு வாலிடிட்டோரியன் இருந்து சிறிது நேரம் ஆகிவிட்டது. பள்ளி அவரை ஒரு மேதையாக உயர்த்த முயற்சிக்கிறது. இருப்பினும் மற்ற 2 வல்லுநர்கள் இதை வித்தியாசமாக பார்க்கிறார்கள். அந்த ப்ரொஜெக்ஷன் அலாய் கூட முழுமையாக வெளிப்படுத்த போதுமானதாக இல்லை என்று அவர்கள் சந்தேகிக்கிறார்கள். சாஹூவின் உண்மையான திறன். இதற்கிடையில் மீண்டும் பட்டறையில் எங்கள் பையன் இவ்வளவு துல்லியமாக மோசடி செய்கிறான். அவரிடம் 0.01 வினாடி மார்ஜின் பிழை கூட இல்லை. உதவியாளர் ஹான் அவரை பார்க்கிறார். இப்படி ஒருவருக்கு கற்பிக்க இன்னும் என்ன இருக்கிறது?
பயிற்சியை தவிர்க்க முடிவு செய்து உண்மையில் ஆர்ப்பாட்டம் தேவைப்படும் மற்ற மாணவர்களை கண்டறிய ஹான் செல்கிறார். வகுப்பு டிஸ்மிஸ் செய்யப்பட்டவுடன் எங்கள் பையன் தான் உருவாக்கிய கத்திகளை பார்த்து சுத்தியலை உயர்த்துகிறான். அவர்களை மீண்டும் தாக்க வேண்டும். ஹானின் குரல் வெட்டுகிறது. அவர் உண்மையில் அவற்றை உடைக்கப் போகிறாரா என்று கேட்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை வழங்க வேண்டியிருப்பதால் அவற்றை வைத்திருக்குமாறு அவர் பரிந்துரைக்கிறார். ஸ்மித்திங் அதனால் கேடட்கள் தங்கள் வரவு செலவுகளை பாதுகாக்க முடியும். பேபரின் ஆதரவு அமைப்பு அடிப்படையில் வெளிப்புறமாக விற்கப்பட்ட ஆயுதங்களின் சாதனை பதிவின் அடிப்படையில் செயல்படுகிறது. சாஹூவின் வெளிப்படையான அதிருப்தியின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று ஹான் கேட்கிறார். அது உண்மையில் தன் உடல்தான் என்று ஒப்புக்கொண்டார். பிரச்சனை என்னவென்றால் அவர் கனமான மைப்பாறையுடன் பயிற்சியை தொடங்க வேண்டும். ஆனால் அவரது தற்போதைய உடல் சகிப்புத்தன்மை பணிக்கு ஏற்றதாக இல்லை. அப்போதுதான் ஹான் ஒரு தீர்வை வழங்குகிறார். உடல் பயிற்சியை மட்டுமே நம்புவதற்கு பதிலாக ஏன் பஃப்ஸை பயன்படுத்தக்கூடாது? உணர்தல் சாஹோவை கடுமையாக தாக்கியது. அவரது கடந்த கால வாழ்க்கையில் அவர் அந்த முறையை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் இப்போது அது அவரது உடல் இன்னும் இல்லாத நிலையில் கனமான மைப்பாறையை வெட்டுவதற்கான ஒரே வாய்ப்பு போல் தெரிகிறது. அதை சொந்தமாக செய்ய மூல பலம் எங்கள் பையன் முனைக்கு ஹான் என்று நினைக்கிறான். ஹான் நன்றியுணர்வை துடைக்க முயற்சிக்கையில் சாஹூ தனக்கு சொந்தமான சில அறிவுரைகளை வழங்குகிறார். அவரது மனையில் 70% மட்டுமே பயன்படுத்தவும். மோசடி செய்யும் போது ஹான் தனது இருப்பு முழுவதையும் இருக்கிறார் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதற்கு பதிலாக ஒரு புள்ளியில் மட்டுமே கவனம் செலுத்த பரிந்துரைக்கிறது. முற்றிலும் குழப்பமடைந்த ஹானை விட்டுவிட்டு சாஹூ விலகிச் செல்கிறார். ஒரு புதிய மாணவர் எப்படி அவருக்கு மன நிர்வாகத்தில் ஒரு மாஸ்டர் கிளாஸை கொடுத்தார் என்று ஆச்சரியம். பேபல் தன்னாட்சி கற்றலை ஊக்குவிக்கும் ஒரு தனித்துவமான இடம். மாணவர்கள் எந்த துறையிலிருந்தும் வகுப்புகள் எடுக்கலாம் அல்லது ஒரே செமஸ்டரில் டஜன் கணக்கான படிப்புகளை அடுக்கலாம். அவர்கள் தங்கள் முக்கிய தேவைகளை பூர்த்தி செய்தால் பிடிப்பது பொறுப்பு. உங்கள் தரங்களை 3 முறை பராமரிக்க தவறினால் நீங்கள் வெளியேற்றப்பட்டீர்கள். இந்த சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொண்டு சாஹூ ரயிலில் ஏறி நிலையத்தை நோக்கிச் செல்கிறார். சூனியம் துறைக்கு செல்கிறது. அவர் ரயிலில் இருந்து இறங்கியவுடன் எரிகா மற்றும் அவரது மேக்காப்பாளர்களுடன் ஓடுகிறார். பாதுகாவலர்களில் ஒருவர் எரிச்சலுடன் பாதையை தடுப்பதால் அவரை நகரச் சொல்கிறார். சாய்ஹூ நடுங்கவில்லை. அவர்தான் நகர வேண்டும் என்று பையனிடம் இருட்டாகச் சொல்கிறார். அவன் எங்கு செல்கிறான் என்று எரிகா கேட்டபோது அவர் ஒரு சுரங்க தொழிலாளியை அழைத்துச் செல்ல முடியுமா என்பதை பார்ப்பதற்காக அவர் சூனியத்துறையை சோதிப்பதாக குறிப்பிட்டு அவருடைய மேக்காப்பாளர்களின் எரிச்சல் அதிகம். எரிகா அவனை அங்கேயே வழிநடத்த முன்வருகிறாள். அவள் கலந்து கொள்ள ஒரு கூட்டம் இருந்தாலும் சுரங்க தொழிலாளி தனது ஊழியர்களின் எதிர்ப்பையும் மீறி அவள் நம் ஹீரோவுடன் நடந்து சென்று ஒரு சுரங்க தொழிலாளியின் மீதான ஆர்வத்தை பற்றி கேட்கிறாள். அவர் தனது உடல் திறன்களை மேம்படுத்த பஃப்ஸை கற்றுக்கொள்ள விரும்புவதாக அவர் விளக்குகிறார். அவரது ஸ்மித்திங்கில் தலையிடாமல் அவள் தடை கலைகளை பரிந்துரைக்கிறாள். ஆனால் அவை பொதுவாக தற்காப்புக்காக என்று சாய்ஹூ சுட்டிக்காட்டுகிறார். பயனரை பொறுத்து பயன்பாடு மாறுபடும் என்று எரிகா விளக்குகிறார். நிரூபிக்க அவள் ஒரு உரை மீது ஒரு தடையை உருவாக்கி அதை கிழிக்கும்படி அவனுக்கு சவால் விடுகிறாள். சாய்ஹூ காகிதத்தை கிழிக்க முயன்றார். ஆனால் தோல்வியடைந்தார். அவள் காகிதத்தின் ஆயுளை அதிகப்படுத்தினாளா என்று அவன் ஆரம்பத்தில் ஆச்சரியப்படுகிறான். ஆனால் அது இல்லை என்பதை அவர் விரைவில் புரிந்து கொள்கிறார். பொருள் அதன் அசல் பண்புகளை பராமரிக்கும் போது அவர் கவனிக்கிறார். ஒரு வலுவான சக்திக்கு உட்படுத்தப்பட்டால் மட்டுமே அது கடினமாகிறது. ஸ்மித்திங்கிற்கு இந்த நுட்பம் சரியான பொருத்தம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எரர் 500 சர்வர் எரர் 1-500 தட்ஸ் அண்ட் அத்தகைய சிக்கலான சூத்திரத்திற்கு பேராசிரியரின் உதவியை நாடுமாறு எரிகா கூறுகிறார். ஆனால் சாய்ஹூ உரையை உன்னிப்பாக பார்க்கும்போது சூத்திரம் விசித்திரமாக தெரிந்ததாக உணர்கிறது. எரிகா தடை கலவை பேராசிரியருக்கு ஒரு அறிமுகத்தை வழங்கத் தொடங்குகிறார். ஆனால் அவளுடைய வார்த்தைகள் அவள் தொண்டையில் இறந்துவிடு. அவன் சிரமமின்றி கவரை பாதியாக கிழிப்பதை அவள் அதிர்ச்சியான மானத்தில் பார்க்கிறாள். அவள் குடும்பத்தின் ரகசிய தடை சூத்திரம் அவனுக்கு மட்டும் புரியவில்லை. அதை அந்த இடத்திலேயே அப்புறப்படுத்தினார். அவர் உதவிக்கு நன்றி தெரிவித்து அவர்கள் எப்போதாவது உணவை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறார். இன்னும் பின்தங்கியிருக்கும் அவளுடைய துணைகள் உட்பட காவலர்கள் அவரை விரைந்தனர். ஆனால் எரிகா சாஹூவின் பின்வாங்கும் உருவத்தை இருண்ட ஆர்வமுள்ள வெளிப்பாட்டுடன் பார்க்கிறார். அதற்கு பதிலாக அவருக்கு அழைப்புதல் கொடுப்பதாக அவள் கூறுகிறாள். எரர் 500 சர்வர் எரர் 1-500 சர்வர் எரர் 1-500 தட்ஸ் அண்ட் எரர் தேர் வாஸ் அன் எரர். கிசுகிசு ஆலை ஏற்கனவே முழு வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. சில மாணவர்கள் தங்களுக்கு இடையே ஒரு காதல் தீப்பொறி இருப்பதாக கருதுகின்றனர். மற்றவர்கள் அவர்கள் இரவு நேர கண்காட்சிகளில் ஒன்றாக காணப்பட்டதாக கூறுகின்றனர். அவளுக்கு அவரிடம் எந்த உணர்வும் இல்லை என்பது உறுதி. இல்லையெனில் பத்திரம் இப்போது வரை நிறுவப்படும். அவர் வகுப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு முன் வேலை வாய்ப்பு தேர்வை எடுக்க அவர் அங்கு இருக்கிறார். எரிகா அவரை தடை கலவை சோதனை தளத்தில் காட்டுகிறார். ஆனால் அந்த இடம் முழுவதுமாக பாழடைந்து கிடக்கிறது. அவர்கள் புதையல் வேட்டைக்கு செல்கிறார்களா என்று சாய்ஹூ ஆச்சரியப்படுகிறார். அல்லது ஏதாவது ஒரு தடையின் பின்னால் மறைந்திருந்தால். ஆனால் அவர் தற்செயலாக பாதுகாப்பு வழியாக செல்கிறார் மற்றும் தன்னை அறியாமலேயே நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார். பயிற்றுவிப்பாளர் திட்டவட்டமாக அவரிடம் சொன்னபோது அவர் அதிர்ச்சியடைந்தார். அவர் ஏற்கனவே முதல் கட்டத்தை முடித்துவிட்டார். சிறிது நேரத்திற்கு முன்பு ராபர்ட் பெர்ரி தடை கலவை பேராசிரியர் சாஹூவில் எரிகா ஆர்வமாக இருப்பதாக வதந்திகள் கேட்டன. அவளது கையாட்கள் அவருக்கு ஆதாரமாக ஒரு படத்தையும் காட்டினார்கள். தரவுகளை பார்க்கும்போது பேராசிரியர் புரிந்து கொள்கிறார். அவள் ஏன் திடீரென்று அடிப்படை விரிவுரைகளுக்கு காட்டப்படுகிறாள். விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையை 3 மடங்காக உயர்த்திய நடவடிக்கை. விஷயங்களை மேலும் சிக்கலாக்க எரிகாவின் சகோதரர் குடும்பத்தில் இருந்து வந்தவர் அடிப்படை விரிவுரையில் ஒரு இடத்தையும் கோரியுள்ளது. தற்போது பேராசிரியர் பெர்ரி உண்மையில் குறிப்பாக ஆர்வமாக உள்ளார் என்று சாய்ஹூ திசை திருப்பும் ஆன்மா தளம் கடந்து. இது புலன்களை சிதைக்கும் ஒரு தடை. மக்களை வழி தவறச் செய்ய இது அடிப்படையானது. ஆனால் ஒரு அறிவற்ற மாணவர் அதை கண்டறிய முடியாது. அதன் வழியாக நடப்பதை மட்டும் விடுங்கள். 2வது சோதனையின் தொடக்கத்தை பேராசிரியர் அறிவிக்கிறார். தூய்மையான மனத்தை பிரித்தெடுக்க மாணவர்கள் தடையை உடைக்க வேண்டும். வேகத்தின் அடிப்படையில் அவற்றின் தரங்களுடன் எரிகாவை கவர வேண்டும் என்ற ஆசையில் ஒரு சிறுவன் முதலில் மேலே செல்கிறான். தடுப்பு சிலந்தி வலை போன்ற வடிவமானது. மையத்தில் ஒரு சிலந்தி உள்ளது. அந்த இழைகள் வழியாக மன பயணிப்பதை உணர்கிறது. சிலந்தி வாழும் வரை வலை முடிவில்லாமல் மீண்டும் உருவாகிறது. சிறுவன் போராடுகிறான். முழு பார்முலாவையும் தன் மனத்தால் சூழ முயற்சிக்கிறான். ஆனால் அதை இழுக்க அவரிடம் இருப்பு இல்லை. அவர் இறுதியாக 2 நிமிடங்கள் மற்றும் 23 வினாடிகளில் அதை உடைத்தார். பேராசிரியரிடமிருந்து உங்கள் வேகத்தில் மந்தமான வேலையை பெறுவீர்கள். பல மாணவர்கள் சென்ற பிறகு அது எரிகாவின் முறை.
அந்த தடையை நொடிகளில் தகர்த்து பார்ப்பவர்களை திகைக்க வைக்கிறாள். அவள் ஒரு காரணத்திற்காக துறை வல்லுநர். பேராசிரியர் பெர்ரி நிலையான அகற்றும் முறை என்பதை நினைவூட்டுகிறார். தொழில்நுட்ப ரீதியாக 2 வினாடிகள் வேகமாக இருக்கலாம். அவள் நினைவில் வைத்திருப்பதாக உறுதியளிக்கிறாள். இறுதியாக இது சிஹூனின் முறை. முதல் பார்வையில் அவர் மிகவும் சாதாரணமானவர் என்று பேராசிரியர் நினைக்கிறார். தடையை அகற்ற அவசரப்படுவதற்கு பதிலாக நாங்கள் அமைதியாக இருக்கிறோம், அதை தீவிரமாக உற்று பார்க்கிறோம். மற்ற மாணவர்கள் கிசுகிசுக்க தொடங்குகிறார்கள். அவருடைய முறையை கேள்வி எழுப்புகிறார். நம்ம பையன் வெறும் மந்திரத்தை மட்டும் பார்க்கவில்லை, தடையின் அமைப்பு கனமான மைப்பாறைக்கு ஒத்ததாக இருப்பதை அவர் உணர்ந்தார். தடையை சரிசெய்து தாதுவைப் போலவே திரும்புகிறது. பாறையை வெட்ட அனைத்து தூண்டுதல்களையும் ஒரே நேரத்தில் செலுத்த வேண்டும் என்பதை அவர் உணர்ந்தார். விகிதங்களை சரியாக பொருத்தும் போது பேராசிரியர் பொறுமை இழக்கத் தொடங்கும் அளவுக்கு அவர் அதிக நேரம் எடுத்துக் கொள்கிறார். ஆனால் எரிகா பேசுகிறார். பேராசிரியரை முடிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்கிறார். சிஹூன் சிந்தனையில் ஆழ்ந்துள்ளார். இப்படி கனமான மைப்பாறையில் திரண்ட தூண்டுதலை அவரால் பிடித்துக் கொள்ள முடிந்தால் அவர் அதில் தேர்ச்சி பெற முடியும். திடீரென்று அவர் ஒரு மங்கலான தடையை அகற்றுகிறார். சிஹூன் 7 நிமிடங்களுக்கு மேல் எடுத்ததால் உதவியாளர் ஈர்க்கப்படவில்லை. ஆனால் பேராசிரியருக்கு நன்றாக தெரியும், கவனிப்பு நேரம் முக்கியமில்லை. அடுத்த முறை சிஹூன் இந்த தடையை பார்க்கும்போது இதய துடிப்பில் அதை அழைத்து விடுவார். எங்கள் பையன் மந்திரத்தை மட்டும் கலைக்கவில்லை, அவர் அதை நடுநிலையாக்க ஒரு சூத்திரத்தை உருவாக்கினார். என்ன மாதிரியான பழம்பெரும் படைப்புகள் என்று யோசிக்காமல் தவிக்கிறார் பேராசிரியர். சிஹூன் சூனியத்தை தனது ஸ்மித்திங்குடன் இணைக்கத் தொடங்கியவுடன் தயாரித்தார். எங்கள் பையன் ஹீரோ கிரேடு மெட்டீரியலில் இடைநிலை ஸ்மித்திங்கை பயன்படுத்த விண்ணப்பித்துள்ளார். இதன் காரணமாக நிர்வாக ஊழியர்கள் பல பேராசிரியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புகின்றனர். பாதுகாப்பு விதி கட்டுரை B இன் படி பயிற்சி அமர்வுகளை மேற்பார்வையிட வேண்டியவர்கள். சிஹூன் உண்மையில் எத்தனை விண்ணப்பங்களை பெறும் என்று ஊழியர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆனால் அவரை மேற்பார்வையிட விரும்பும் பேராசிரியர்களின் கோரிக்கைகளின் வெள்ளத்தைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். மறுபுறம் ஹான்ஸ் அமர்வுக்கு ஒருவர் கூட விண்ணப்பிக்கவில்லை. 2வது இடத்தை பிடித்தது அவருக்கு விஷயங்களை கடினமாக்கியது. மேற்பார்வையாளரை தேர்ந்தெடுப்பதற்காக அவர் பட்டியலை பார்க்கிறார். அவருடைய கண்கள் விரிந்தன. ஏனெனில் டீன் ரியே அவர் வேலை பார்க்க விண்ணப்பித்துள்ளார். அதனால்தான் தற்போது சிவப்பு தலை உள்ளது. அவரது திறமைகளை கண்காணிக்கும். அவர் இப்போது இந்த ஆயுதத்தில் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் என்று சிஹூன் நகைச்சுவையாக கூறி, இப்போது அவர் கனமான மைப்பாறையை வெட்ட தயாராகிவிட்டார். அவர் முதல் படியுடன் தொடங்குகிறார். பொருளை கையாள பல வழிகள் இருந்தாலும் அவர் மிகவும் சிக்கலான முறையை தேர்ந்தெடுக்கிறார். இருண்ட திரை செயல்முறை. அவர் அசுத்தங்களை நீக்க பாறையை ஒரு இருண்ட இடத்தில் வைக்கிறார். மானாவை அடித்தால் நீர் போல் பரவியது. இந்த முறை பாறையின் அளவை குறைக்கிறது, ஆனால் அதன் தூய்மையை பெருமளவில் அதிகரிக்கிறது. பின்னர் படி 2 வருகிறது. காட்டுத்தீ என்று அழைக்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட சுடர் அதன் சரியான வெப்பநிலையை பராமரிக்கும் தனித்துவமான பண்பு கொண்டது. அது உருவான தருணத்திலிருந்து பாயும் காட்டுத்தீயில் சுற்றப்பட்ட சுத்தியலால் பாறையை தாக்கத் தொடங்குகிறான். உலோகத்தின் சிதைவு சரியாக சீரமைக்கும் வரை நிறுத்தக்கூடாது என்பது இங்கே முக்கியமானது. சுடர் பண்புகளுடன் அவர் நெருப்புடன் வேலை செய்வதை பார்த்து டீன் வியக்கிறார். அவர் வெப்பத்திலிருந்து விடுபடவில்லை என்று கூட. அவர் எப்படி வலியை புறக்கணிக்கிறார். இந்த நல்லதை பெறுவதற்கு அவர் எவ்வளவு தன்னைத்தானே விலக்கிக் கொள்ள வேண்டியிருந்தது என்று அவள் வியப்படுகிறாள். 4 மணி நேரம் தாழ தாக்குதலின் மங்கலத்தில் கழிகிறது. இது தீப்பிழம்புகளை உறிஞ்சத் தொடங்குகிறது மற்றும் பொருள் மாறத் தொடங்குகிறது. இப்போது பதப்படுத்தப்பட்ட மைப்பாறையை உருக்கி அவர் தயாரித்த அச்சில் ஊற்றுவதற்கு யார் நகர்கிறார்கள் என்று சொல்லுங்கள். செயல்முறையின் இந்த பகுதிக்கு எந்த நடிப்பும் அல்லது மோசடியும் தேவையில்லை. ஏனெனில் பொருளின் பண்புகள் இயற்கையாகவே அச்சின் இருளுக்குள் மாறுகின்றன. அவர் 4வது படைக்கு மாறுகிறார். கனமான மைப்பாறையில் மாற்றங்களை ஒத்திசைக்கிறார். தடையை அகற்றும் சூத்திரத்துடன் அந்த பிளவு நொடியில் அவர் ஒரு மன சுற்று கட்டுகிறார். இறுதி தயாரிப்பு வெளிவரும்போது ஒரு வெடிப்பு அறையை உலுக்குகிறது. மை சிலந்தி வளையல். பொருட்களின் மொத்த திறனை அவர் இன்னும் முழுமையாக தட்டவில்லை என்றாலும் அவர் திறக்கப்பட்ட புதிய வாய்ப்புகள் நிச்சயமாக முதல் தரமாகும். கைவினைத் திறனுடன் அவர் ஒரு புதிய திறமையான பிளாக் ஸ்பிரிட் த்ரெட். அணிபவரின் மனதை உறிஞ்சும் நடுத்தர தரம் கொண்ட ஒரு அரிய தரப்பொருள். எல்லாவற்றிற்கும் மேலாக இது அவரை வெடிக்கும் மோதத்திறனை பயன்படுத்த அனுமதிக்கிறது. இது மிகப்பெரிய வெற்றி. ஆனால் முடிக்கப்பட்ட பொருளை பார்த்ததும் சிவந்த டீனின் வயிறு மீண்டும் உருமுகிறது. அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அதிர்வு நிகழ்வால் ஈர்க்கப்பட்டு ஒரு நெருக்கமான பார்வைக்காக அவள் சாய்ந்தாள். அவர் வரிக்கு கீழே ஒரு செட் விளைவை இலக்காக கொள்ள முடியும். அவள் அவனுக்கு உதவி செய்ததிலிருந்து அவள் சாப்பிடுவதற்கு முழு ஆயுதமும் இல்லாததற்காக அவன் மன்னிப்பு கேட்கிறான். அதனால் அவர் அவளுக்கு பதிலாக வளையலின் எச்சங்களை வழங்குகிறார். அவள் அவர்களை ஒரு தட்டு சுத்தப்படுத்திய போல நடத்துகிறார். வறுத்த நொறுக்கு தீனிகள் போல் சுவையாக இருக்கும் என்று முணுமுணுத்து கருத்து தெரிவிக்கின்றனர். சிஹூனுக்கு பொருட்களை உருவாக்கும் ஆழ்மன பழக்கம் இருக்கிறதா என்று ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. அது அவளுடைய குறிப்பிட்ட சுவைக்கு ஏற்றது. அது அவர்களின் பிணைப்பு நிலைக்கு அதிசயங்களை செய்வதால் அவர் நினைக்கவில்லை. உண்மையான விஷயம் அங்கே இருக்கும்போது ஸ்கிராப்புகளை சாப்பிடுவது வெட்கக்கேடானது என்று அவர் குறிப்பிடுகிறார். பின்னர் அவரது பிளேடு மற்றும் உரையை வாங்குவதற்கான அவளிடம் மீண்டும் வட்டமிட்டார். சிஹூன் இன்னும் விற்க தயாராக இல்லை. வரவிருக்கும் அடிப்பணிய வகுப்பிற்கு அவை தேவை. மேலும் இப்போது அவளை பசியுடன் வைத்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். பின்னர் அவளுக்கு பொருத்தமான ஒன்றை உருவாக்குவதாக அவர் உறுதியளிக்கிறார்.
அவள் தெளிவாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாள். வேலை முடிந்ததும் ஊழியர்கள் சுத்தம் செய்யும் போது அவர் வெளியே செல்லலாம் என்று கூறுகிறாள். இருப்பினும் சோர்வு இறுதியாக சிகுனை தாக்குகிறது மற்றும் அவர் சரிந்து விடுகிறார். அவள் உண்மையிலேயே கவலைப்படுகிறாள், ஆனால் அவன் அதை துலக்குகிறான். மணியன் ஸ்மித்தின் அமர்வு தனது சகிப்புத்தன்மையை குறைப்பதற்காக குற்றம் சாட்டுகிறது. அவள் அவனை மீண்டும் அவரது தங்குமிடத்திற்கு அழைத்துச் செல்ல முன்வருகிறாள். மேலும் அவன் இல்லை என்று சொன்னதும் அவள் அவனை தூக்கி காற்றில் குதிக்கிறாள். அவள் இப்போது சாப்பிட்ட ஸ்கிராப் அவளுக்கு சக்தியில் குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அளித்தது. அவை பறக்கும்போது சிகுன் தனது கடந்த கால வாழ்க்கையுடன் ஒப்பிடும்போது எவ்வளவு விஷயங்கள் மாறிவிட்டன என்பதை பிரதிபலிக்கிறது. இதற்கிடையில் அகாடமியின் மற்ற இடங்களில் எரிகா இன்னும் அவனுக்காக காத்திருக்கிறாள். அவருடைய அழைப்பை எப்படி வழங்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாள். பாபிள் அகாடமி சமூக தளம் ஏற்கனவே வெடித்து வருகிறது மற்றும் சுத்திகரிப்பு துறை முன் 3 மணி நேரம் நிற்கிறது. கருத்து பகுதி கோட்பாடுகளின் குழப்பம். அவள் நம் பையனுக்காக காத்திருக்கிறாள் என்று பெரும்பாலான மக்கள் நம்புகிறார். சிகு இடையையும் புள்ளி விவரங்களையும் பார்க்கிறார். அது உண்மையில் முக்கியமானது என்றால் விரைவில் அல்லது பின்னர் அவள் அவனை மீண்டும் கண்டுபிடிப்பாள். தற்போது அவருக்கு பெரிய பிரச்சனைகள் உள்ளன. அண்டர்ஸ்டாண்டிங் டூல்ஸ் பாடத்தின் பொறுப்பில் இருக்கும் பேராசிரியர் ரிகார்டோ மைல்ஸ் ஒரு குண்டை வீசுவதன் மூலம் நாள் தொடங்குகிறது. அவர் வகுப்பை உடனடியாக பயிற்சி மையத்திற்கு செல்லும்படி கூறுகிறார். கடைசியாக வரும் நபர் தண்டவாளத்தைச் சுற்றி 20 சுற்றுகள் தண்டிக்கப்படுவார். முழு வகுப்பும் பயிற்சி மைதானத்தை நோக்கி செல்கிறது. இது ஒரு தியரி வகுப்பாக இருக்க வேண்டுமா என்று எங்கள் பையனை ஆச்சரியப்பட வைக்கிறது. துரதிருஷ்டவசமாக அவரது தற்போதைய புள்ளி விவரங்களுடன் சிகூன் கடைசியாக வந்து 20 லேட் பெனால்டியை பெறுகிறார். அவர் ஓடும்போது பேராசிரியர் அவரை பார்க்கிறார். இவ்வளவு குறைந்த ஸ்டாமினா உள்ள ஒருவருக்கு எப்படி என்று குழப்பம். இடைநிலை ஸ்மித்திங்கை இழுக்க முடிந்தது. ஒருமுறை வகுப்பு குடியேறுகிறது. பேராசிரியர் சிகூனின் சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறார். இந்த வேட்டைக்காரர்கள் குறிப்பாக கொல்லர்களை குறிவைக்கின்றனர். ஹீரோ தரத்தை உருவாக்கக்கூடிய திறன் கொண்டது. அதை உயிர் வாழ்வதற்கான விஷயமாக்கி மாணவர்கள் உடல் ரீதியாக தயாராக இருக்க வேண்டும். அவரது கடந்த கால வாழ்க்கையில் கூட Error 500 server error 1-500 that's an error there. பதுங்கியிருந்து தப்பிக்க ஒரே நேரத்தில் பயிற்சி. Error 500 server error 1-500 that's. இதை அடைய Error 500 server error 1-5 புள்ளிகளால் இந்த முறையை பேணுவதன் மூலம் அவரது உடல் இறுதியாக போர் தயாராக இருக்கும். அவரது பெனால்டி ஓட்டத்தை முடித்தார். எனவே பயிற்றுவிப்பாளர் அவரது வாழ்வீச்சு திறனை மதிப்பிட முடியும். சில அடிப்படை ஊசலாட்டங்கள் மூலம் சேவனுக்கு கூடுதல் எடை மற்றும் மன வடிகால் தெரியும். அவரது நுட்பம் அவரது கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நம்ப முடியாத அளவிற்கு செம்மைப்படுத்தப்பட்டு அவர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்தார். பேராசிரியர் ஆரம்பத்தில் சிவனின் கத்தி என்று குறிப்பிடுகிறார். மரண தண்டனை அவசரமாகவும் சக்தி இல்லாததாகவும் உணர்கிறது. அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க தயார். போட்டிக்கு செல்லும் முன் ஆனால் சிகுனின் அடுத்த இயக்கம் அவரை முற்றிலும் செயலிழக்கச் செய்கிறது. திடீர் மங்கலான இயக்கத்தில் விளிம்பு ஓய்வெடுக்கும் வரை அவர் தனது வாளை சூழ்ச்சி செய்கிறார். நேரடியாக அவரது பயிற்றுவிப்பாளரின் தொண்டைக்கு எதிராக தெளிவாக அசைந்தது. மைல்ஸ் அத்தகைய உயர்மட்ட நுட்பத்தை தனக்கு யார் கற்றுக் கொடுத்தது என்பதை அறிய கோருகிறார். சிகுன் தன்னை ஒரு இறுக்கமான இடத்தில் காண்கிறான். அவரது கடந்த கால வாழ்க்கையில் அவரது பயிற்றுவிப்பாளர் என்பதை அந்த குறிப்பிட்ட பாணியை வெறும் 10 நிமிடங்களில் கண்டுபிடித்ததாக கூறினார். அந்த நபர் உண்மையில் ஒரு உடைந்த வாடிக்கையாளர். ஸ்மிதிங் பில் வாங்க முடியாதவர். Error 500 server error 1-7 விரைவாக ஒரு காரணத்தை கூறுகிறான். ஆன்லைனில் வீடியோக்களை பார்த்துதான் அதை எடுத்ததாக கூறி சிறுவனின் வெளிப்படையான இயல்பான திறமையால் அழைத்துச் செல்லப்பட்டது. மைல்ஸ் அந்த கலையை முறையாக கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உள்ளதா என்று கேட்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் பரிந்துரை கடிதம் எழுத முன்வருகிறார். Error 500 server error 1-500 that's an error there. அன்று மதியம் ஒரு கார்கூஃப்டில் சிவன் தன்னை கண்டறிவது அப்படித்தான். அங்கு அவர் தனது கடந்த கால வாழ்க்கையிலிருந்து ஒருவரை அடையாளம் காண்கிறார். தற்போது அசைக்க முயற்சிக்கும் ஒரு மனிதன். ஒரு விடாமுயற்சி மாணவர் பாடங்களுக்காக கெஞ்சுகிறார். அவரது முந்தைய வாழ்க்கையில் இந்த மனிதன் ஓய்வு பெற்ற எஸ்கிலாஸ் ஹீரோ மற்றும் வாழ்விட்டு என அழைக்கப்படும் வழக்கமான வாடிக்கையாளர் மக்வாங்சு. செகுன் நம்புவது கடினம். இறுதியில் வாழ்ந்த அதே மனிதன் என்று. சூதாட்டம் மற்றும் சாராயம் முதலில் ஒரு பேராசிரியராக இருந்தார். பேராசிரியர் மேலும் எரிச்சல் அடைகிறார். அவர் மற்றொரு மாணவர் நெருங்கி வருவதை பார்த்தார். செகுன் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பரிந்துரையை குறிப்பிடுகிறார். Error 500 server error ஜேக் அவர்களும் இருக்கிறார். Error 500 server error செகுன் இந்த ஆண்டு சுத்திகரிப்புத்துறை வல்லுநர். தலைப்பு இருந்தாலும் எங்கள் பையன் முதல் பார்வையில் மிகவும் சாதாரணமானவன் என்று பேராசிரியர் நினைக்கிறார். விடாப்பிடியான பொன்னிற மாணவனை ஒருமுறை ஒழிக்க பேராசிரியர் ஒரு சவாலை முன்வைக்கிறார். பொன்னிறம் சிவனை தோற்கடிக்க வேண்டும். Error 500 server error 1-Error 500 server error யார் முதல் வெற்றியை பெற முடிகிறது. போட்டி தொடங்குகிறது மற்றும் பொன்னிற மாணவர் உடனடியாக சிவனை நோக்கி வருகிறார். சிவன் வித்தியாசமாக நிதானமாக இருப்பதை கவனித்து எங்கள் பையன் தனது நெகிழ்வுத்தன்மையை அதிகப்படுத்துவதை அவர் உணர்ந்தார். Error 500 server error 1-5 அவர் வேலை நிறுத்தம் செய்வதை விட பிடுங்குவதை பார்க்கிறார். பேராசிரியரிடம் போட்டியை பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாக இருக்காது என்று முதலில் தோன்றுகிறது. இரு எதிரிகளும் தூரத்தை மூடும்போது பொன்னிறம் மேலெழுந்த வாரியாக தெரிகிறது. அவரிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு அவனை பின்னுக்கு தள்ளுகிறான். இருப்பினும் நம் ஹீரோ ஒரு படி மேலே இருக்கிறார். அவர் வெடிக்கும் வளையத்தை செயல்படுத்துகிறார். முக்கியமான தருணத்தில் புவியீர்ப்பு விசையை கையாள கண் இமைக்கும் நேரத்தில் சேகுன் மீண்டும் விழுந்தார்.
ஆனால் அந்த பொன்னிறம் அவன் மீது வீசும்போது அவன் திகைத்து நிற்கிறான். சேவுன் மாணவனின் மூக்கில் காயம் மற்றும் போராட்டத்தை சமாளித்தார் மற்றும் அவர் ஒருவேளை அவருக்கு சற்று வேகமாக இருந்தாரா என்று கூலாக கேட்கிறார். பேராசிரியர் பேசாமல் இருக்கிறார். தாக்குதலை நேரில் பார்த்த பிறகு அவன் குரல் கிடைத்ததும் எரர் 500 சர்வர் எரர் 1500 எரர் 500 சர்வர் எரர் 1 பையன் தோல்வியடைந்ததால். இருப்பினும் சேஹுன் எப்போதும் துணிச்சலானவர். அவர் ஜேக்கை தோற்கடித்தவர் என்பதால் பேராசிரியர் இப்போது பொன்னிறத்தை கற்பிக்க கடமைப்பட்டுள்ளார். இந்த படை நாடகம் பயிற்றுவிப்பாளரை ஒப்புக்கொள்ள வைக்கிறது. அது உண்மையிலேயே பரிதாபத்திற்கு ஆகர் குஃப் வாலிடிக்டோரியன்கான ஒரு கொல்லன் மூலம் சிறந்ததாக இருக்க வேண்டும். முரட்டுத்தனமாக அவர் ஜேக்கு கற்பிக்க பின்னர் ஒரு அட்டவணையை அனுப்புவதாக உறுதியளிக்கிறது. நஷ்டம் ஏற்பட்டாலும் எப்படியோ அவரது முகத்தை பிரகாசமாக்குகிறது. சிறுவன் நன்றி சொன்ன பிறகு பேராசிரியர் சிறுவனுடன் தனியாக பேசுவதற்காக அவரை வெளியே தள்ளினார். அவர்கள் தனி ஒருமுறை அதே நுட்பத்தை பார்க்க பேராசிரியர் கோருகிறார். செகுன் பேராசிரியர் ரிக்கார்டோவிடம் காட்டினார். அவர் முன்னோக்கி விரைந்து சென்று தனது வாளை வீசுகிறார். ஆனால் இதய துடிப்பில் பேராசிரியர் அவரை நிராயுதபாணியாக்குகிறார். இந்த நுட்பம் முதல் பார்வை கொலை என்று அவர் விளக்குகிறார். இது பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது. ஆனால் செகுனின் மரண தண்டனை மிகவும் கசப்பானது. ஒரு உண்மையான வாழ்வீரனுக்கு எதிராக அது பயனற்றது. அந்த நபரின் எலும்புகளை உடைப்பேன் என்று கூட அவர் கூறுகிறார். அத்தகைய திறமையை உருவாக்கியவர் தொழில்நுட்ப ரீதியாக பேராசிரியர் என்று தெரியவில்லை. அதை எதிர்காலத்தில் யார் உருவாக்குவார்கள் பொருட்படுத்தாமல் அவர் செகுனுக்கு உதவ முன்வருகிறார். சரியான உடல் அடித்தளத்தை உருவாக்குங்கள். அத்தகைய திறமையை ஆதரிக்க எங்கள் பையன் அதிகாரப்பூர்வமாக அவரது வகுப்பில் சேர்க்கப்பட்டு டிஸ்மிஸ் செய்யப்பட்டான். அவர் வெளியேறும்போது பேராசிரியர் உதவ முடியாது. ஆனால் சிறுவன் தன்னை பற்றி சற்று அதிகமாக நினைக்கிறான் என்று நினைக்கிறேன். வெளியே ஜேக் அவரை பிடித்து அழைப்பிதழை கொடுக்கிறார். எரிகாவும் அதையே விரும்பினார். இது ஆசீர்வாதத்திற்கான அழைப்பு. உயரடுக்கு குடும்பங்களைச் சேர்ந்த கிழக்களுக்கான மதிப்புமிக்க கூட்டம். செகுன் தயங்குகிறார். ஆனால் ஜேக் வலியுறுத்துகிறார். அது நன்றியின் அடையாளம். பேராசிரியரால் அவரை ஏற்றுக்கொள்ள உதவியதற்காக. அவன் துறைக்கு திரும்பும் வழியில் செகுன் தனது அட்டவணையை கணக்கிடுகிறார். தடை அமைப்பு மற்றும் உடல் கட்டுப்பாட்டில் சுரங்க தொழிலாளர்களுடன் அவர் தனது சொந்த துறையிலிருந்து மேலும் ஒரு சுரங்க தொழிலாளி தேவை என்று முடிவு செய்தார். அவர் ரசவாதம் மற்றும் மயக்கும் இடையே தனது விருப்பங்களை எடை போடுகிறார். அப்போது ஒரு புதிய பாத்திரம் தோன்றுகிறது. நட்சத்திர கண்கள் கொண்ட பெண். அவர் தனது வளையலில் முற்றிலும் ஈர்க்கப்பட்டவர். அவர் அதை செய்தாரா என்று அவள் உற்சாகமாக அவர் உறுதிப்படுத்தும் போது அதற்கு ஒரு மந்திரத்தை சேர்க்கும்படி அவள் கெஞ்சுகிறாள். அந்த நேரத்தில் லியா கிளாடல் என்ற பெண்ணுடன் ஒரு பிணைப்பு உருவாகிறது. கடந்த வாழ்க்கையில் அவள் ஒரு மேதை ஆயுத தரத்தை உயர்த்தியவர். அவளுடைய மயக்கத்தால் 2 முழு வரிசைகளால் அவள் இறுதியில் முழு மயக்கும் தொழிலையும் சிதைத்தாள். அவள் உணர்ந்தவுடன் கிட்டத்தட்ட கத்துகிறாள். வளையல் கனமான மை பாறையால் ஆனது. அவள் அதை பரிசோதிப்பதற்காக அவர்கள் குடியேறுகிறார்கள். எந்த பார்முலாவை பயன்படுத்துவது என்று அவள் அலறத் தொடங்குகிறாள். பிரச்சனை என்னவென்றால் அவள் அதிகமாக சேர்க்க விரும்புகிறாள். பொருளின் இணக்கத்தன்மை கடந்து செல்ல மிகவும் நன்றாக உள்ளது. அவளது ஆர்வத்தை கேட்ட சிவன் அந்த பொருளை அவளிடம் விட்டுச் செல்ல முடிவு செய்தான். அவர் கையில் ஏற்கனவே ஒரு மாற்று இருப்பதால் அவன் நம்பிக்கையை கண்டு வியக்கிறாள். மேலும் அவர்கள் முறையாக அறிமுகங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அவள் மந்திரத்தல் துறையிலிருந்து 3ஆம் ஆண்டு மூத்தவள். அவர்களின் உரையாடல் துண்டிக்கப்பட்டது. எரிகாவின் உதவியாளர் ஒருவர் வரும்போது எங்கள் பையனிடம் ஒரு வார்த்தை கேட்கிறேன். லியா குறுக்கீட்டை எதிர்க்க முயல்கிறாள். ஆனால் சேகன் அவளை தடுக்கிறான். பையனிடம் சொல்ல வேண்டியதை அங்கேயே சொல்லச் சொல்கிறான். அவர் காபியை முடிக்கும் போது அந்த மனிதன் எரிகாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கோருகிறான். அவளுடைய அழைப்பை கிழித்து அவரது முரட்டுத்தனத்திற்காக செகுன் எரிகாவையே அவனுக்கு நினைவூட்டுகிறார். அதை கிழிக்கச் சொன்னவர் அது உண்மை என்று தலைவன் ஒப்புக்கொள்கிறான். ஆனால் நம் பையன் ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்று ஜேக்கின் புதிய அழைப்பு. விரக்தியடைந்த செகுன் எரிகா தன்னை அனுப்பியதா என்று கேட்கிறார். ஆனால் பையன் சொந்தமாக செயல்படுகிறான் என்பது தெளிவாகிறது. லியா அவரை அவரது இடத்தில் அமர்த்தினார். அவர் வெறும் வேலைக்காரன் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்பதை சுட்டிக்காட்டி இன்றே குடும்பத்தின் இளம் எஜமானருக்கு கோபமடைந்த மனிதன் ஒரு மாயையை தூண்டுகிறான். சுற்றுப்புறத்தை வளைத்து உருமுகிறது. பாபேலில் மிக உயர்ந்த மக்கள் பலர் உள்ளனர். எவர் 500 சர் அந்த மனிதன் தன்னை பற்றியே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சிவன் குறிப்பிடுகிறார். இது தலைவரின் கோபத்தை மட்டுமே தூண்டுகிறது. பதிலுக்கு மனிதன் மாயையான மிருகங்களின் கூட்டத்தை அனுப்புகிறான். அவர்களை நோக்கி செலுத்துகிறது. நடுங்குவதற்கு பதிலாக சேவன் தனது நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார். எவர் 500 சர்வர் எரர் 1500 தட்ஸ் அண்ட் எரர். மனிதன் ஒரு இறகை பயன்படுத்துகிறான் என்பதை அவர் சரியாக யூகிக்கிறார். மாயையை தொகுக்க ஒரு ஊடகமாக அவருடைய ரகசியம் வெளியே தெரியாமல் பயந்து செவன் அவரது குத்துவிளக்கை எளிதில் பிடுங்குவதை மனிதன் பார்க்கிறான். பெருந்தீனி இரும்பின் பிணைப்பு முத்திரையை பயன்படுத்தி செவன் உலோகம் குத்துச்சண்டையை முழுவதுமாக உட்கொண்டது. தலைவன் ஒரு திகிலூட்டும் அலறலை வெளியிடுகிறான். அவரது 1 மில்லியன் ஆயுதம் காற்றில் மறைந்துவிடும். சேகுன் அங்கு நிற்கவில்லை. அவர் தனது வெடிக்கும் மோதிரத்தை செயல்படுத்துகிறார். ஒரு மங்கலான மனிதனை வருகிறார் மற்றும் மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு கடுமையான குத்து. தொல்லை இல்லாமல் அவர் லியாவிடம் திரும்பி எந்த விரிவுரை என்று கேட்டார். மயக்கும் துறையில் அவள் பரிந்துரைப்பார். எதிர்பார்ப்பால் உற்சாகமடைந்த அவர் பழங்கால மந்திரத்தை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்துகிறார். தற்போதுதானே வகுப்பு எடுக்கிறார் என்று குறிப்பிட்டார். செவனிலிருந்து தப்பியோடியவன் நேராக எரிகாவிற்குள் ஓடுகிறான். அவள் குளிர் இரக்கத்துடன் அவருடைய குத்துச்சண்டையை பார்க்க கோருகிறாள். அவள் ஆயுதத்தை எடுக்கும்போது அவள் கண்டிப்பாக அவனுக்கு அறிவு நடந்த சம்பவத்தை தன் சகோதரனிடம் தெரிவிக்க வேண்டாம். குடும்பத் தலைவரிடம் தானே இந்த விஷயத்தை கையாள்வதாக கூறினார். கத்தியை பரிசோதித்து திருட்டு எதிர்ப்பு மந்திரத்தை அவள் குறிப்பிடுகிறாள். மற்றும் சிவன் ஒரு எதிர்த்திறனை உருவாக்கினாரா என்று ஆச்சரியப்படுகிறார். அவரது சொந்த மற்றும் பேராசிரியரின் தடை மந்திரத்தை அடிப்படையாக கொண்டது. அவர் கிரேடை விட அவரது ஸ்மிதிங் திறமையை அதிகமாக மதிப்பிடுகிறார். ஆனால் அவரது மாயாஜால பிடியை பார்த்து அவரது மாயாஜால திறமையை சரி செய்ய வேண்டும் என்பதை அவள் உணர்ந்தாள். குறைந்தபட்சம் நிலைக்கு. இதற்கிடையில் மீண்டும் தனது வகுப்பிற்கு செவன் ஒரு பத்திரத்தை நிறுவியதற்கான அறிவிப்பை பெறுகிறார். எரிகாவுடன் தன் வேலைக்காரருடன் அவரது முரட்டுத்தனமான சண்டையை அவள் நேரில் பார்த்தாளா என்று அவன் பிரித்தெடுக்கும் போது லாக்கியின் குத்துச்சண்டையில் இருந்து அவர் சூத்திரத்தை திருடியதால் அவர் ஏற்கனவே தனது இழப்பீட்டை பாதுகாக்கும் பல பிரதிகளை உருவாக்கியுள்ளார். அவரால் இன்னும் அவற்றை பயன்படுத்த முடியும். எரர் 500 சர்வர் எரர்
1 500 தட்ஸ் அண்ட் இப்போது அவர் ஒரு விரிவுரையின் போது சலிப்பாக இருப்பதை காண்கிறார். பேராசிரியர் கிம் கற்பிப்பது எல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். இறுதியில் பேராசிரியர் வகுப்பின் நடைமுறை பகுதிக்கு செல்கிறார். அவர் மாணவர்களுக்கு முன் உலோக செங்கற்களை வைக்கிறார். பொருள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது விளக்குகிறது. அவர்கள் மன அமைப்பை பொறுத்து அதன் வடிவத்தை மாற்றலாம். அவர் இரும்பின் சிதைவை காட்டுகிறார். இந்த பன்முகத்தன்மையில் தேர்ச்சி பெறுவதை விளக்குகிறது. ஒரு கொல்லனின் திறமையை தீர்மானிக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். அவர்கள் கையாளும் உலோகத்தின் உண்மையான ஆற்றல். உதவியாளர் ஹான் இங்காட்களை விநியோகிக்கிறார் மற்றும் கிம் அவர்களின் முதல் பயிற்சியை மாணவர்களுக்கு பணிக்கிறார். மன ஏற்பாடுகளை கையாளவும் ஒரு எளிய கீறலை உருவாக்க கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். இங்காட்கள் அதிக உணர்திறன் கொண்டவை. செவுன் விரிவுரையை கவனிக்கிறார் மற்றும் பேராசிரியர் நிராகரிக்கவில்லை என்பதை உணர்ந்தார். இன்னும் மேஜிக் ஸ்மிதிங்கின் சாத்தியம். மாணவர்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படும். எரர் 500 சர்வர் எரர் 1 500 தட்ஸ் அண்ட் அவற்றின் அசல் வடிவங்களுக்கு ஹான் மற்றும் செவன் மட்டுமே வெற்றி பெறுகிறார்கள். ஹான் நம்பிக்கையுடன் இருக்கிறார். அவரது வேகமும் திறமையும் செவனுடன் ஒத்துப்போகின்றன என்பது உறுதி. செவனுக்கு முன் அடுத்த படியை முடித்ததும் அவர் சிலிர்த்துப் போனார். ஆனால் அவரது மகிழ்ச்சிக்குரிய காலம். பேராசிரியர் கிம் ஹானின் இங்காட்டை திருப்பித் தருமாறு கோருகிறார். அதன் அசல் வடிவத்திற்கு. ஏனெனில் மன ஏற்பாடு முற்றிலும் அழிந்துவிட்டது. உலோகம் சிதைவை தாங்காது. எரர் 500 சர்வர் எரர் 1 500 தட்ஸ் அண்ட் பொன்னிறம் திகைத்து அவர் வழிமுறைகளை சரியாக பின்பற்றினார் என்று வாதிட்டார். உலோகத்தின் திறனை புரிந்து கொள்ள தவறிவிட்டதை கிம் அவருக்கு நினைவூட்டுகிறார். அவர் ஏற்பாட்டை மீட்டெடுக்க முடியாவிட்டால் உபகரணங்கள் சீரழிந்து வருகிறது, சிதைக்கவில்லை. ஹான்ஸ் மறுதொடக்கம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். செவன் இடைவெளியை அவர் கவனிக்கிறார் மற்றும் அவரது போட்டியாளர் குழப்பமடைந்ததாக கருதி அந்த சரியான தருணத்தில் கூறப்பட்ட போட்டியாளர் தனது சொந்த ஏற்பாடுகளை முடிக்கிறார். பேராசிரியர் கிம் மிகவும் திகைத்துப்போர். அவர் மீண்டும் சிதைவை நிரூபிக்கும்படி கேட்கிறார். அது மட்டுமே சாத்தியம் என்று செவன் சூடாக பதிலளித்தார். ஏனெனில் இந்த இங்காட்கள் கிழக்களுக்காக சிறப்பாக சரி செய்யப்பட்டவை. வழக்கமான இரும்பினால் அவனால் இதை இழுக்க முடியவில்லை. கிம் தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவரது மனம் புனித நெருப்பின் துறவியிடம் அலைகிறது. லீ கென்சி மிகப்பெரிய கருப்பன் மற்றும் சிதைவு சூத்திரத்தை உருவாக்கியவர். செவன் முற்றிலும் மாறுபட்ட வழியை கண்டுபிடித்தாரா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். அதே முடிவுகளை அடைய வகுப்பு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு கிம் அவரை நிறுத்தி ஒரு கருஞ்சிவப்பு தீ ஜேட் கொடுக்கிறார். செயற்கை பரிசாக அதன் சாரத்தை உள்வாங்குவதன் மூலம் அவர் விளக்குகிறார். செவன் தனது கருஞ்சிவப்பு சுடரை நிரந்தரமாக வலுப்படுத்த முடியும். செவன் நன்றி கூறினார் மற்றும் பேராசிரியர் பின்னர் அவர் ஒரு குறிப்பிட்ட மைனர் எடுக்க பரிந்துரைக்கிறார். ஆயுத அடிப்படைகளை அவர் வகுப்புகள் கொடுக்கிறார். இந்த வகுப்பு பாபில் மிகப்பெரிய பட்ஜெட்டை கொண்டுள்ளது. செவன் தனது கடந்த கால வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறார். அப்போது பேராசிரியர் கிம்மின் பெயரை கூட அவர் கேள்விப்பட்டதே இல்லை என்பதை உணர்ந்தார். அசல் காலவரிசையில் மனிதன் ஒரு சோகமான முடிவை சந்தித்தானா என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆனால் இந்த வாழ்க்கையில் விஷயங்கள் நிச்சயமாக மிக உயர்ந்த திருப்பத்தை எடுக்கும். பின்னர் அவர் பாடத்தை எடுக்க முடிவு செய்கிறார். அவர் ஏற்கனவே அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதை பேராசிரியர் அவருக்கு சிறிய பாடங்களுடன் ஆனால் இறுதியில் ஒப்புக்கொள்கிறார். இது அவரது மொத்த எண்ணிக்கையை 4ஆக கொண்டு வரும் என்று குறிப்பிட்டார். அவர்கள் கைகுலுக்கும் போது செவன் மீண்டும் ஒருமுறை உடல் ரீதியான தொடர்பை பயன்படுத்திக் கொள்கிறார். பிணைப்பு பிரித்தெடுத்தல் பயன்படுத்தி பேராசிரியரிடமிருந்து நேரடியாக சுடர் தாங்கும் இரும்பை இழுக்க பின்னர் மீண்டும் தனது இடத்துக்கு செவன் தனது தனித்துவமான திறனை பிரதிபலிக்கிறார். ஒருவரிடமிருந்து உலோகத்தை பிரித்தெடுக்க முடிந்தால் அது அவருக்கு படைக்கும் திறனை குறிக்கிறது மற்றும் ஒரு மனித உடலையும் செயலாக்குகிறது. பொதுவாக பல மனப்பண்புகளை கொண்டிருப்பது ஆபத்தானது. ஏனெனில் அவை உடலுக்குள் மோதுகின்றன. அதனால்தான் கொல்லர்கள் பொதுவாக ஒன்றை ஒட்டிக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். இருப்பினும் செவன் வேறு வழக்கு. அவரது உள் மனதை அனுமதிப்பதன் மூலம் வெப்பத்தை குறைக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் வகை. அவரது உடல் இயற்கையாகவே சாரத்தை வரையத் தொடங்குகிறது. கருஞ்சிவப்பு சுடரின் இதில் தேர்ச்சி பெற அவர் உணர்ந்தார். அவர் தனக்குள் ஒரு மன சுற்று கட்ட வேண்டும். குறிப்பாக அந்த சுடருக்கு அவர் கடினமான செயல்முறையை தொடங்குகிறார். தனது சொந்த உள் ஆற்றலை அடக்குவது. அவர் வெற்றி பெறும்போது அவரது பண்பு மன வலுவடைகிறது மற்றும் அவரது கருஞ்சிவப்பு சுடர் F இலிருந்து இப்பிளசிலிங்கிற்கு தாவுகிறது. இந்த முன்னேற்றம் அவருக்கு எஸ்கிரேடு திறனை வழங்குகிறது. ஆவி உடலை கசக்கும் மந்திரம். அவரது உடல் திறன்கள் உயர்கின்றன மற்றும் அவரது வலிமை மற்றும் ஒட்டுமொத்த புள்ளிவிவரம் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை காண்க. இருப்பினும் அதிகாரத்தின் சுத்த ஊடுருவல் கையாளுவதற்கு கிட்டத்தட்ட அதிகமாக உள்ளது. அவர் சரிந்து விட்டுக் கொடுக்கும் தருவாயில் இருப்பது போல. அவர் லியாவின் குரலை கேட்கிறார். அவள் அவனை அழைக்கிறாள். பொருட்கள் இருப்பதாக அவரிடம் கூறுகிறான். ஆனால் இப்போது விட்டுக் கொடுப்பது வெறும் முட்டாள்தனம். அவன் தோல்வியை ஏற்கப் போகிறானா என்று திட்டவட்டமாக கேட்கிறாள். சிவன் கண்களை திறக்கிறான். அவருடைய உறுதி புதுப்பிக்கப்பட்டது. அவர் தனது வசம் உள்ள ஒவ்வொரு கருவியையும் நன்மையையும் பயன்படுத்த முடிவு செய்கிறார். தன் அறையில் தனியாக அமர்ந்திருந்தான். அவர் ஒற்றை ஓட்டும் நோக்கத்தில் குடியேறுகிறார். அவன் இந்த வாழ்க்கையை எந்த வருத்தத்தோடும் வாழமாட்டான். அது ஒரு நண்பன் அல்லது எதிரி சம்பந்தப்பட்டது. அடுத்த நாள் பட்டறை ஒரு கூட்டமாக உள்ளது. மாணவர்கள் பொருட்களை போர்த்தி வருகின்றனர். அவர்கள் உருவாக்க செமஸ்டர் செலவழித்துள்ளனர். அவர்கள் முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை வழங்க வேண்டும். பள்ளி மற்றும் வெளி வாங்குபவர்களுக்கு அசிஸ்டன்ட் ஹான் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுக்குமாறு ஊக்குவிக்கிறார். அவர்களின் பட்ஜெட் இந்த இறுதி ஓட்டத்தை பொறுத்தது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுகிறது. எல்லோரும் வேலையில் இறங்குகிறார்கள். ஆனால் சிவன் திருப்தி அடையவில்லை. அவரது உடல் இன்னும் உச்ச நிலையில் இல்லை. இது அவரது சமீபத்திய படிப்பில் ஒரு சிறிய தவறான அமைப்பை ஏற்படுத்தியது. எளிதான வழியை எடுக்க மறுத்து அவர் புதிதாக மோசடி செய்யும் செயல்முறையை மீண்டும் தொடங்குகிறார். ஒரு மிதமான தரமான தயாரிப்பு என்று அவருக்கு தெரியும். அவரது பட்ஜெட்டை பாதுகாக்க போதுமானது. அவர் உண்மையிலேயே உயர்தரமான ஒரு பொருளையாவது தயாரிக்க விரும்புகிறார். அவர் வேலை செய்யும் போது அவரது சுத்தியலின் தாளம் முழங்குதல். அவர் அதை கேட்கும் வரை இணக்கமாக தொடங்குகிறார். அழியும் கடலின் ஒலி. அவர் ஏதோ ஆழமாக தட்டிக் கொண்டிருப்பதற்கான அறிகுறி. அவர் முடிக்கும் போது பிளேடில் தற்காலிக கூர்மை மட்டும் இல்லை. ஒரு நிரந்தர விளிம்பு உலோகத்தின் உடலில் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் வெற்றிகரமாக வெள்ளை ஒளி நீண்ட வாளை உருவாக்கினார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர் கடல் தர வெள்ளை ஒளி பாணி திறமையை திறக்கிறார். வழக்கமான இரும்பை பயன்படுத்தினாலும்
அவரது முன்னோடி திறன்கள் தெளிவாக வெளிவரத் தொடங்குகின்றன. அவர் தனது வேலையை பாராட்டும் போது அவரது சக மாணவர்கள் பலர் போராடுகிறார்கள். தொலைவில் கண்ணியமான எதையும் உற்பத்தி செய்ய. சனிக்கிழமை காலை சிவன் லியாவை சந்திக்கிறார். அவரது அடிப்படை மயக்கும் திறன்களையும் செயலையும் பார்க்க அவன் ஆர்வமாக இருக்கிறான். அதனால் அவள் அவனை ஒதுக்குப்புறமான பணியிடத்திற்கு அழைத்துச் செல்கிறாள். அகார்கவ் மாவட்டத்தில் அவர்கள் இறுதியில் ஒரு வன்பொருள் கடைக்கு வருகிறார்கள். ஹெலினா என்ற மூதாட்டிக்கு சொந்தமானது. அவர்கள் உள்ளே நுழையும் தருணத்தில் ஹெலினா லியாவிடம் கத்துகிறார். உடனே சிவன் தன் காதலனா என்று கேட்டான். லியா அவரை சுத்திகரிப்பு துறையின் என்று அறிமுகப்படுத்தும் போது வாலிடிக்டோரியன் பாட்டை கேலி செய்கிறார். அகாடமி அதன் தரத்தை குறைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அத்தகைய மென்மையான தோற்றமுள்ள பையனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வயதான பெண்மணி தனது கோபத்தை மீண்டும் லியாவிடம் திருப்புகிறார். குவிந்துள்ள பாரிய வேலை குவியலை சுட்டிக்காட்டுகிறது. சிவன் கடையை சுற்றி பார்க்கும்போது ஹெலினாவின் மறைந்திருக்கும் திறமையை அவர் பாராட்டுகிறார். ஆனால் அவரது தகுதி உள்ள ஒருவர் ஏன் என்று ஆச்சரியம். இதுபோன்று ஒரு இடத்தில் எளிமையான ஹார்டுவேர் கடையை நடத்தி வருகிறார். பணிச்சுமை அதிகமாக இருப்பதாக லியா ஒப்புக்கொள்கிறார் மற்றும் சிவனுக்கு அவளது மயக்கும் தட்டு காட்டுகிறது. மந்திர கற்களை அரைத்து அவள் செய்யும் பொடிகளும் அடிப்படை 8 வண்ணங்களை விட அதிகமாக அவள் கையாளுவதை அவன் பார்க்கிறான். நம்ப முடியாத பன்முகத்தன்மையுடன் சேதமடைந்த மந்திர சூத்திரங்களை அவளால் மீட்டெடுக்க முடியுமா என்று அவர் கேட்கும். அவளுடைய தட்டுகளை மட்டுமே பயன்படுத்தி அவள் அதை உறுதிப்படுத்துகிறார். அவள் இப்படித்தான் பணம் சம்பாதிக்கிறாள் என்று விளக்குகிறாள். கவலைப்படாமல் மயக்கங்களை மீண்டும் பிறப்பதன் மூலம் அதிக பொருள் செலவுகள் பற்றி அவளுடைய வேலையை பார்த்து சிவன் உணர்ந்தான். மேதாவி வாட்டிட்டோரியனாக இருப்பதை தவறவிடவில்லை என்று. திறமை இல்லாததால் அவள் தன் கைவினைப் பொருளின் மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறாள். தலைப்புகள் அல்லது தரவரிசை பற்றி அவள் கவலைப்படுவதில்லை. கடையை ஆராயும் போது சிவனின் கண்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை பிடிக்கின்றன. ஸ்பெஷல் எஃபெக்ட்களை வழங்க மனாவுடன் எதிரொலிக்கும் பிட்ஸ்டோன். அவர் தன்னை சோதித்துக் கொள்ள துடிக்கிறார். குறிப்பாக அவர் வெள்ளை ஒளியை பொறித்ததால் இந்த வாழ்க்கையில் முதல் முறையாக அவரது எண்ணங்கள் ஹெலினாவால் குறுக்கிடப்பட்டன. குப்பை குவியலிலிருந்து எதையாவது எடுக்கும்படி அவரை தூண்டுகிறார் மற்றும் வேலைக்கு செல்லுங்கள். சிவன் ஒரு தேய்ந்து போன கத்தியை கண்டுபிடித்தார். விளிம்பு மந்தமானது, ஆனால் அச்சு முறுக்கப்படாமல் இருப்பதை அவர் கவனிக்கிறார். இந்த கத்தி யாரோ ஒருவருக்கு சொந்தமானது என்று கூறுகிறது. வாளை கையாள தெரிந்தவர். அவர் உயர்தர வெட்ஸ்டோனை பயன்படுத்த முடிவு செய்கிறார். விளிம்பை அதன் முழுமையான வரம்பிற்கு கூர்மைப்படுத்த அவர் நுட்பமான செயல்முறையை தொடங்குகையில் அவரது இயக்கங்களின் துல்லியம் ஹெலினாவை இடைநிறுத்துகிறது. இந்த குழந்தை நிஜமாகவே ஒரு புதிய மாணவனா என்று ஆச்சரியமாக. காலையில் செல்லும் போது அந்த அசிங்கமான பெண் தன் வேலையை முடித்து விடுகிறாள் மற்றும் ஹெலினா முற்றிலும் மயக்கமடைந்ததை கவனிக்கிறார். சிவனின் வேலையால் அவள் வயதான பெண்ணை கிண்டல் செய்கிறாள். அவள் பார்க்கிறாள் என்று கூறுகிறாள். விமர்சிக்கும் தவறுக்கு ஆனால் தானே பாடம் பெற முடிந்தது. இந்த கருத்து பெண் ஒரு விரைவான விளையாட்டுத்தனமான ஸ்மார்ட் சம்பாதி பாட்டியிடம் இருந்து. சிவன் இறுதியாக கத்தியை ஒப்படைக்கிறார். அடுத்த முறை இன்னும் சிறப்பாக வேலை செய்வேன் என்று அவர் உறுதியளிக்கிறார். ஹெலினா உடனடியாக இருவரையும் ஷூவை கடையிலிருந்து வெளியேற்றினாள். அவர்கள் வழியில் இருப்பது போல் நடிக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து அவரது அண்ணன் கத்தியை எடுக்க உள்ளே வந்தான். அவர் உத்தரவுகளால் மூழ்கடிக்கப்பட்டார் என்று குறிப்பிடுகிறார். அவரது உணவகத்தில் ஹெலினா தனது மறுப்பை பற்றி வெட்கப்படவில்லை. மனிதன் பேராசிரியராக வேண்டும் என்று முன்மொழிகிறார். உணவக உரிமையாளருக்கு பதிலாக போர் பிரிவில் மனிதன் தனது கத்தியை பரிசோதிக்கும் போது அவன் இறந்து விடுகிறான். அவர் ஹெலினாவிடம் அதை தானே கூர்மைப்படுத்தினாரா என்று கேட்கிறார். அல்லது அவருடைய உதவியாளர்களில் ஒருவர் இறுதியாக சமன் செய்யப்பட்டால். ஆனால் அவள் வெளிப்படுத்தி அவனை ஆச்சரியப்பட்டார். ஒரு புதியவர் அந்த வேலையை செய்தார். திகிலூட்டும் கூர்மையான விளிம்பை பகுப்பாய்வு செய்த பிறகு மற்றும் அதன் பின்னால் உள்ள திறமை எரர் 500 சர்வர் எரர் 1500 உண்மையில் உள்ளது. திரும்பிச் செல்லும் போது சிவனும் லியாவும் ஹெலினாவின் வரலாற்றை பற்றி விவாதிக்கின்றனர். வயதான பெண் உண்மையில் என்று லியா விளக்குகிறார். சுத்திகரிப்பு துறையில் இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர். அகாடமியை விட்டு வெளியேறிய பிறகு கார்கூஃபில் தனது கடையை திறந்தவர். சிவன் அவள் வெளியேறிய கதையை பற்றி ஆச்சரியப்படுகிறார். குறிப்பாக அவர் சுத்திகரிப்பு துறை என்று நினைவில் இருந்து அவரது கடந்த கால வாழ்க்கையில் பேபிளில் பலவீனமானவர். இது அவர் கவனிக்க வேண்டிய விவரம் அல்ல என்று அவர் குறிப்பிடுகிறார். லியா ஷெய்லி தனது மயக்கும் தன்மையை பற்றி தனது கருத்தை கேட்கிறார். அவளுடைய அடிப்படைகள் குறைபாடற்றவை என்று அவர் பாராட்டுகிறார். ஆனால் அவள் பெருமை பேச ஆரம்பிக்கும் போது எரர் 500 சர்வர் எரர் 1500 அவளுக்கு பரந்த அறிவு இருந்த போதிலும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். பல்வேறு முறைகளில் அவள் உண்மையில் அவற்றை முயற்சிப்பதில்லை. அவள் பின்வாங்கினாள், ஆனால் அவன் வலியுறுத்துகிறான். எரர் 500 சர்வர் எரர் 1500 ஆனால் அதை செயல்படுத்த ஆக்கப்பூர்வமான தைரியம் இல்லை. ஒரு படைப்பாளியின் கற்பனை என்று அவன் அவளிடம் சொல்கிறான். அவர்களின் மிகப்பெரிய ஆயுதம், ஆனால் அவள் அவளை அடக்கிக் கொண்டாள். அவள் தனது கைவினைப் பொருளை தெளிவாக புரிந்து கொள்கிறாள் என்று அவள் எதிர்க்கும் போது சிவன் அவளுக்கு ஒரு தந்திரத்தை காட்ட முடிவு செய்கிறான். அவர் ஒரு ஒப்புமையை பயன்படுத்துகிறார். எரர் 500 சர்வர் எரர் 1500 கல்லை உருவாக்குவது கசக்கும், ஆனால் அந்த நீரில் மூழ்கிய கல்லின் உருவத்தை செதுக்குதல் நீரின் மேற்பரப்பில் மயக்கும். அவர் விளக்கும் மயக்கம் ஒரு கனவின் தன்மையில் உள்ளது. அவர் தனது கருஞ்சிவப்பு சுடரை வரைந்து அவளுக்கு புத்துவாள் காட்டுகிறார். வலுவூட்டலை கண்டு லியா வியப்படைகிறாள். மேற்பரப்பில் மட்டும் இல்லை, ஆனால் உலோகத்தின் அடியில் பொறிக்கப்பட்டுள்ளது. அவர் தனது மந்திரங்களை இரட்டை அடுக்குகளை முயற்சித்ததாக அவர் கூறுகிறார். ஒன்று போதவில்லை என்றால் அவர் கத்தியை வீசி நிரூபித்தார். மின்னோட்டத்துடன் கூர்மை எவ்வாறு பாய்கிறது என்பதை விளக்குகிறது. கருஞ்சிவப்பு சுடரின் அவரது சொந்த மயக்கும் தொழில்நுட்பம் அபூரணமானது என்றாலும் அவர் லேயா மீது நம்பிக்கை வைக்கிறார். அவளைப் போன்ற மேதைகள் எப்போதும் ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள் என்பதை அவர்கள் பாதை காட்டப்பட்டவுடன் நம்பிக்கையுடனும் உத்வேகத்துடனும் அவள் குத்துவாள் வைத்திருக்கும்படி கேட்கிறாள். அதனால் அவளால் அதை சரியாக மறுவேலை செய்ய முடியும். சிவன் ஒப்புக்கொள்கிறார் மற்றும் மற்ற குத்துச்சண்டைகளை ஒப்படைக்கிறார். அவர் வேலை செய்து வருகிறார். அவள் மகிழ்ச்சியுடன் அவருக்கு நன்றி தெரிவிக்கையில் சிவன் வெற்றிகரமாக பிரித்தெடுத்தார். அவளை அறியாமலேயே அவளிடமிருந்து ஒரு பத்திரக்கல். பின்னர் எங்கள் பையன் தற்காப்பு கலை மண்டபத்தை நோக்கி செல்கிறான். இன்றைய போட்டியின் போது பைத்தியக்கார நாயை எதிர்கொள்வானா என்று யோசித்தேன். ஏன் இருக்கா என்று அவனும் யோசிக்காமல் இருக்க முடியாது. தற்போது முதுகில் ஒட்டிக் கொண்டிருக்கிறது. கொஞ்சம் இடம் தருவீர்களா என்று கேட்டார். அவன் அவளை காலடியால் விரட்ட முயன்றால் அவள் அவனுக்கு கொஞ்சம் அறை கொடுக்க ஒப்புக்கொண்டாள். வேறு வழியின்றி அவளை குறிச்சொல்ல அனுமதித்தார். நடைப்பயணத்தின் போது அவர் ஒரு பத்திரக்கல்லை பிரித்தெடுக்கிறார். அவள் தொடுதலில் இருந்து
எரிகாவின் எஸ்கிரேடு சமூக இணைப்பு கல்லில் சுருக்கப்பட்டவை. ஒழுங்கற்றதாக சரி செய்யக்கூடிய டியூன் செய்யப்பட்ட மன கனிமங்களுடன் கலக்கும் போது உள்மன ஏற்பாடுகள். இதற்கிடையில் லியாவிடமிருந்து அவர் எடுத்த பத்திரக்கல் உயர்மட்ட சிக்கலான வெடிப்பு பூக்கள். இது ஒரு சக்தி வாய்ந்த பெருக்கியாக செயல்படுகிறது. கலப்பு கனிமங்களின் திறனை தள்ள அவர்களின் முழுமையான வரம்புக்கு அவர்கள் இறுதியாக தற்காப்பு கலை மண்டபத்திற்கு வருகிறார்கள். அங்கு வர்ணனையாளர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். பாபலில் இளைய பேராசிரியராக ரான்ஃபென் ஹெவி ஹிட்டர்களை அறிமுகப்படுத்துகிறார் மற்றும் கூட்டம் காட்டுத்தனமாக செல்கிறது. முதலில் மியர்ஸ் குடும்பத்தின் ஈரோஸ் 4ஆம் ஆண்டு வாலிபர். அவள் போரில் ஒரு முழுமையான அசுரன். ஏகிளாஸ் சூப்பர்ஹமன் தற்காப்பு கலையுடன். இது ஏரியா மியர்ஸ் வாழ்த்துறவி. எதிர்காலத்தில் ஹீரோக்களின் கோபுரத்தை இறுதியில் கைப்பற்றுபவர். பின்னர் சுடர் சக்கரத்தின் வாரிசு வருகிறார். ஆம்பர் ஸ்பியர் மற்றும் 3ஆம் ஆண்டு வாலிடிக்டோரியன். தென்கொரிய அருவ கலாச்சார சொத்து. சிஹூன் அவனை பார்த்ததும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. எதிர்காலத்தில் அதை அறிந்து இந்த கண்ணியமான தோற்றமுள்ள பையன் பிரபலமற்ற பைத்தியக்கார நாயாக மாறுகிறான். யோம் சியோங் ஹா. ஆட்டம் ஆரவாரத்துடன் தொடங்குகிறது. கத்திகள் உடனடியாக மோதுகின்றன. ஆர்யா தெளிவாக முன்னிலையில் உள்ளது. சியோங் ஹாவை குறைபாடற்ற துல்லியத்துடன் திருப்புதல். சியோங் ஹாவின் சராசரிக்கும் குறைவான செயல்திறனை பார்க்கும்போது சிஹூன் ஏன் வாரிசு என்று யோசிக்கிறார். அத்தகைய மதிப்புமிக்க ஈட்டி பாணி மிகவும் போராடி வருகிறது. அவருக்கு தேவையான ஆதரவு கிடைக்கவில்லையா? ஆனால் அதைவிட இது சியாங் ஹா பயன்படுத்தும் ஈட்டியின் தரம் குறைந்ததாகும். அது உண்மையில் சிஹூனின் கருப்பன் உள்ளுணர்வை பிழை செய்கிறது. இறுதியில் பைத்தியக்கார நாய் போட்டியில் தோற்றது மற்றும் அந்த இடத்திலேயே கொடுக்கிறது. வழக்கமாக இரு வீரர்களுக்கும் நேர்காணல் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆனால் சியோங் ஹா அரங்கில் இருந்து வெளியேறினார். யாராவது மைக்கை பிடிக்கும் முன் ஆர்யா தனது போட்டிக்கு பிந்தைய நேர்காணலை தொடங்குகையில் சியோங் ஹா வெளியேறுவதை சிவன் கண்டறிந்து அவரை பின்தொடர முடிவு செய்தார். தனது இருக்கையை விட்டு எழுந்து எரிகா அவன் வெளியேறுவதை கவனிக்கிறாள் மற்றும் சற்று நிம்மதியாக தெரிகிறது. அவன் ஒட்டிக்கொள்ளாததில் அவளுக்கு மகிழ்ச்சி. அடுத்ததாக தன் அண்ணன் சண்டையிடுவதை பார்க்க சிவன் அவரிடம் தனக்கு ஆர்வம் இல்லை என்று சொன்னாலும் ஏரியாவின் அருவருப்பான அணுகுமுறையில் இருப்பினும் சிவன் உணராதது. அவர் வெளியேற நிற்பதா? அவர் கூர்மையான கவனமுள்ள கண்களை பிடித்தார். அரியா மாயஸ்தானே. சிவன் சியோங் ஹாவை கண்காணிக்கிறார். தற்காப்பு கலை மண்டபத்துக்கு அருகிலுள்ள பூங்காவில் அவரை தூரத்தில் இருந்து பார்த்து சியோங் ஹா பைத்தியக்கார நாயாக மாறியது அவருக்கு நினைவிருக்கிறது. மரணப்படையின் முதுகெலும்பாக பணியாற்றியவர். இறுதியில் அழிவின் கடலின் பேய் கடவுளை வீழ்த்துவதற்காக அவர் தனது உயிரை தூக்கி எறிகிறார். இப்போது ஷாங்காய் எதிர்காலத்தில் இருந்ததைப் போல முறுக்கப்பட்டதாக இல்லை. எனவே சீவன் புள்ளிவிவரங்கள். அவர் அட்டைகளை சரியாக வைத்தால் பத்திரக்கல்லை பிரித்தெடுப்பது மிகவும் எளிதாக இருக்கும். சியாங்கா அவனை உடனே கவனிக்கிறாள். அவர் பார்வையாளர்களிடமிருந்து அவரை அடையாளம் கண்டுகொள்கிறார். மேலும் குழந்தை மக்களை கண்காணிப்பதில் திறமை இருப்பதாக ஒப்புக்கொள். ஆனால் அவரது மனநிலை இருந்தது. எங்கள் பையன் ஏன் அவரை பின்தொடர்கிறான் என்பதை அறிய அவர் கோருகிறார். சிவன் விஷயங்களை நட்பாக வைத்திருக்க முயற்சிக்கிறார். ஆனால் சியாங்கா அதை கொண்டிருக்கவில்லை. கடுமையாக அவரிடம் தொலைந்து போக எங்கள் பையன் பிடிவாதமாக இருக்கும்போது பைத்தியம் நாய் ஒடி தான் நினைக்கும் பலவீனமானவர்களை எவ்வளவு வெறுக்கிறேன் என்று அறிவிக்கிறது. அவர்களுக்கு கொஞ்சம் திறமை இருப்பதால் தான் அவர்கள் அவரது மட்டத்தில் இருக்கிறார்கள். மனிதனின் திகிலூட்டும் மதிப்பை ஒப்பிடும்போது நம் ஹீரோ தனது கடந்த கால வாழ்க்கையில் அறிந்திருந்தார். இந்த நடத்தை உண்மையில் ஓரளவு கண்ணியமாக உணர்கிறேன். வார்த்தைகள் வேலை செய்யாது என்பதை உணர்ந்து சீவன் தனது கருஞ்சிவப்பு சுடரை செயல்படுத்துகிறார். அவர் தரையில் நிற்கும் காட்சி சியாங்காவை கோபப்படுத்துகிறது. குறிப்பாக எங்கள் பையன் அவரை கேலி செய்யும் போது சுடசக்கரம் குழம்பு போன்றவற்றின் பாரம்பரியத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சியாங்கா பொறுப்பு என்று பரிந்துரைக்கிறது. படிக்கப்பட்டதும் சியாங்கா உரையாடலை முடிக்க ஒரு பாஞ்ச் அடித்து முன்னோக்கி வருகிறார். ஆனால் அடி இறங்கும் நேரத்தில் நம் ஹீரோ பத்திர முத்திரையை செயல்படுத்துகிறார். பெருந்தேனி இரும்பு வேலை நிறுத்தத்தின் பாரிய சக்தியை திசை திருப்ப அவரை அனுமதிக்கிறது. சியாங்கா அதிர்ச்சியடைந்தாள். ஒரு துறை வல்லுநராக செவுன் உண்மையில் நிற்கும் உரிமையை அவர் இறுதியாக ஒப்புக்கொள்கிறார். அவருக்கு முன்னால் ஆனால் அவமானத்தை அவரால் சரியவிட முடியாது. எம்பர்வீலின் உண்மையான சக்தியை காட்ட எண்ணி அவர் மீண்டும் குற்றம் சாட்டினார். அடுத்த நொடி சியாங்கா குழப்பத்தில் உறைந்தாள். அவரது குடும்பத்தின் நுட்பத்திற்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டிய எம்பர் திடீரென்று நினைகிறது. செஹூன் கையில் சிவன் தாக்குதலை மட்டும் தடுக்கவில்லை என்பதை உணர்ந்த ட்ரெட் அவனை கழுவினான். சூத்திரத்தை கலைத்து திருடினான். கண்மூடித்தனமான கோபத்தில் அவர் மீண்டும் தாக்குகிறார். ஆனால் சீவன் சிரமமின்றி தப்பிக்கிறார். சியாங்கா கட்டுப்பாட்டை இழக்கும் தருவாயில் இருப்பதை அவர் அறிவார். எதிர்காலத்தில் சுடர்மலர் வெறுப்பு சம்பவம் இந்த நிலையற்ற தன்மையால் துல்லியமாக நடந்தது. அணுகுமுறை இருப்பினும் பெருந்தேனி இரும்பின் விளைவு தேய்ந்து அவரது உடல் கீழே குக்கி வைக்க தொடங்குகிறது. திரிவு பிணைப்பை பாதுகாக்க இதை முடிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் அவரால் அதை அமைதியாக செய்யும். அவனை அடைய சியாங்காவின் பெருமையை அடித்து நொறுக்க வேண்டும். அவர் தனது அடுத்த நகர்வை தயாரிக்கும் போது ஒரு கை சியாங்காவின் முஷ்டியை நடுவானில் பிடிக்கிறது. சண்டைக்கு இடையூறு விளைவித்த ஜேக் தான் நம் ஹீரோ அல்ல. ஜேக் நிலைமையை விரைவாக கையாளுகிறார். சியாங்கா அவர்கள் இருவரையும் தொலைந்து போகச் சொல்லும் போது ஜேக் நடைமுறையில் எங்கள் பையனை அங்கிருந்து இழுத்துச் செல்கிறார். காட்சி அவர்கள் சென்றதும் சியாங்கா பூங்காவில் தனியாக விடப்படுகிறார். அவர்தான் என்று புலம்புகிறார். ஒரு ஜூனியருடன் சண்டையிட்டு நற்பெயரை கெடுக்கக்கூடிய ஒரு குத்து எறிந்தார். பிலிம்பில் எம்பர் ஈட்டி மற்றும் அவரது எஜமானருக்கு அவமானத்தை கொண்டு வந்தது. வழியில் ஜேக் ஒரு மூத்தவருடன் சண்டையிட்டதற்காக சிவனை கண்டிக்கிறார். சுட்டிக்காட்டுகிறார். சியாங்கா போன்ற ஒருவருக்கு சவால் விடுவது ஒரு உண்மையான மரண ஆசை. நம் ஹீரோ அதை துடைக்கிறார். அவர் உண்மையில் அவருடன் சண்டையிடவில்லை என்று அலட்சியமாக பதிலளித்தார். அவர்தான் அவரை மிரட்டினார். Error 500 server error 1-500 that's an error there was an error. Please try again later that's all. சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு பத்திர கல்லை பிரித்தெடுக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் அதை உணர்ந்தார். ஒரு சிறிய பிரச்சனை உள்ளது.
அவரது எதிர்கால நினைவுகளிலிருந்து திகிலூட்டும் போர்க்கடினமான பைத்தியக்கார நாயுடன் ஒப்பிடும்போது சியாங்கா மிகவும் மென்மையானது. ஆளுமையில் உள்ள இந்த வேறுபாடு பிணைப்பு கல்லின் விளைவு பலவீனமாகவோ அல்லது வேறுபட்டதாகவோ இருக்கலாம். எதிர்பார்த்ததை விட தனக்கு தேவையான உயர்தர சக்தியை பெற தன்னை நிலைநிறுத்துவதற்கான வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை சியாங்கா உணர்ந்தார். எதிர்கால பைத்தியக்கார நாயுடன் பிணைப்பு. தலைப்பை மாற்ற முயற்சிக்கையில் சியாங்கா தனது பொன்னிற காது தவறுக்கு திரும்பி எப்படி என்று கேட்கிறார். பைத்தியக்கார நாயின் குத்தலை நிறுத்திய பிறகு கையை உயர்த்தி பிடிக்கிறது. ஜேக் பீன்ஸ் தனது கை இரும்பை போல கடினமானது என்று மகிழ்ச்சியுடன் பெருமை பேசுகிறார். இருப்பினும் ஜேக் எளிதில் திசை திருப்பப்படுவதில்லை. தன் தங்கையை பற்றி சியாங்கா முன்பு சொன்னதை எண்ணி அவன் இன்னும் வியர்த்துக் கொண்டிருக்கிறான். ஆர்யா ஜேக்கின் சகோதரி என்பதை அறிந்த சியாங்கா அதை சுகர்கோட் செய்யவில்லை. அவர் ஜேக்கிடம் மாட்டிக் கொண்டதாகச் சொல்கிறார். இது சிறுவனின் முகத்தில் ஒரு தூய திகில் தோற்றத்தை அனுப்புகிறது. ஏனெனில் அவன் எவ்வளவு பிரச்சனையை உணர்ந்தான். குறிப்பாக ஆர்யா ஏற்கனவே அவரை பற்றிய தகவல்களை தேடிக் கொண்டிருப்பதால் சியாங்கா இருக்கிறார். விஷயங்களை மோசமாக்க ஜேக் ஒரு இறுதி வெடிகுண்டு வீசுகிறார். அவருடைய சகோதரி அதிகாரப்பூர்வமாக அவரிடம் தனிப்பட்ட அக்கறை எடுத்துக் கொண்டதாக அவன் அவரிடம் கூறுகிறார். ஆர்யா மேயர்கள் ஆர்வம் காட்டும் போது ஜேக் மயங்கி விழுவது போல் தெரிகிறது. ஒருவரில் விஷயங்கள் அமைதியாக முடிவதில்லை. ஆர்யாவுக்கு எப்படி சில தீவிரமான கூர்மையான காதுகள் இருக்க வேண்டும் என்பது பற்றி எங்கள் பையன் முதலில் கருத்து. அந்த சத்தம் நிறைந்த கூட்டத்தில் அவரது உரையாடலை கேட்க அது ஒரு ஆர்வமாக இருக்கும் வரை அவருடைய ஆர்வத்தை வரவேற்பேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். உள்ளுக்குள் சியாங்காவின் போட்டியாளரான ஆர்யாவின் கண்ணில் படும் என்று அவர் ஏற்கனவே கணக்கிடுகிறார். பைத்தியக்காரனின் கவனத்தை ஈர்ப்பதற்கான சரியான குறுக்கு வழி. ஜேக் மத்தியஸ்தராக நடிக்க முயற்சிக்கிறார். அவரது சகோதரி சாதாரணமாக எடுத்துக் கொள்ளப்பட வேண்டியவர் அல்ல என்று அவரை ஆனால் சேவன் அவனை துண்டித்தான். அவர் ஆர்யாவை குட்டி மற்றும் நயவஞ்சகமானவர் என்று அப்பட்டமாக அழைக்கிறார். இது ஜேக்கை மொத்த வீதிக்குள் தள்ளுகிறது. ஜேக் இறுதியாக ஏன் அவளை மிகவும் விரும்பவில்லை என்று கேட்கிறார். மேலும் சேவனின் எண்ணங்கள் அவரது கடந்த கால வாழ்க்கையை நோக்கி நகர்கின்றன. யாரோ ஒரு பேய் கடவுளை வரவழைப்பதற்காக ஆர்யா திடீரென்று ஒரு நாள் காணாமல் போனது அவருக்கு நினைவிருக்கிறது. அவளுடைய வாளில் இருந்து ஒளியை அணைக்கும் அரக்கன் தெய்வீகம். நிச்சயமாக அவனால் அதை சொல்ல முடியாது. அதனால் அவள் முகம் நடைமுறையில் கத்துகிறது என்று சாக்குப்போக்கு கூறுகிறார். பிரச்சனை. செவன் வெளியேறும்போது ஜேக்கிற்கு அவரது சகோதரியிடமிருந்து ஒரு குறிஞ்சி. செவனை பற்றிய ஒவ்வொரு சிறப்பு தகவலையும் அவள் விரும்புகிறாள். மேலும் ஜேக்கை அவர்களின் பாலமாக இருக்குமாறு கட்டளையிடுகிறாள். ஆனால் அவரது அடுத்த செய்தி அவனை நடுங்க வைக்கிறது. அவரது குட்டி மற்றும் நயவஞ்சகமான சகோதரி ஒரு உதவியை விரும்புவதாக அவள் குறிப்பிடுகிறாள். அவள் முழு உரையாடலையும் கேட்டாள் என்று அர்த்தம். மறுநாள் காலை எங்கள் கனா தனது தோள்பட்டை இருந்தாலும் விரிவுரை மண்டபத்தில் தன்னை காண்கிறார். சியோஹா உடனான சண்டையில் இருந்து இன்னும் அவனை கொன்றான். ஹான்ஸ் அருகில் இருக்கிறார். வரவிருக்கும் எக்ஸ்சேஞ்ச் மீட்டிங் ஷெட்யூலை பற்றிய கவலையில் இருக்கிறார். அவர்களின் பேராசிரியர் பண்புக்கூறு சுத்திகரிப்பிலிருந்து ரிஸ்டோவா முக்கிய வகுப்புகளுக்கு பொறுப்பேற்க வருகிறார். பையன் ஒரு மோசமான பைத்தியக்காரன் என்பதால் மாணவர்கள் பரிதாபமாக இருக்கிறார்கள். தொடங்குவதற்கு முன் பேராசிரியர் அவர்களின் முக்கிய சுத்திகரிப்பு பணிகளின் முடிவுகளை வழங்க தொடங்குகிறார். அடுத்த செமஸ்டருக்கான அவர்களின் வரவு செலவு திட்டம். ஒவ்வொருவராக மாணவர்கள் தங்களுடையதை சேகரிக்கிறார்கள். மேலும் சிவன் கடைசியாக விடப்படுகிறார். அவரது பட்ஜெட் எப்படி இருக்கும் என்பதை அறிய முழு வகுப்பினரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பேராசிரியர் ஒரு குண்டை வீசுகிறார். அவருடைய பட்ஜெட் இன்னும் வெளியிடப்படவில்லை. ஏனெனில் அவர் சமர்ப்பித்திருப்பது மிகவும் உயர்தரமாக இருந்தது. 2ஆம் ஆண்டு பொது ஏலத்தில் முதலில் நுழைய முடிவு செய்தது. அதன் பிறகு அவருடைய நிதியை இறுதி செய்வார்கள். இது மைக்கேலின் கைவேலை என்று முதலில் சிவன் சந்தேகிக்கிறார். ஆனால் அவர் அதை விரைவாக துலக்குகிறார். உண்மையில் ஒரு பிரச்சனை இருந்திருந்தால் பேராசிரியர் கிம் இப்போதே உள்ளே நுழைந்திருப்பார் என்று அவர் கணக்கிடுகிறார். எனவே பட்ஜெட் நிலவரத்தை இப்போதைக்கு விடலாம் என்று முடிவு செய்து வகுப்பில் கவனம் செலுத்துகிறார். பேராசிரியர் ரிஸ்டோவா எஞ்சிய மனா பற்றிய தனது விரிவுரையை தொடங்கினார். மேலும் அதை அமைதியாக இருக்கும் போது யம்சன் ஹா தன்னார்வ உதவியாளராக நடந்து கொள்கிறார். புதியவர்கள் தங்கள் நடுவில் ஒரு பிரபலமான 3ஆம் ஆண்டு வாலிபரை பார்த்து திகைத்துப் போனார்கள். ஆயுதங்களில் எஞ்சியிருக்கும் மானா பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது என்று பேராசிரியர் விளக்குகிறார். அடிப்படை சார்ஜிங் வகை மற்றும் சுயாதீன வகை. அதன் சொந்த மனா அல்லது இழுவை உருவாக்க முடியும். அது வளிமண்டலத்தில் இருந்து. சுயாதீன வகைகளை உருவாக்குவது நம்ப முடியாத அளவிற்கு கடினமாக இருப்பதால் பேராசிரியர் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்று சார்ஜிங் வகையை பயிற்சி செய்யுங்கள். அவர் சிவன் ஹாவை நிரூபிக்குமாறு சைகை செய்கிறார். தீ பண்புக்கூறு மனா என்பது மோசமான நிலையற்றது என்று கூறினார். மற்றும் எஞ்சிய ஆற்றலாக நிலைப்படுத்துவது கடினம். இருப்பினும் ஒரு ஸ்மித் அந்த காட்டு தன்மையை அடக்கினால் வெப்பத்தக்கவைப்பு எதற்கும் 2வது இல்லை. யூங்ஹா தனது ஃபிளேம் வீல் எம்பர்ஸ்பியர்ஸை சிரமமின்றி கையாளுவதை அனைவரும் பிரமிப்புடன் பார்க்கிறார்கள். சாத்தியமற்றதாக தோன்றும் கட்டுப்பாட்டு நிலை. தீ பண்புக்கூறை பயன்படுத்தி ஒரு பொருளை உருவாக்க அவர்களுக்கு ஒதுக்குவதன் மூலம் பேராசிரியர் கோட்பாட்டு பகுதியை முடிக்கிறார். ஃபிளேம் வீல் தீ மூலம் எஞ்சிய மனாவை சார்ஜ் செய்கிறது. எல்லாரையும் மாறி மாறி சுத்திகரிப்பு அறையில் சந்திக்கச் சொல்கிறார். மாணவர்கள் வெளியே செல்லும் போது பலர் சிவன் ஹாவை வெண்ணை அடிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவர் அவர்களை தொலைந்து போகும் அரை காலியானதும் அவர் எங்கள் பையனை குறிப்பிட்டு குழந்தைக்கு என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும்படி கோருகிறார். அவரை பற்றி கண்டுபிடித்தார். எங்கள் கனா ஒரு 2 மருத்துவ மதிப்பீட்டை கைவிடுகிறார். அது ஹாவை திகைக்க வைக்கிறது. சுழற் சக்கர பாணியின் உண்மையான சக்தி எத்தனை சக்கரங்களால் அளவிடப்படுகிறது என்று அவர் விளக்குகிறார். ஒரு பயிற்சியாளர் வெளிப்படுத்தலாம். பிரிவு தலைவர் லீ ஓன்ரியோ பிரபலமாக முடியும் என்பதை குறிப்பிடுகிறார். 8 உருவாக்க சே யுங்ஹா 6 கையாள முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் தற்போது தள்ளுகிறார். 7வது அவர் ஒரு சுவரை தாக்குகிறார். அங்கு அவரால் அவற்றை அதிக நேரம் பராமரிக்க முடியாது. சே யுங்ஹா தனது சொந்த போராட்டத்தை கூட பகிர்ந்து கொள்ளாததால் அதிர்ச்சியடைந்தார். மாஸ்டர் அவரும் நெருப்பு பண்பை கொண்டிருப்பதால் சே என்று உணர முடிந்தது என்று சிவன் விளக்குகிறார். யுங்ஹாவின் தீப்பிழம்புகள் அணைந்தன. சக்தியை சரியாக வெடிக்கச் செய்வதற்கு பதிலாக அவர் ஆற்றலை தாறுமாறாக வெளியேற்ற அனுமதிக்கிறார். சே யும் தன்னை கண்டுபிடிக்க முடியாத ஒரு தீர்வை காண்கிறார் என்பதை உணர்ந்த சே யுங்ஹா அவரது உதவிக்கான விலை. எங்கள் பையன் தயங்காமல் 2 நிபந்தனைகளை வைக்கிறான். முதலில் சே யங்ஹா அவர் பெறும் ஒவ்வொரு அறிவுரைக்கும் அல்லது உதவிக்கும் நியாயமான விலை கொடுக்க வேண்டும். 2வதாக அவர் கடினமான முடிவை எடுக்கும் போதெல்லாம் சே யுங்கிடம் ஆலோசனை செய்ய வேண்டும். அவர்கள் சுத்திகரிப்பு அறைக்குள் நுழைவதற்கு முன் தனக்கு ஒரு பதில் வேண்டும் என்று அவன் கூறுகிறான். சிறிது நேர பதட்டமான அமைதிக்கு பிறகு பைத்தியம் பிடித்த நாய் சே யும் உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்கிறது. நடைமுறை பணியின் போது
அவரது திறமைக்கு சில உறுதியான ஆதாரங்களை காட்ட முடியும். மதியம் ஸ்மிதிங்கின் போது சே யுங் ஹா கோரும் ஆதாரத்தை வழங்க சே யுங் ஹா தயாராக உள்ளார். பட்டறை. அவர் வேலை செய்யும் போது அவர் கைவினை செய்வதால் மற்ற மாணவர்களிடையே முணுமுணுப்பு அலை வீசுகிறது. முற்றிலும் ஒரு வரைபடமின்றி அவர் 7.3 இல் நெருப்பு பண்பு மற்றும் இருண்ட பண்பு தாதுக்களை கலப்பதை அவர்கள் சந்தேகத்துடன் பார்க்கிறார்கள். விகிதாச்சாரம். அவர் பொறுப்பற்ற முறையில் பொருட்களை வீணடிப்பதாகவும் எதிர்க்கும் மன்னாவும் வதந்திகள். வெறுமனே ஒன்றுமில்லாமல் சிதறு. இரைச்சலை பற்றி கவலைப்படாமல் சே யுங் தனது வேலையில் மூழ்கியிருக்கிறார். மானா என்ற பண்பு கசிய தொடங்கும் இடத்தை வெப்பம் அடையும் வரை அவர் காத்திருக்கிறார். பின்னர் தனது கையுறைகளை கழற்றுகிறார். இது வெப்ப மாற்றத்திற்கான நேரம். அவர் ஒரே நேரத்தில் தனது சொந்த மன்னாவில் உள்ள தீப்புழம்புகளை கட்டுப்படுத்துகிறார். உலோகம். பக்கத்தில் இருந்து பார்க்கும் பேராசிரியர் டோவா பள்ளி ஏன் மிகவும் விருத்தனமாக இருக்கிறது என்பதை இறுதியாக உணர்ந்தார். சே யுங்கின் ஏல சமர்ப்பிப்புடன் குழந்தை ஏற்கனவே ஒரு புதிய மாணவராக வெப்ப மாற்றீட்டில் தேர்ச்சி பெற்றுள்ளது. பயிற்சி பெறாத கண்களுக்கு இது ஒரு நிலையான செயல்முறையாக தெரிந்தாலும் சே யுங் ஹா கவனிக்கிறார். அதன் பின்னால் நுட்பமான மேதை. எங்கள் பையன் உள்ளே நெருப்பு மன்னாவையும் வெளியே இருண்ட மன்னாவையும் வைத்து உருவாக்குகிறான். ஒரு குறைபாடற்ற மன்னா வட்டத்தை வரைய அனுமதிக்கும் சரியான சமநிலை. சே யுங் ஹாவுக்கு இது வெற்றியை தந்தது. அவர் எப்போதும் தனது சொந்த இருண்ட மனப்பண்புகளை தடை செய்யப்பட்டதாக கருதுகிறார். அவரது சுடர் சக்கர பாணிக்கு இடையூறு. இந்த முறையை பார்க்கும்போது அவர் இறுதியாக தனது இருண்ட மனதை ஒருங்கிணைக்க முடியும் என்பதை உணர்ந்தார். அதை எதிர்த்து போராடுவதை விட இருப்பினும் வகுப்பிற்கு பிறகு சே யுங் ஹா இந்த முறையை முயற்சிக்கும் போது விஷயங்கள் பக்கவாட்டாக செல்கின்றன. அவர் ஒரு கருப்பு சுடர் சக்கரத்தை உருவாக்க நிர்வகிக்கிறார். ஆனால் அவரது சக்தி 5வது சக்கரத்திற்கு குறைகிறது. அவருக்கு 6வது பலம் இல்லை. இந்த கருப்பு தீப்பழம்புகள் 7 வழக்கமானதை விட தொழில்நுட்ப ரீதியாக வலுவானவை என்று எங்கள் பையன் சக்கரங்கள். எனினும் பிரச்சனை சுடர் மலர் விதி மதிப்பீடு வருகிறது என்று. சே யுங் ஹா 6 சக்கரங்களுக்கு கீழே விழுந்தால் அவர் தனது வாரிசு பதவியை இழக்கிறார். இருண்ட மன்னாவையும் பயிற்றுவிப்பாளரையும் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியாததால் சே யுங் ஹா விரக்தியடைந்தார். நாளை வரும். தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள ஆசைப்படும் அவர் தனது பதவியை பாதுகாக்க எதையும் செய்வேன் என்று அவரிடம் கூறுகிறார். அந்த நேரத்தில் சே யுங் ஒரு பத்திர கல்லை பிரித்தெடுத்தார். சிவப்பு கொடியிருக்கும் கருப்பு கல். இந்த தனித்துவமான தாது நெருப்பு மற்றும் இருண்ட மானாவை அவற்றின் மோதல் அலைநீளங்களை உருவாக்குவதன் மூலம் இணைந்து வாழ அனுமதிக்கிறது. பதிலாக எதிரொலிக்கும் திட்டத்தை செயல்படுத்த சே யுங் ஹா உயர் பாதுகாப்பு தனியார் பயிற்சி அறைக்கு சே யுங்கை அழைத்துச் செல்கிறார். ஒரு கார் கூப்பில் சுடர் மலர் வாயிலை பிரதிபலிக்கும் வகையில் அவை அறையின் சூழலை சரி செய்கிறது. அதனால் சே யுங் உருவாக்க முடியும். சரியான பயிற்சி கருவிகள். சே யுங் ஹாவிடமிருந்துதான் எடுத்த பத்திரக்கல்லை பயன்படுத்தி எங்கள் பையன் அதை பிரித்து ஒரு துண்டை பதிக்கிறான். 2 தனித்தனி ஈட்டிகள் ஒவ்வொன்றிலும். குறிப்பாக ஒரு ஈட்டியை நிர்வகிப்பது ஏற்கனவே இருப்பதால் சே யுங் ஹா டுயில் வீல்டிங் பற்றி மகிழ்ச்சியடையவில்லை. ஒரு சவால். ஆனால் 2 ஈட்டிகள் தான் சரியாக சமநிலைப்படுத்த ஒரே வழி என்று நம் ஹீரோ விளக்குகிறார். அவரது 2 முரண்பட்ட மனப்பண்புகள். இதைச் செய்ய சே யுங் ஹா ஒரு சுடர் சக்கரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் மேலும் விளக்குகிறார். அவரது இடது கையால் ஒரே நேரத்தில் இருண்ட பண்புக்கூறு மனாவை வலது கையால் வெளியிடுகிறது. பைத்தியம் பிடித்து நாய் பயிற்சி செய்ய தொடங்கியதும் அது உடனடியாக ஒரு சிக்கலை தாக்குகிறது. சே யுங் ஹா அறியாமலேயே தனது இடது கையில் இருண்ட மானாவை கசிய விடுகிறார் என்று எங்கள் பையன் சுட்டிக்காட்டுகிறான். இது பல மன வகைகளை கொண்டிருப்பதன் இயற்கையான பக்க விளைவு. ஆனால் சே யுங் ஹா விஷயத்தில் ஆற்றல் ஒரு குழப்பம். ஏனெனில் அவர் இருண்ட பண்புகளை அடக்குவதற்கு பல ஆண்டுகளாக முயன்றார். எரர் 500 சர்வர் எரர் 1 that's an error there was an error. Please try. 6 சக்கரக்குறி எளிதாகிவிடும். செயல்முறையை விரைவுபடுத்த அவர் சே யுங் ஹா வைத்திருக்கிறார். ஓட்டம். 3 மணி நேர கடுமையான பயிற்சிக்கு பிறகு பைத்தியக்கார நாய் இறுதியாக தழுவத் தொடங்குகிறது. இந்த நுட்பம் உண்மையில் அவரது எதிர்கால சுயமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. எனவே அது அவருக்கு சரியாக பொருந்துகிறது. சே யுங் ஒவ்வொரு விவரம், சுவாச முறைகள், தசை அசைவுகள் ஆகியவற்றை கூர்ந்து கவனிக்கிறார். புவியீர்ப்பு விசையின் மாற்றம் மற்றும் மனாவின் குறிப்பிட்ட அலைநீளம் உடல் முழுவதும் பரவுகிறது. ஈட்டியின் முனையில் விடுவிக்கப்படுவதற்கு முன் சே யுங் ஹா இறுதியில் முறைப்பதை கவனித்து அவர் என்ன செய்கிறார் என்று கேட்கிறார். தனக்கென ஒரு ஆயுதத்தை உருவாக்குவதற்காக தரவுகளை சேகரிக்கிறார் என்று எங்கள் பையன் அலட்சியமாக விளக்குகிறான். அவர் சே யுங் ஹாவுக்கு இன்னும் ஒரு பணியை சமர்ப்பிக்க வேண்டும். எனவே அவர் அதை வைத்திருக்கக் கூடாது என்பதை அவரது நம்பிக்கை. ஆனால் பைத்தியக்கார நாய் ஒப்புக்கொள்கிறது. முதல் வருட வேலையிலிருந்துதான் அதிகம் எதிர்பார்க்கவில்லை. ஒரு வாரிசாக இருக்க சே யுங் ஹா ஏன் மிகவும் ஆசைப்படுகிறார் என்பதை உரையாடல் இறுதியில் மாற்றுகிறது. அது தன் எஜமானரின் விருப்பம் என்பதால் ஒப்புக்கொண்டார். சே யுங் ஹா தனது எஜமானரால் அழைத்துச் செல்லப்பட்ட ஒரு அனாதை என்பதை எங்கள் பையன் தனது கடந்த கால வாழ்க்கையிலிருந்து நினைவுகூறி முதல் பிரிவு தலைவர் மற்றும் ஒரு வகுப்பு ஹீரோ. காயம் காரணமாக மாஸ்டர் இறுதியில் ஓய்வு பெற்றாலும் சே யுங் ஹா அவரை ஒரு தந்தையாகவே பார்க்கிறார் மற்றும் தனது எஜமானரின் கனவை நிறைவேற்றும் கனத்தை உணர்கிறார். சே யுங் ஹா பின்னர் கேள்வியை சே யுங்கின் மீது திருப்பி இதிலிருந்து என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். எங்கள் பையன் தனது பதிலை சுவர் கோட் செய்யவில்லை. விரைவில் 6 பெரும்பேய் மண்டலங்கள் சதுப்பு நிலத்தால் விழுங்கப்படும் என்று அவர் விளக்குகிறார். மேலும் உலகம் அசுர மிருகங்களால் வலம் வரும். வினையூக்கியை நிறுத்த அவர் அந்த பகுதிகளுக்குள் நுழைய வேண்டும். அதற்கு 2 விஷயங்கள் தேவைப்படும். சக்தி வாய்ந்தவை. அவரை பாதுகாக்க மக்கள் மற்றும் ஆயுதங்களை உருவாக்குவதற்கான பொருட்கள். சே யுங் ஹாவை வருங்கால பிரிவு தலைவராக கொண்டிருப்பது அவருக்கு நிதி ஆதரவையும் அரசியலையும் தருகிறது. அவருக்கு தேவையான செல்வாக்கு. சே யுங் ஹா அவரை பொருள்முதல்வாதி என்று அழைக்கிறார். அவர் அதை மறுக்கவில்லை. அவர்கள் நடைமுறையில் அந்நியர்கள். எனவே அவர் ஏன் இலவசமாக உதவுவார்? சே யுங் ஹா இறுதியாக பங்குகளை புரிந்து கொண்டு ஒரு கடுமையான சபதம் செய்கிறார். பிரிவு தலைவராவதற்கு நம் ஹீரோ உதவினால் அவர் அந்த 6 பேய் மண்டலங்களுக்குள் அவரை பின்தொடர்வார். அந்த நேரத்தில் சே யுங் எதிர்கால பைத்தியக்கார நாயிடம் திரும்பிச் செல்கிறார். அவர் ஒருமுறை ஆயுதம் கோரினார்.
அசுர தெய்வங்களை கொல்லும் திறன் கொண்டவர். அந்த நினைவை மனதில் கொண்டு சே யுங் ரெட் ரெசனன்ட் பிளாக்ஸ்டோனில் பாண்ட் முத்திரையை முழுமையாக பயன்படுத்துகிறார். தனது மூத்த அதிகாரியை ஒரு அதிகார மையமாக மாற்ற தீர்மானித்தார். அடுத்த நாள் பிலிம் ஃபிளவர் கேட்டில் இருந்து பயிற்றுவிப்பாளர் கேங் யூன் யூன் பிளேவியத்திற்கு வருகிறார். முதல் தளம் பொது பயிற்சி கூடம். பிரிவின் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீடர்களை அவர் அழைத்துச் செல்கிறார். அவர்களின் எல்லைகளை விரிவுபடுத்துவார் என்று நம்புகிறார். ஒரு ஸ்பேரிங் போட்டி. பயிற்றுவிப்பாளர் அவரை கேலி செய்ய தொடங்கும் போது சே யுங் ஹா அவரது நாக்கை பார்க்கும்படி எச்சரிக்கிறார். ஸ்லிம் மேன் போலி மன்னிப்பு கேட்டு திறன் மதிப்பீட்டை தொடரச் சொல்கிறார். ஆனால் பைத்தியம் நாய் ஒரு வளைவை வீசுகிறது. 7வது சக்கரத்திற்கான பதவி உயர்வு சோதனையை அவர் கோருகிறார். பயிற்றுவிப்பாளர் அதிர்ச்சியடைந்தார். அவரது பார்வையில் சே யுங் ஹா பிரிவு தலைவரின் இருக்கையில் குந்துவதற்கு முயற்சிக்கும் முட்டாள் தவிர வேறில்லை. முழு முயற்சி மூலம் மட்டுமே அவர் எப்போதாவது சவால் செய்ய முயன்றால் அவரை சமாளிக்கும் பிரிவு தலைவரின் கட்டளைகளை அவர் நினைவு கூர்ந்தார். 7வது சக்கரம். ஒரு கிறிஸ் புன்னகையுடன் அவர் நிறுத்த முயற்சிக்கிறார். ஆனால் சே யுங் ஹா மிகவும் பயப்படுகிறாரா என்று இருட்டாக கேட்கிறார். சவாலை ஏற்க தனது பயிற்றுவிப்பாளர் பதவியை இழந்தது. இறுதியாக அவர்கள் ஒரு டொமைன் ஸ்பேரிங் போட்டிக்கு ஒப்புக்கொள்கிறார்கள். எரர் 500 சர்வர் எரர் 1 500 தட்ஸ் அண்ட் எரர் தேர் வாஸ் அன் எரர். சே யுங் ஹாக்கு பதவி உயர்வு கிடைக்க குறைந்தபட்சம் ஒரு வெற்றி அல்லது சமநிலை தேவை. அவர் மேலே செல்லும் போது பயிற்றுவிப்பாளர் தனது கைகளில் இருக்கும் குட்டையான ஈட்டிகளை கேலி செய்கிறார். இரண்ட பண்புகளை பயன்படுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அவர் சே யுங் ஹாக்கு நினைவூட்டுகிறார். ஏனெனில் அவரால் அவை உண்மையான சுடர் சக்கரங்களாக அங்கீகரிக்கப்படாது. ஆனால் சே யுங் ஹா அவரை புறக்கணித்து 7வது சக்கரத்தை வெற்றிகரமாக வெளிப்படுத்துகிறார். தடையின்றி கலக்கிறார். இரண்டு பண்புகளும். பயிற்றுவிப்பாளர் மெத்தனமாக இருக்கிறார். சே யுங் ஹா தனது பயிற்சியை தொடங்கும் போது வருத்தப்படுவார் என்று கூறுகிறார். சொந்த சக்கரங்கள். 2வது பின்னர் ஒரு பெரிய வெடிப்பு மண்டபத்தை உலுக்கியது. ஒரு இருண்ட சுடர் டிராகன் பயிற்றுவிப்பாளரின் சக்கரங்களை கிழித்து அவற்றை முழுவதுமாக துண்டாக்குகிறது. பயிற்றுவிப்பாளரின் சொந்த ஈட்டி முறிந்து அவரை முற்றிலும் தோற்கடிக்கும் அளவுக்கு சக்தி மிகவும் அதிகமாக உள்ளது. பயிற்றுவிப்பாளர் போய்விட்டதால் சே யுங் ஹாவின் பதவி உயர்வு விழா அமைக்கப்பட்டுள்ளது. அவர் விரைவில் ஒரு பயிற்றுவிப்பாளராகவும் அதிகாரப்பூர்வ வாரிசாகவும் அங்கீகரிக்கப்படுவார். உண்மையில் பிரிவின் தலைவராக மாறுவதற்கு என்ன தேவை என்று சே யுங் கேட்கும்போது அவர் 2 நிபந்தனைகளை விளக்குகிறார். முதலில் அவர் 8வது சக்கரத்தை அடைய வேண்டும். இரண்டாவதாக அவருக்கு பெரும்பான்மையான பயிற்றுவிப்பாளர்களின் ஒப்புதல் தேவை. உத்தியோகபூர்வ மற்றும் மிருகத்தனமான ஸ்பேரிங் போட்டிகள் மூலம் அந்த ஒப்புதல் பொதுவாக வந்தவுடன் அது எளிதானது அல்ல. சே யுங் அவரை அங்கு அழைத்துச் செல்ல முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார். மேலும் அவர் எப்படி இருக்கிறார் என்பதில் கவனம் அவருக்கு திருப்பிச் செலுத்தப் போகிறது. சே யுங் ஹா தனது எல்லைக்குள் எந்த விலையையும் கொடுக்க ஒப்புக்கொள்கிறார். உண்மையில் அவர் மிகவும் ஈர்க்கப்பட்டார். அவர் வேறு ஏதாவது கமிஷன் செய்ய விரும்புகிறார். இரட்டை ஈட்டிகளை பார்க்கும்போது அது முதலில் ஒரு விரைவான வேலையாக இருந்தது. அவர் அதை உணர்கிறார். சே யுங் சில மணி நேரங்களில் சக்தி வாய்ந்த ஒன்றை உருவாக்கினால் அவர் நிச்சயமாக சிறப்பாக செய்ய முடியும். எனவே அவர் உண்மையிலேயே பயனுள்ள ஆயுதத்தை கோருகிறார். அந்த நேரத்தில் பைத்தியம் பிடித்த நாயுடனான சே யுங்கின் பிணைப்பு நிலை 2ஐ தாக்கியது. உறவு மேலும் வலுவடைந்து வருகிறது. மேலும் அவர்கள் ஒருமுறை ஒரு பத்திரக்கல் தயாராகிவிடும். அடுத்த பெரிய பரிவர்த்தனை முடிந்தது. புதன்கிழமைக்குள் 2ஆம் ஆண்டு ஏலத்திற்கான நேரம். அங்கு ஒரு பெரிய கூட்டம் உள்ளது. சே யுங் அவர்களுடன் அமர்ந்திருக்கும் போது தனது ஆடையை சிறிது மாற்ற முடிவு செய்தார். மற்ற வல்லுநர்கள் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு தயாராக உள்ளனர். பேராசிரியர் கிம் சந்தேகத்திற்குரியவராக இருக்கிறார். துணை டீன் என்ன வகையான திட்டம் என்று ஆச்சரியப்படுகிறார். சுத்திகரிப்பு துறையின் கட்டுப்பாட்டை கைப்பற்ற சமையல். ஏலத்திற்கான தீம் இரும்பு வாள்கள் 30 பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. ஆனால் ஒரு பிடிப்பு உள்ளது. ஒரு சிறப்பு தர சரிபார்ப்பு படி சேர்க்கப்பட்டுள்ளது. சரிபார்ப்பு கிளாஸின் உருகிய ரோமங்களிலிருந்து நெய்யப்பட்ட ஒரு சிறப்பு துணியான சியகும்போ ஐ பயன்படுத்துகிறது. மிருகம் வெள்ளை புலி. இந்த பொருள் நம்ப முடியாத தனித்துவமானது. ஏனெனில் இது துணி போன்ற மென்மையானது. ஆனால் கடினத்தன்மையை பராமரிக்கிறது. உலோகம் குறிப்பாக சரியாக இல்லாத எந்த ஆயுதத்தின் ஆயுளையும் அகற்ற வடிவமைக்கப்பட்டது. இந்த துணிக்கு எதிராக வாள்களை வெட்டுவதன் மூலம் நீதிபதிகள் எந்த பொருட்களையும் எளிதாக களை எடுக்க முடியும். கூர்மைக்காக கட்டமைப்பு ஒருமைப்பாடு தியாகம். ஏலம் தொடங்கும் போது நீதிபதிகள் வாள்களை ஒவ்வொன்றாக சோதிக்கத் தொடங்குகின்றனர். வெள்ளை புலி ரோமம். பக்கத்தில் இருந்து பார்க்கும் எரிகா எஸ்கிளாஸ் போன்ற அரிதான ஒன்றை ஏன் பயன்படுத்துகிறீர்கள் என்று சே யுங்கிடம் கேட்கிறார். ஒரு எளிய சோதனைக்கான ஃபர். சே யுங் பொறியை விளக்குகிறார். புலி கடினமானதாக அறியப்பட்டாலும் அதன் பண்புகள் உண்மையில் சிக்கலானவை. உரோமம் ஒரு உலோக உண்பவர் போல் செயல்படுகிறது. ஒரு பிளேடு எவ்வளவு உயர்தரமாக தோன்றினாலும் ரோமங்கள் அதன் நீடித்து நிலைத்திருந்தால் மெல்லும். சுத்திகரிப்பு குறைபாடற்றது அல்ல. இது சே யுங்கின் வெள்ளை ஒளி நீண்ட வாழ் ஒரு பெரிய பாதகமாக இருப்பதை எரிகா உணர்ந்தார். முழு சரிபார்ப்பு செயல்முறையும் தன்னை தோல்வியடையச் செய்ய குறிப்பாக மோசடி செய்யப்பட்டதாக அவர் ஒப்புக்கொள்கிறார். அவரது ஆயுதம் சோதனையில் தோல்வியுற்றாலோ பேராசிரியர் கிம்மின் நற்பெயரும் இணைந்து பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அவரது சொந்த இருப்பினும் சே யுங் கவலைப்படவில்லை. அவர் ஒரு நல்ல வாளை மட்டும் செய்யவில்லை என்பது அவர் ஒரு தலைசிறந்த படைப்பை. இறுதியாக இது நம் ஹீரோவின் முறை. நீதிபதி வெள்ளை ஒளி நீண்ட வாழ் வரை சென்று சிஇஓ ஜம்போ துணியை தாக்க தயாராகிறார். ஆனால் அவர் ஆடும்போது முடியாத ஒன்று நடக்கிறது. கத்தியால் துணியை வெட்டுவதற்கு பதிலாக அல்லது அதை உடைப்பதற்கு பதிலாக வாள் கடுமையாக தள்ளப்படுகிறது. மீண்டும் அவரது கையில் இருந்து வாள் பறந்து தரையில் சத்தமிட்டு முழு பார்வையாளர்களையும் விட்டு வெளியேறுகிறது. மேலும் அங்கு நின்ற நீதிபதிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர். என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு சாதாரண இரும்பு வாள் அல்ல என்பது தெளிவாகிறது. அடுத்த நொடியே எங்கள் பையன் குழப்பத்தை தெளிவுபடுத்த எழுந்து நிற்கிறான். கூர்மையில் கவனம் செலுத்தும் ஒரு பொதுவான வாள் சிஇஓ ஜம்போவுக்கு எதிராக உடைந்துவிடும் என்று அவர் விளக்குகிறார். துணி அவரது கத்தி வேறு. அது சிதறிய வளிமண்டல மானாவை சேகரித்து அதை ஒரு அசாத்தியமான மெல்லிய விளிம்பில் ஒடுக்குகிறது. பார்வையாளர்கள் எந்த மனதையும் உணரவில்லை என்று எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவர் அடுக்கு என்பதை உறுதிப்படுத்துகிறார். இது மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட மற்றும் மெல்லியதாக உள்ளது. இது கிட்டத்தட்ட கண்டறிய முடியாதது. உண்மையான கூர்மை ஒளி, தூய ஒளி. கத்தி மற்றும் துணி இரண்டும் பகிர்ந்து கொண்டதால் வாள் திசை திருப்பப்பட்டது என்று அவர் விளக்குகிறார். அது உயர்நிலை கூர்மை ஒளி. அவை ஒன்றையொன்று ரத்து செய்யும். பின்னர் அவர் ஒழுங்கற்ற மன ஏற்ற இறக்கங்களை சரிசெய்ய சமூக இணைப்பு கல்லை பயன்படுத்துகிறார். கத்தி முற்றிலும் நிலையானது. அதை நிரூபிக்க அவர் தனது துணியில் வாளை எடுத்து அதை சிரமமின்றி வெட்டுகிறார்.
அந்த நேரத்தில் வாளின் ரேங்க் அதிகாரப்பூர்வமாக அரிதாக மேம்படுத்தப்படுகிறது, ஏனெனில் விளிம்பு அமைக்கப்பட ஒரு ஈரமான கல், ஆனால் ஒரு திறமை மூலம் பராமரிக்கப்படும் ஒளி வலுவூட்டப்பட்ட அதன் மதிப்பு உயரும். குழப்பமடைந்த ஏலதாரர் உடனடியாக ஆரம்ப விலையை 1 மில்லியனில் இருந்து 5 மில்லியனாக உயர்த்துகிறார். திடீரென்று அறையில் உள்ள ஒவ்வொரு சிறந்த மாணவரும் வாளை ஒரு ஆராய்ச்சி பொருளாக விரும்புகிறார்கள். ஏலப்போர் வெறித்தனமாக மாறுகிறது. பொன்னிற வாலிடிட்டோரியன் விலையை 200 மில்லியனாக உயர்த்துகிறார். அதே நேரத்தில் எரிகா தொடர்ந்து விலையை உயர்த்துகிறார். பங்குகளை அவரது சகாக்கள் வாழ்க்கையை மாற்றும் பணத்தை சுற்றி வீசும்போது, எங்கள் எளிய ஏழை பையனால் உதவ முடியாது, ஆனால் அவரது சொந்த வங்கி இருப்பு 11,000,000 வென்றதை பற்றி சிந்தியுங்கள். இறுதியில் விலை 600 மில்லியன் வெற்றியை எட்டியது. சிவப்பு தவிர வேறு யாரும் ஏலம் எடுக்கவில்லை. தலைமை டீன் மைக் பக்கவாட்டில் குமுறுகிறார். அவரது சகோதரி அதை எப்படி வேண்டுமானாலும் வாங்கும்படி கட்டளையிட்டார், ஆனால் அவரால் கூட டீனை விஞ்ச முடியாது. பேராசிரியர் கிம் ஒரு பெருமிதத்துடன் மெல்லிய புன்னகையுடன் பார்க்கிறார். பின்னர் ரியோவின் அலுவலகத்தில் சியூனின் கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்படுகிறது. டீன் வாளை அனுமதிப்பதை விட உண்மையான ஆபத்து மண்டலத்தில் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக விளக்குகிறார். அது பயிற்சியில் வீணாகிறது. அந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு அடிப்படையில் செல்லும் இடத்தை அமைக்கும்படி அவரிடம் கேட்கிறான். யூன் போல் இது வழக்கமாக முதல் ஆண்டு பயிற்சிக்காக ஒதுக்கப்பட்ட இடமாகும். மேலும் டீன் தயங்குகிறார். நெறிமுறையின்படி சியூன் அவளுக்கு ஒரு தனிப்பயன் ஆயுதத்தை தருவதாக உறுதியளித்து அவளை கவர்ந்தான். அவர்கள் திரும்பும் போது அவள் உடனடியாக ஒப்புக்கொண்டு அடுத்த வாரத்துக்கான அட்டவணையை அமைக்கிறாள். உண்மையில் யூன் போல் ஒரு தவிர்க்கவும். அவர் உண்மையில் ஒரு காலத்தில் ஜோர்கன் குழுவிற்கு சொந்தமான ஒரு சிறப்பு தர உருப்படியை வேட்டையாடுகிறார். யூஆர் குழுவின் தலைவர் மற்றும் உலகின் வலிமையான நெக்ரோமேன்சர். இதற்கிடையில் தோற்கடிக்கப்பட்ட ஜேக் மீண்டும் ஆர்யாவிடம் புகார் செய்தார். அவர் ஏலத்தை இழந்தார் என்பது அவளுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனால் அவள் அதை ஒரு விலைக்கு விட முடிவு செய்தாள். அவர் ஜேக்கிடம் அவர் செஹூன் உடன் உடல் கட்டுப்பாட்டு வகுப்பை பகிர்ந்து கொள்வதால் அவர் அதை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி அவரை அவரிடம் கொண்டு வர அந்த வாய்ப்பு. மாற்றமாக வாரிசு விழாவை பற்றி அவர்களின் தந்தையை கையாள்வதாக அவள் உறுதியளிக்கிறாள். பட்டப்படிப்புக்கு முன் ஜேக்கை அவரது வலிடிட்டோரியன் பதவியிலிருந்து அவளால் வெளியேற்ற முடியும் என்ற குறிப்பும் கூட. சுதந்திரத்திற்கான வாய்ப்பால் உந்துதல் பெற்ற அவரது சகோதரன் எந்த விலையிலும் வெற்றி பெற தீர்மானிக்கிறான். அவர் வெளியேறும்போது ஆர்யா தன்னை அருவருப்பானவர் என்று செய்வனின் கருத்தை மீண்டும் நினைத்து பார்க்கிறார். பையன் நிச்சயமாக அவளது நரம்புகளை பெறத் தொடங்குகிறான். அடுத்த நாள் எங்கள் பையன் பண்பு சுத்திகரிப்பு வகுப்பிற்கான தனது முக்கிய வேலையை சமர்ப்பிக்கிறான். அதே குட்டை ஈட்டிகளை யூன்ஹா தனது சண்டையில் பயன்படுத்தினார். ஒன்று நெருப்பு பண்புடன் கூடிய கருஞ்சிவப்பு ஈட்டி, மற்றொன்று கருமையான கருப்பு ஈட்டி. பண்பு சூத்திரங்கள் மிகவும் துல்லியமானவை என்று குறிப்பிட்டு பேராசிரியர் கைவினைத்திறனுடன் களமிறங்கினார். உண்மையில் பயனரின் மனக்கட்டுப்பாடு சிறிது கூட முடக்கப்பட்டிருந்தால் எச்சரிக்கவும். அடிப்படையில் இவை வெறும் ஆயுதங்கள் அல்ல, சரியான பயிற்சி கருவிகள். பேராசிரியர் அவருக்கு சரியான மதிப்பெண் அளித்து எதிர்கால வருகையிலிருந்து விலக்கு அளிக்கிறார். இந்த விகிதத்தில் செஹூன் இப்போது நடைமுறையில் பட்டம் பெற முடியும். அவரது ஈட்டுகளை திரும்பப் பெற்ற பிறகு அவர் தனது உடல் கட்டுப்பாட்டு வகுப்பிற்காக பயிற்சி கூடத்திற்கு செல்கிறார். அவர் ஏற்கனவே அங்கு ஜேக்கை காண்கிறார். செஹூன் சில பயிற்சிகளில் ஈடுபடுவதற்கு சீக்கிரம் வந்ததால் அவர் வெளியேற முன்வருகிறார், ஆனால் ஜேக் நிறுத்துகிறார். அவருக்கு ஒரு உதவி கேட்க ஜேக் தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் எங்கள் பையன் மறுக்கிறான். ஆர்யா தன்னிடமிருந்து ஒரு ஆயுதத்தை எடுக்க ஜேக்கை அனுப்பினார் என்பது அவர் உண்மையில் ரியோவுடன் செய்ததைப் போலவே ஆர்யாவின் ஆர்வத்தை அதிகமாக வைத்திருப்பதே அவரது குறிக்கோள். ஏன் பொன்னிறம் தன் தங்கைக்கு வழங்க துடிக்கும். உயர்தர சுத்தியலை வெளியே இழுக்கிறது. கருப்பு சுடர் சுத்தி மற்றும் ஒரு பந்தயம் முன்மொழிகிறது. செஹூன் ஒரு ஸ்பாரை வென்றால் அவர் சுத்தியலை வைத்திருப்பார். ஜேக் தனது சகோதரியின் பெயரை ஒரு மாதம் முழுவதும் குறிப்பிடக்கூடாது. பங்குகள் அமைக்கப்பட்டவுடன் எங்கள் பையன் தனது 2 புதிய ஈட்டிகளை மீட்டான். ஜேக் கடந்த முறை போல் காவலில் இருந்து பிடிக்க திட்டமிடவில்லை. அவர் ஆரம்பத்திலிருந்தே அனைத்தையும் வெளியேற்ற முடிவு செய்கிறார். அவர் பயன்படுத்திய அதே அபார சக்தி. இதை பார்த்து நம்ம ஆள் தன் சமூக இணைப்பு கல்லை செயலிழக்கச் செய்கிறார். ஜேக் செஹூனின் திரவ நிலைப்பாட்டை கவனிக்கிறார் மற்றும் ஒரு குலனாக இருப்பது அவருக்கு கொடுக்கிறதா என்று. பல்வேறு ஆயுதங்களை கையாளும் இயற்கை சலுகை. செஹூன் அவரை வெல்ல முடியும் என்று அவர் நம்பவில்லை. அதை முடிக்க முஷ்டி தயாராகி உள்ளே விரைகிறார். ஏமாற்றத்தில் பின்வாங்குகிறது. இது ஜேக் மூலம் ஒரு அதிர்ச்சி அலையை அனுப்புகிறது. அவரது கடந்த கால வாழ்க்கையில் எங்கள் தோழர் நிறைய நேரம் செலவிட்டார். நாய் ஒன்றுடன் பேசி உயர்மட்ட கல்லை பெறுவதற்கு போதுமான வலுவான பிணைப்பை உருவாக்குவதற்கு. அந்த நேரத்தில் அவர் ரகசிய நுட்பத்தை கற்றுக்கொண்டார். இது வெறும் கச்சா சாயல். செஹூன் தனது ஈட்டியுடன் முன்னோக்கி வளைந்தார். செஹூனின் ஓட்டத்தால் தான் இழுத்துச் செல்லப்படுவதை ஜேக் உணர்ந்தார். திறமைகளால் முட்டுக் கொடுக்கப்படுகின்றன. ஏமாற்றுவதற்கான ஒரே வாய்ப்புகளை அவர் தீர்மானிக்கிறார். அதனால் அவர் மேசைகளை திருப்ப முடியும். மறுபுறம் செஹூன் ஜேக்கின் மூலோபாயத்தை சரியாக பார்க்கிறார். நிறுத்த வேண்டும். ஒரு நீண்ட ஆட்டத்தில் அவனால் வெல்ல முடியாது என்பதை அறிந்து அவர் அதை விரைவாக முடிக்க முடிவு செய்தார். வெடிக்கும் வளையத்தை செயல்படுத்துவதன் மூலம் அவரது வளையலில் உள்ள பத்திர கல்லில் இருந்து பாரிய சக்தியை வரைந்தார். ஜேக் கருஞ்சிவப்பு தீப்புழம்புகளின் நீரோட்டமாக பயப்படுகிறார். அவரை நோக்கி வருகிறது. மனசேவனின் தீவிரத்தை உணர்ந்து இப்போது சேனல் செய்கிறது. அழுத்தத்தை உணர்ந்த ஜேக் பின்வாங்குவதை நிறுத்துகிறார். அவர் மேயர் பாணியில் உருவமற்ற வாளை வெளிப்படுத்துகிறார். நீல அச்சு மற்றும் ஒளி நூலை ஒரே நேரத்தில் பயன்படுத்துதல். எங்கள் பையன் அவனை சுடர் சக்கரம் ஈட்டியுடன் நேருக்கு நேர் சந்திக்கிறான். முதல் திருத்தம், அவர் பிறையை கிளிப் செய்கிறார். ஆரம்பத்தில் அவர் அதை எளிதாக எடுக்க திட்டமிட்டார். ஆனால் ஜேக் ஒரு உயர்மட்ட வாழ்க்கலையை பயன்படுத்துவதை ஒரு உண்மையான கத்தி இல்லாமல் ஒவ்வொரு அவன்ஸ் பயன்படுத்த அவரை கட்டாயப்படுத்துகிறது.
மானாவின் கண்மூடித்தனமான வெடிப்பில் இரு சக்திகளும் மோதுகின்றன. இறுதியாக தூசி படிந்தவுடன் ஒரு சரியான முட்டுக்கட்டையில் ஜேக்கின் முஷ்டி 1 மில்லிமீட்டர் தொலைவில் உள்ளது. செவனின் முகத்தில் இருந்து அவரது ஈட்டி முனை ஜேக்கின் கழுத்தில் உறுதியாக அழுத்தப்பட்டது. இறுதியாக தனது இழப்பை ஒப்புக்கொள்வதற்கு முன் ஜேக் ஒரு கணம் அமைதியாக செல்கிறார். ஜேக் தனது தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகு இரு சிறுவர்களும் குளிர்ந்தனர். மற்றும் சமூக பரிந்துரைக்கும் முதல் விஷயம் போட்டியை டை என்று சொல்கிறார்கள். ஜேக் மறுக்கிறார். அவர் ஒரு அபாயகரமான திறமையை பயன்படுத்தியதால் அது புன்னரத்திற்கு ஒரு இழப்பாக கருதப்படுகிறது. விரக்தியடைந்த ஜேக் வாளை பயன்படுத்த இயலாமையை உரக்க சபிக்கிறார். எங்கள் பையன் ஏற்கனவே பிரச்சனையை கவனித்திருக்கிறான். வாழ்வீச்சில் மேயரின் புகழ் பெற்ற புகழ் இருந்த போதிலும் ஜேக் முடிவடைவதால் பிளேட்டை பயன்படுத்த முடியாது. தொடும் ஒவ்வொரு ஆயுதத்தையும் உடைத்து ஹீரோ கிரேடு டியூரபிலிட்டி கொண்டவர்களும் கூட சிக்கலை கண்டறிய செவன் ஜேக்கிடம் கேட்கிறார். அவரது வலது கையை நீட்டி ஓய்வெடுக்க மற்றும் அவரது மனதை அமைதியாக வைக்க என்ன நடக்கிறது என்று ஜேக் யோசித்த போது செவன் திடீரென்று தன் உள்ளங்கையில் அடிக்கும் போது அவன் பதறுகிறான். ஒரு சுத்தியலால் இதன் மூலம் நம் பையன் பிரச்சனையை மாற்றுவது என்று முடிக்கிறான். மாறாக எளிய பொருள் வலுவூட்டல். ஒரு வளர்ந்த ஜேக் ஒரு விளக்கத்தை கோருகிறார். அவருக்கு ஆச்சரியமாக செவன் ஒரு வாளை உருவாக்குவதாக உறுதியளிக்கிறார். குறிப்பாக அவருக்கு அந்த நேரத்தில் அவர் ஜேக்கிடமிருந்து ஒரு பான்ஸ்டோனையும் பிரித்தெடுத்தார். இது உயர்ந்த தரம் கொண்ட உயர்தர சுருக்கக்கல். உறிஞ்சப்பட்ட மானாவை அழுத்துவதற்கு இது சரியானது. இருப்பினும் அடர்த்தி அதன் நீடித்த தன்மையை விட அதிகமாக இருந்தால் பொதுவாக உடைந்துவிடும். அந்த அழுத்தத்தின் கீழ் உடையாது ஒரு வாளை உருவாக்குவதாக செவன் உறுதியளிக்கிறார். இதற்கிடையில் ஒட்டுக்கேட்ட அவர்களின் ஆசிரியர் எங்கள் பையனுடனும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. ஜேக் வெளியேறும்போது பேராசிரியர் ஒரு தனிப்பட்ட வார்த்தையை கோருகிறார். ஒரு கருப்பன் என்று கூறப்படும் செவன் எப்படி இருக்கிறார் என்று அவர் சந்தேகப்பட்டார். திடீரென்று ஒரு ஏட்டியுடன் மிகவும் திறமையானவர். அவர் தனது சந்தேகத்திற்கிடமான சரியான நிலைப்பாட்டிற்கு விளக்கம் கோருகிறார். செவன் எரிகாவின் இணைப்பு கல்லை வெளியே இழுத்து விளக்குகிறார். அவரது தசைகளை அனுமதிக்கும் ஒரு எளிய பஃப் திறமையாக மற்றொரு நபரின் உடலை பிரதிபலிக்கும் உடல் உழைப்பு அபரிமிதமானது என்று குறிப்பிட்டு திறமையை வெளிப்படுத்துகிறார். ஏனெனில் அது அவரது உடலில் இயக்கங்களை கட்டாயப்படுத்துகிறது. இது கவனிப்பு மிமிக்ரி என்று பேராசிரியர் உணர்ந்தார். மேலும் தனது சந்தேகத்திற்கு மன்னிப்பு கேட்கிறார். டாப்பல்கேஞ்சர் என்ற பேய் இருப்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே திறனுடன் பாண்டேமோனியத்திலிருந்து இந்த தீய நிறுவனம் ஹீரோக்களின் திறமைகளை நகலெடுத்து அவர்களை கொள்கிறது மற்றும் பேராசிரியருக்கு எதிராக ஒரு வெறுப்பு தெளிவாக உள்ளது. பேராசிரியரின் பிணைப்பு நிறுவப்பட்டதை சிவன் உணர்ந்தார். ஏனென்றால் அவர் தன்னை பிசாச்சு என்று சந்தேகிக்கிறார் அல்லது அரக்கனை கண்டுபிடிப்பதற்கான திறவுகோலாக அவனை பார்த்தார். நம்ம பையன் காட்டும்போது புவியீர்ப்பு புரிகிறது. பேய் அச்சுறுத்தலால் பேராசிரியரின் முகம் பிரகாசமாக இந்த நாட்களில் இளைஞர்கள் பேய்களை பற்றி அரிதாகவே கவலைப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டார். சிவனின் திறமைகள் ஏற்கனவே அவரது கற்பித்தலுக்கு அப்பாற்பட்டவை என்று அவர் ஒப்புக்கொள்கிறார் மற்றும் விஷயங்கள் முடிந்தவுடன் மேலும் பகிர்ந்து கொள்வதாக உறுதியளிக்கிறது. எங்கள் பையனுக்கு தெரியும் அவன் பேராசிரியரை கவர்ந்து ஏனெனில் அவரது திறமை ஏற்கனவே சமமாக உள்ளது. ஆக்கர் குஃப் வாலெடிக்டோரியன்ஸ் உடன் குடும்ப பின்னணி இல்லாத போதிலும் வெளியே செல்லும் வழியில் சிவனுக்கு சிஎம் ஹாவிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. குற்ற உணர்வுடன் விலையை அறிய விரும்புபவர் சமீபத்திய உதவிக்கு கட்டணமாக எங்கள் பையன் லூயிஸ் வாலண்டே பற்றிய தகவலை கேட்கிறான். சிஎம் ஹா அவளை இன்னும் அறியவில்லை என்றாலும் பிரிவுக்கு வெளியே தனது தொடர்புகளை பயன்படுத்துவதாக அவர் உறுதியளிக்கிறார். அவளை கண்டுபிடிக்க வெடிக்கும் நாயாகிய லூயிஸை பற்றி சிவன் பிரதிபலிக்கிறார். கடந்த காலத்தில் சிஎம் ஹா அளவுக்கு பிரபலமாக இல்லாதவர். மேலும் அவரது காயத்திற்கு முன் கண்டறிவது கடினமாக இருக்கும். அவரது அதிர்ச்சிக்கு சிஎம் ஹா உடனடியாக திரும்ப அழைக்கிறார். விவரங்களுடன் லூயிஸ் 2ஆம் ஆண்டு வணக்கம் செலுத்துபவர். அடிப்படைத் துறையின் ஆனால் அவள் தற்போது விடுமுறையில் இருக்கிறாள். ஒரு ஸ்பாரின் போது அவளுடைய சொந்த மந்திரக்கோல் பின்வாங்கியது. அவரது மனசுற்றுகளை நிரந்தரமாக சேதப்படுத்துகிறது. அவர் ஆண்டு பொது மருத்துவமனையில் மறுவாழ்வுக்கு உட்பட்டுள்ளார். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. இது சிவனை அதிர்ச்சிக்குள்ளாகிறது. அவள் ஏற்கனவே காயமடைந்திருந்தார். அவள் ஏற்கனவே வெடிக்கும் நாயாக மாறியிருக்கலாம். அப்போது ஜேக் சிவனை பிடிக்கிறார். அவரது புதிய வாழ் பற்றிய கேள்விகளால் சலசலப்பு. நேரத்தை பயன்படுத்தி எங்கள் பையன் லூயிஸின் தவறான மந்திரக்கோலை பின்னால் உள்ள குற்றவாளியை காட்டுகிறான். சம்பந்தப்பட்ட பெயர்கள் க்ரூகர் மற்றும் பார்மட் குடும்பங்கள். சட்டங்கள் மற்றும் எலைட் நோ பிளஸ் நெட்வொர்க்கின் உறுப்பினர்கள். உடைக்க முடியாத வாளின் விலையாக ஜேக் தனக்காக இரு குடும்பத்தினரையும் விசாரிக்க வேண்டும் என்று சிவன் கூறுகிறார். கத்தியை முடிக்க ஒரு வாரம் ஆகும் என்று சிவன் கூறுகிறார். பொன்னிறம் மிகவும் பரபரப்பாக பேசப்படுவதால் அவர் உற்சாகமாக வழங்குகிறார். பரிமாற்றத்தில் முற்றிலும் எதையும் செய்ய உண்மையில் அவருக்கு வேலை செய்யும் ஒரு வாளுக்கு. ஆனால் அவரது உற்சாகம் தூய அதிர்ச்சியாக மாறுகிறது. சிவன் தனது முதல் உத்தரவை வழங்கும் போது ஜேக் தனது கையை முடிந்தவரை சுத்தமாக உடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இது நம் ஹீரோவின் திட்டத்தின் ஒரு பகுதி என்று மாறிவிடும். ஊர் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும். அவரது இலக்கை நெருங்க அவர் அங்கு இருப்பதற்கு ஒரு காரணம் தேவை மற்றும் சுத்தமாக உடைந்த கை சரியான டிக்கெட் ஆகும். காட்சி மருத்துவமனைக்கு மாறுகிறது. அங்கு ஊழியர்கள் மூச்சுத்திணறலுடன் பார்க்கிறார்கள். லூயிஸ் வாலண்டே பிடிவாதமாக தனது மந்திரத்தை பயிற்சி செய்ய முயற்சிக்கிறார். அவள் எரிமலை குழம்பு புல்லட்டை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார். ஆனால் அவளுடைய காயம் வலியை உண்டாக்குகிறது. அவள் முனகிறாள். ஆனால் அவள் கண்கள் திகிலுடன் தெரிகின்றன. டாக்டர்கள் உறுதிப்படுத்துவதை அவள் கேட்கிறாள். மன பின்னடைவு நிகழ்வு. ஒலி சரியான தருணத்திற்கு பிளாஷ்பேக்கை தூண்டுகிறது. அவள் வாழ்க்கையை மாற்றும் காயத்தை பெற்றாள். முன்னணி மருத்துவர் உடனடியாக பரிசோதனையை நிறுத்துமாறு கட்டளையிடுகிறார் மற்றும் மானா நியூட்ராலிசர்களை நிர்வகிக்க ஊழியர்களிடம் கூறுகிறார். லூயிஸ் பேரம் பேச முயற்சிக்கிறார். மீண்டும் தொடங்குவதற்கு முன் ஒரு சிறிய இடைவெளியை தீவிரமாக கோருகிறேன். இருப்பினும் மருத்துவர் உறுதியாக இருக்கிறார். அவருடைய மோசமான நிலை காரணமாக அவர் ஒரு நாளைக்கு 50 முயற்சிகளுக்கு மட்டுமே மறுவாழ்வு அளிக்கிறார். மேலும் தொடக்க நிலை மேஜிக்கை மட்டுமே பயிற்சி செய்யும்படி அவளை தாழ்த்துகிறது. செய்தி அவளை பயமுறுத்துகிறது. வணக்கம் செலுத்துபவருக்கு அடிப்படைகளுக்கு தள்ளப்படுகிறது. அவள் வாழ்க்கைக்கு ஒரு மரண தண்டனை போல் உணர்கிறாள். பீதி ஏற்படுகிறது. அவள் டாக்டரிடம் இன்னும் ஒரு வாய்ப்பு கேட்கிறாள். ஆனால் அவளது விரக்தி அவள் மனதை உண்டாக்குகிறது. தன் அமைப்பிலிருந்து கட்டுப்பாடில்லாமல் வெளியேற
அவளுடைய சுழலை பார்த்து ஊழியர்கள் அவளை அடக்குவதற்கு ஒரு அமைதியை தயார் செய்கிறான். டாக்டரை நோக்கி விரைகிறாள். அவளால் இன்னும் அதை செய்ய முடியும் என்று கத்தி, ஆனால் ஒரு ஊழியர் வேகமானவர் அவளுக்குள் ஒரு டர்புலேசர் ஊசியை செலுத்தியது. இறுதியாக அவளை அமைதிப்படுத்துகிறது. பின்னர் அவள் தனியாக எழுந்தாள் மற்றும் அவநம்பிக்கையை சபிக்கிறது. அதனால் அவளுக்கு பரிசோதனையில் வாய்ப்பு கிடைத்தது. அவள் விஷயங்களை தன் கைகளில் எடுக்க முடிவு செய்கிறாள். அதிகாரப்பூர்வ மருத்துவ முறை வேலை செய்யவில்லை என்றால் அவள் தியானத்தின் மூலம் வேறு வழியை கண்டுபிடிக்க வேண்டும், அல்லது உடல் பயிற்சி. அவள் நகர தயாராகும் போது யாரோ அவள் தலையில் குத்துகிறார்கள். நாங்கள் நிற்பதை பார்க்க அவள் மேலே பார்க்கிறாள். அவரது கை ஒரு வார்ப்பில். அவர் இருக்க விரும்பிய இடத்தில். நாங்கள் சொல்வது சரிதான், வேண்டுமென்றே தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்ட மருத்துவமனையில் லூயிசுடன் பாதைகளை கடக்க அந்த காட்சி அவரது கடந்த கால வாழ்க்கைக்கு திரும்புகிறது. மீண்டும் அவர்கள் சந்தித்த முதல் முறை நகரத்தின் பாதி இருந்து கொண்டிருந்த போது அவர்கள் அதே கட்டிடத்தில் இருந்தது நடந்தது. அவசர விமான தாக்குதல் எச்சரிக்கை நிறுத்தப்பட்ட போது அனைவரையும் வெளியேற்ற வற்புறுத்துகிறது. செஹுன் அதை உயிருடன் வெளியேற்றினார். ஆனால் அவர் தப்பி ஓடிய போது அவர் லூயிஸின் கண்களில் சிக்கி. அப்போது அவன் ஒருவன் என்று அவள் கருதினாள். குழப்பத்தின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகளின் அவரது ஏரேங் நிலையை வைத்து மதிப்பிடுவது. நிகழ்காலத்தில் செஹுன் அவளை மீண்டும் யதார்த்தத்திற்கு அழைத்துச் செல்கிறான். அவள் நினைக்கும் கேள்வியை திரும்ப சொல்வதன் மூலம். அவள் என்ன பார்க்கிறாள்? லூயிஸ் உடனடியாக கோபமடைந்தார். அவள் மீது மோதியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் அவள் தற்போது மிகவும் பலவீனமாக இருப்பதால் சண்டை போட முடியாது. நம் ஹீரோ ஜென்டில்மேனாக நடிக்க முடிவு செய்கிறார். அவளை மீண்டும் அவளது அறைக்கு அழைத்துச் செல்ல முன்வருகிறது, அல்லது ஒரு செவிலியரை அழைக்க. இரண்டாவது விருப்பம் அவளுக்கு ஒரு தொடக்கமற்றது. அவள் படுக்கையில் இருந்து பிடிபட்டால் ஊழியர்கள் அவளை நன்மைக்காக பூட்டி வைப்பார்கள். அவள் தயக்கத்துடன் தன் அறைக்கு திரும்ப உதவ அவனை அனுமதிக்கிறாள். தன் பலவீனத்தையே சபிக்கிறான். ஒரு சீரற்ற பையனை கையாள முடியவில்லை என்பதற்காக உடைந்த கையுடன் உள்ளே நுழைந்ததும் புதைக்கப்பட்ட இன்ஹேலரை கண்டுபிடிக்க உதவுகிறார். அவளது திராயரில் அவள் ஒரு வெற்றியை பெற்றாள். இறுதியாக கொஞ்சம் நிம்மதியாக உணர். இருப்பினும் எங்கள் பையன் அவள் சுவாசிப்பதை மட்டும் பார்க்கவில்லை, அவன் அவளது மனதை பார்க்கிறான். அவள் உள்ளிழுக்கும் போது ஆற்றல் ஓட்டத்தை அவன் கண்காணிக்கும் போது ஏதோ பயங்கரமான தவறு இருப்பதை அவர் உணர்ந்தார் என்று கூறி அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறான். உண்மையில் அவளுக்கு சிகிச்சை அளிப்பது இன்ஹேலர் அவளது நிலையை மோசமாக்குகிறது மற்றும் அவள் தொண்டையை கிழித்தது. லூயிஸ் உறைந்து ஒரு அந்நியன் என்று திகைத்து அத்தகைய தைரியமான அறிக்கையை வெளியிடுகிறது. அடுத்த கணம் அவளது முகபாவங்கள் உடனடியாக இருண்டது. தாழ்ந்த ஆபத்தான குரலில் தன்னை திரும்ப சொல்லும்படி அவள் கோருகிறாள். ஆனால் சேவன் கண் சிமிட்டவில்லை. அவர் தனது கூற்றை இரட்டிப்பாக்குகிறார். மருத்துவமனை இன்டர்காமில் ஒரு அறிவிப்பு ஒலிக்கிறது. செஹுன் இரண்டாவது மாடி நர்சிங் ஸ்டேஷனுக்கு உடனடியாக தேவை. அவன் டக் அவுட் ஆகும் முன் கடைசியாக அவளுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறான். அந்த இன்ஹேலரில் இருந்து விலகி இருங்கள். அவர் சுத்திகரிப்பு துறையை சேர்ந்தவர் என்பது தெரிந்தது. அவளுடைய வெறுப்பை மட்டுமே எரிய செய்கிறது. அவள் வெளியே செல்ல அவனை கத்தினாள். அவளுக்கு அறிவுரை தேவையில்லை என்று முடித்தாள். ஒரு தாழ்த்தப்பட்ட கொல்லனிடமிருந்து அவளுடைய விபத்துக்கு பிறகு அது தெளிவாகிறது. அவள் ஆழ்ந்த வெறுப்பை வளர்த்துக் கொண்டாள். மோசடியுடன் தொடர்புடைய எவருக்கும் விரோதம் இருந்தாலும் ஒரு அறிவிப்பை கண்டு செஹுன் ஆச்சரியப்படுகிறார். அவர் ஏற்கனவே அவளுடன் ஒரு உறவை ஏற்படுத்தினார். அவரது சுத்தமான முடிவு என்று மருத்துவர் தெரிவிக்கிறார். ஒரு வாரம் சிகிச்சை மற்றும் மற்றொரு வாரம் ஓய்வு தேவை. கடிகாரத்தில் 2 வாரங்களுடன் எங்கள் பையன் ஏற்கனவே சரி செய்ய ஆரம்பிக்கிறான். லூயிஸின் சேதமடைந்த மன சுற்றுகளை குணப்படுத்துவதே அவரது குறிக்கோள். ஆனால் அவரது முதல் முன்னுரிமை அந்த இன்ஹேலரை அழைப்பதாகும். அவர் உண்மையில் மாறுவேடத்தில் ஒரு மானா அரிப்பாளி என்று தெரியும். முதல் கட்டமாக அவர் லூயிஸின் மருத்துவரிடம் ஆலோசனை கூறுகிறார். அவளுக்கு வலிப்பு ஏற்பட்டதை கண்டதாக கூறினான். அவள் மந்திரத்தை கட்டாயப்படுத்த முயற்சிக்கும் போது மருத்துவ ஊழியர்கள் அவளை பூட்டி வைப்பார்கள் என்பது அவளது பாதுகாப்பிற்காக அவளுக்கு தேவையான இடத்தில் அவளை வைத்திருத்தல். மறுநாள் காலை எங்கள் பையன் ஜேக்கை அழைக்கிறான். 2 குற்றவாளிகள் பற்றிய புதுப்பிப்புக்காக. லூயிஸின் விபத்து மீன் வாசனையாக இருப்பதாக ஜேக் ஒப்புக்கொள்கிறார். அவர் தந்த கோபுரத்தை கொண்டு வருகிறார். மேஜிக் கிழக்களுக்கு நிதியுதவி செய்யும் ஒரு சுயாதீன அமைப்பு. பாபலின் செல்வாக்கிற்கு வெளியே மாணவர்கள் மீதான அதன் அதிகாரம் முழுமையானது. தந்த கோபுரம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2ஆம் ஆண்டு வகுப்பில் இருந்து ஒரு உதவித்தொகை மாணவர் மற்றும் லூயிஸ் சிறந்த போட்டியாளராக இருந்தார். தேர்வு போட்டியின் போது பார்மட் குடும்பம் வழங்கிய அவளது மந்திரக்கோல் வெடித்தது. பார்மட் மற்றும் குரூகர் குடும்பங்கள் ஒன்றாக படுக்கையில் இருப்பதால் அவளை நசுக்க அவர்கள் அணி சேர்ந்தனர் என்பது தெளிவாகிறது. இருப்பினும் இன்ஹேலரை பற்றி செஹுன் அதிகம் கவலைப்படுகிறார். வேறு ஏதாவது வித்தியாசமாக நடக்கிறதா என்று அவர் ஜேக்கிடம் கேட்கிறார். பேராசிரியர் சார்லஸ் என்று ஜேக் குறிப்பிடுகிறார். அடிப்படை துறையிலிருந்து அவள் வழியிலிருந்து வெளியேறினாள். ஒரு மாணவருக்கு உதவுவது, ஆனால் அது ஒரு பொறி என்று செஹுனின் உள்ளம் அவரிடம் கூறுகிறது. தொங்குவதற்கு முன் ஜேக் பதட்டத்துடன் செஹுனிடம் கேட்கிறார். அவரது காயம் குறித்து கவலை கொண்டவர்களிடம் சரிபார்க்க. எனவே சிறிது நேரம் கழித்து எங்கள் பையன் சியங்காவுக்கு செய்தி அனுப்பத் தொடங்குகிறான். பைத்தியக்கார நாயிடம் ஜேக்குடன் ஓடினால் நன்றாக விளையாடச் சொல்லி சியங்கா வியக்கத்தக்க வகையில் ஒப்புக்கொள்கிறார். எரிகா கவலைப்பட்டதாக ஜேக் குறிப்பிட்டார். அவர் அவளை பின்னர் சமாளிக்க முடிவு செய்கிறார். அவரது கவனம் தனது இலக்கை நோக்கி திரும்புகிறது. அவர் லூயிஸின் அறைக்கு சென்று தட்டுகிறார். அவனை உள்ளே இழுத்து கதவை சாத்தினான். அவள் கோபத்திற்கு அப்பாற்பட்டவள். டாக்டருடன் செஹுனின் சிறிய ஸ்டண்டிற்கு நன்றி. அவள் 2 வாரங்களாக முழுமையான படுக்கை ஓய்வில் இருந்தாள் மற்றும் அவரது மறுவாழ்வு தீவிரம் முதல் நிலை குறைக்கப்பட்டது. அவள் குணமடைய இரத்தம், வியர்வை மற்றும் கண்ணீரை ஊற்றினாள். கடந்த 6 மாதங்களாக இப்போது அவன் எல்லாவற்றையும் அழித்துவிட்டதாக அவள் ஏர் 500 சர்வர் ஏர். எங்கள் பையன் மீண்டும் இன்ஹேலரை கொண்டு வரும்போது அவள் உண்மையில் அவரது எச்சரிக்கைக்கு செவிசாய்த்ததாக படப்படுகிறாள் மற்றும் அதை பயன்படுத்துவதை ஒரு பழுதடைந்த பார்மிட் வாண்டால் அவளது மானா எரிக்கப்பட்ட பிறகு கிரை கண்மூடித்தனமாக நம்புவது பற்றி அவள் பாடம் கற்றுக்கொண்டாள். இருப்பினும் அவள் முற்றிலும் மயக்கமடைந்தாள். அவர் அமைதியாக கூறும்போது அவளை குணப்படுத்த முடியும். மானா எரிவது என்றால் என்ன என்று கூட தெரியுமா என்று கேலியாக கேட்கிறாள். செஹுன் நடுங்கவில்லை. இது ஒரு குணப்படுத்த முடியாத நோய் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். ஏதோ பழம்பெரும் உச்சியில் ஏறுபவர்கள் கூட இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை.
அவர் இன்ஹேலருடன் தொடங்குகிறார். அது அவளுக்கு பேராசிரியர் கொடுத்தது. சும்மா பேசாமல் அவளுக்கு உண்மையை காட்ட முடிவு செய்கிறான். அவரது தெய்வீக ஆவி இணைப்பை பயன்படுத்தி அவன் அவளது மன சுற்றுகளை காட்சிப்படுத்துகிறான். எளிமையாக விளக்குகிறார். அவரது அசல் சுற்று 11 விக்காக கட்டப்பட்டது. ஆனால் அவள் கழுத்தில் அரைக்கப்பட்ட பகுதி செயற்கையாக 22 விக்கு உயர்த்தப்பட்டது. அவள் கண்கள் திகிலில் விரிகின்றன. அதே கொந்தளிப்பான மன மாதிரி வெளிப்படுவதை அவள் பார்க்கிறாள். செஹூனின் சொந்த தொண்டையில் அவர் விளைவை வெளிப்படுத்துகிறார். இந்த நிலையான மின்னழுத்த மோதல் என்று அவர் விளக்குகிறார். நிரந்தர சுமையை ஏற்படுத்துகிறது. இறுதியில் அது சாத்தியமற்றது. மனாவை பயன்படுத்த வேண்டும். உணர்தல் மூழ்கும் போது பேராசிரியர் சார்லஸின் தருணத்திற்கு அவள் திரும்பி பார்க்கிறாள். இன்ஹேலரை அவளிடம் கொடுத்தான். இது பயனுள்ளதாக இருக்கும் என்று பேராசிரியர் உறுதியளித்தார். அவளது காயங்களுக்கு மன எரிப்பை கடக்க அதை பயன்படுத்துமாறு அவளை வற்புறுத்தினாள். மற்றும் வலி இருந்த போதிலும் அவளை ஒருபோதும் கைவிட வேண்டாம் என்று கூறினார். அப்போது லூயிஸ் அவளுக்கு நன்றி கூறினார். ஆதரவுக்கு நன்றியுணர்வு. இப்போது அவள் மருத்துவமனை அறையில் பற்கள் கடித்தபடி நிற்கிறாள். அவள் விளையாடியதை அவள் இறுதியாக உணர்ந்தாள். ஆரம்பத்திலிருந்தே. எனவே பேராசிரியரை பழிவாங்குவதாக சபதம் செய்கிறாள். எங்கள் பையன் நிம்மதி பெருமூச்சு விடுகிறான். அவள் கண்களில் நல்லறிவு வெளிச்சம் திரும்பியது போல. அவளால் உடல் ரீதியாக முடியாது என்று அவர் வெளிப்படையாக விளக்குகிறார். ஒரு கொல்லனாக அவள் மனக்காயத்தை ஆற்றவும் அவனால் அவளது மன பயன்பாட்டை மறுபரிசீலனை செய்ய அதனால் அவளால் மீண்டும் மந்திரம் செய்ய முடியும். ஒரு கேட்கை உணர்ந்த லூயிஸ் பதிலுக்கு தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எங்கள் தோழர் நேரடியானவர். எதிர்காலத்தை மாற்றுவதில் அவள் தன்னுடன் சேர வேண்டும் என்று 6 பேய் மண்டலங்களை ஆராய்வதன் மூலம் அவள் இறுதியாக சிரித்து கைகுலுக்கினாள். ஒப்பந்தத்தை மூடுதல். பின்னர் எங்கள் பையன் அவளிடம் ஒரு சிறு பையை கொடுக்கிறான். இது அவளை முற்றிலும் குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. அவள் கழுத்தில் சேதமடைந்த சுற்று வழியாக செல்கிறது. பொதுவாக ஒரு மந்திரவாதி சுத்திகரிக்கப்பட்ட மானாவை சுழற்றவே அவர்களின் உடல் முழுவதும் நடக்க வேண்டும். அதனால்தான் அவள் ஒட்டிக்கொண்டாள். அவரது தீர்வு மனதை செம்மைப்படுத்துவதன் மூலம் அவள் அந்த சுற்றை தவிர்க்க வேண்டும். நேரடியாக அவள் நாக்கில் அவர் ஒப்பிடும் ஒரு சாதனை யானையை குளிர்சாதன பெட்டியில் பொருத்துவது. அவளால் அதை செய்ய முடியும் என்று அங்கு சுற்றுகள் எதுவும் இல்லை என்பதால். ஆனால் அவளால் மட்டுமே முடியும் என்று செஹூன் உறுதியளிக்கிறார். உண்மையில் அவள்தான் இந்த முறையை கண்டுபிடித்தாள். கடந்த வாழ்க்கையில் வெடிக்கும் நாய் என்ற பட்டத்தை சம்பாதித்தது. பயிற்சி கடினமானது மற்றும் தண்டுகளை நுட்பமாக கையாளவும் அவள் நாக்கையும் மனதையும் மட்டுமே பயன்படுத்துகிறாள். சீவன் அவளை மேலும் தள்ளினான். அவளை பற்களுக்கு இடையில் ஒரு குச்சியாக ஆக்குகிறது. கடினமான வாக்கியங்களை கத்தும்போது மன மற்றும் மூல உணர்ச்சியுடன் அவர்களை உட்செலுத்துதல். இந்த பைத்தியக்கார பயிற்சியின் ஒரு வாரத்திற்கு பிறகு அவள் விரக்தியடைகிறாள். அவள் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக உணர்கிறாள். அவளுடைய மந்திரத்தை விட அவளுடைய உச்சரிப்பு. இருப்பினும் அவள் இறுதியில் மன்னிப்பு கேட்டு தொடர விரும்புகிறாள். மறுபுறம் அவர் இறுதியாக ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த முழு செயல்முறையும் மனதை செம்மைப்படுத்துவதாக இருந்தது. மந்திரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதை கேட்டு லூயிஸ் அதிர்ச்சியடைந்தார். மந்திரங்களுக்கு மானாவின் ஒரு சிறிய கோர் மட்டுமே தேவை என்று அவர் விளக்குகிறார். மற்றும் வெளிப்படுவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த மன உருவம் நிரூபிக்க அவர் ஒரு எளிய மானா கோலத்தை உருவாக்குகிறார். உறுப்புகளுடன் அதை உட்செலுத்துவதற்கு உருமாற்ற எழுத்துப்பிழையை பயன்படுத்துகிறது. பின்னர் ஒரு முடுக்க மந்திரத்தை பயன்படுத்துகிறது. கோலம் மிகவும் கூர்மையாகவும் வேகமாகவும் மாறும். அது மருத்துவமனையின் ஜன்னலை உடைக்கிறது. கண்ணாடி உடைந்ததற்காக மன்னிப்பு கேட்கும் முன் அவர் மௌனத்தில் திகைத்தார். லூயிஸ் ஏற்கனவே கருத்தை பற்றிக் கொண்டார். அவள் தன் மனக்கோலத்தை உருவாக்குகிறாள். அடுத்த கணம் அவள் அதை ஒரு பெரிய தரையில் உருண்டையாக விரிவுபடுத்துகிறாள். செஹூன் பிரமிப்புடன் பார்க்கிறார். மந்திரம் உலகின் சட்டங்களை புறக்கணிக்கும் போது அவர் நினைவுபடுத்தினார். வலுவான மன உருவம் கொண்ட ஒரு மந்திரவாதி மந்திர விதிகளையே மீற முடியும். வெடிக்கும் நாய் கசப்பான உணர்ச்சியின் அவசரத்தால் மூழ்கியது. அவள் இறுதியாக மந்திரத்தை பயன்படுத்த முடியும் என்பதை அந்த ஆன்மாவை நசுக்கும் வலியை உணராமல் எங்கள் பையன் அவளுக்கு தேவைப்பட்டால் அழுமாறு மெதுவாக அறிவுறுத்துகிறான். ஆனால் அவள் மறுக்கிறாள். பழிவாங்கும் வரை அவள் கண்ணீரை வீணாக்குவதில்லை. அவளுக்கு இதை செய்தவர்கள் மீது அவளது விபத்தின் அதிர்ச்சியை கடக்க அவளுக்கு உதவ செஹூன் தனது தொலைபேசியை எடுத்து பானையை கிளற தயாராகிறார். பள்ளியின் சமூக குழுவில் பின்னர் தந்த கோபுர போலி பயிற்சி மைதானத்தில் புதிதாக ஒரு குழு போராடுகிறது. ஒரு எளிய எலும்புக்கூடு அசுரனை தோற்கடிக்க பரிதாபமான காட்சியை பார்த்து தற்போதைய வில்லன் கடவுளின் ஏளனமாக அவர்களை தொலைந்து போகச் சொல்கிறார். அவர்கள் தப்பிச் செல்லும் போது பார்பட்டிலிருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது. டவர் கஃபே போர்டில் சமீபத்திய இடுகையை பார்க்கச் சொல்கிறார். அதைக் கண்டதும் கடவுள் கோபத்தில் வெடித்துச் சிதறினார். லூயிஸின் பெயரை சபித்தார். லூயிஸ் ஒரு சண்டைக்கு ஒரு திறந்த சவாலை வெளியிட்டார். விதிமுறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்போதிலிருந்து ஒரு வாரம் தற்காப்பு கலை அரங்கில் ஒரு PM. அவர் பகிரங்கமாக அவரை கேலி செய்தார். அவர் மறுக்கலாம் என்று கூறினார். அவர் காயமடைவார் என்று மிகவும் பயந்திருந்தால் கடவுளின் மூக்கு அவரது பெருமைக்கு நேரடியான அவமானம் என்று ஒரு கண்ணியமான குத்துதல். கோபமடைந்த அவர் அவளை மிகவும் மோசமாக அடிப்பதாக சபதம். அவள் மீண்டும் எழுந்து நிற்க மாட்டாள். மீண்டும் மருத்துவமனைக்கு. அந்த பெண் அந்த இடுகையில் சரியாக மகிழ்ச்சியடையவில்லை. அவளுடைய மந்திரம் போதுமான வலிமை இல்லை என்று அவள் கவலைப்படுகிறார். உண்மையான சண்டையில் கடவுளை வீழ்த்த வேண்டும். ஒரு வினாடி அவள் கூட சந்தேகிக்கிறாள். சஹூபியர் பர்மத் அனுப்பிய உளவாளியாக இருக்கலாம். ஆனால் அவன் அவளை அமைதிப்படுத்தி அவளது மந்திரம் உள்ளுணர்வு என்று அவன் தன் உத்தியை விளக்குகிறான். மற்றும் அவளது ஆழ்மனதில் பிணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் விபத்து அவளை பயன்படுத்த பயப்பட வைத்தது. இந்த சண்டைதான் அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை உடைக்க தேவையான அதிர்ச்சி சிகிச்சை. இழப்பது அதிர்ச்சியை மேலும் மோசமாக்கும் என்று அவள் கவலைப்படும் போது அவள் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக செஹூன் உறுதியளிக்கிறார். அந்த நேரத்தில் செஹூன் அவளிடமிருந்து ஒரு பத்திரக்கல்லை பிரித்தெடுத்தார். இது இறக்கும் நீர் கல்லாக மாறும். நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு உயர்ந்த தரமான பொருள். மனப்பண்புகளை பெருக்குவதில் ஒரு தாதுவில் பதிக்கப்பட்டது. இது அவரது புதிய ஆயுதத்திற்கான சரியான கூறு. லூயிஸ் சிறிது நேரத்தில் நிம்மதி அடைந்தார். செஹூன் வாய்வழி பரிசோதனைக்காக கையுறை அணிந்திருப்பதை அவள் பார்க்கும் வரை இது அவளை அவதூறாக குறைக்க தூண்டுகிறது. இதற்கிடையில் வதந்திகள் காட்டுத்தீ போல் வளாகம் முழுவதும் பரவி வருகின்றன. கடவுளுடையது என்று மக்கள் வெளிப்படையாக சந்தேகிக்கிறார். லூயிஸின் காயத்திற்கு மூளையாக இருந்தவர். குறிப்பாக அது சரியாக நடந்ததால் உதவித்தொகை தேர்வுக்கு முன்
கடவுள் வெப்பத்தை உணர்கிறார். அவர் ஏற்கனவே அவரது மூத்த சகோதரரால் கண்டிக்கப்பட்டவர். அவருடைய குழப்பத்தை சுத்தம் செய்யச் சொன்னவன். அவர்கள் தனது தோல்வியை ரகசியமாக அனுபவிக்கிறார்கள் என்பது அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு சாக்குப்போக்காக பயன்படுத்த தாது குழு இணைப்புகள் மீது எரர் 500 சர்வர் எரர் 1-500 தட்ஸ் அண்ட் அவர்கள் சதிக்கு பின்னால் இருந்தார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். திட்டம் முதலில் இருந்ததால் கடவுள் கோபமடைந்தார். லூயிஸ் வெளியேற்றப்பட அல்லது சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பியர் தான் அவளை உடல் ரீதியாக காயப்படுத்தினார். பியர் ஒரு மேலோட்டமான மன்னிப்பு கேட்கிறார், ஆனால் கடவுள் வார்த்தைகளை விரும்பவில்லை. அவர் வாரிசுகளாக தங்கள் பதவிகளை உறுதிப்படுத்த ஒரு திடமான திட்டத்தை விரும்புகிறார். பியர் ஒரு இருண்ட தொனியில் அவருக்கு உறுதியளிக்கிறார். அவருக்கு சரியான வழி இருப்பதாக உறுதி. எரர் 500 சர்வர் எரர்